Okay, bro, go eat and come. Hello, yes, good afternoon everyone. Vanakkam. I hope the audio is clear now. Okay, students, just say if the audio is clear or not. Hi. Aditya, Jeevan Narasimhan. Okay. Good afternoon. Happy to see you. Udeep, Jayanti, Gopal, Nightshade, Fire Phoenix, Nitin, Alaina, Gabri, Faith. Okay, audio is clear. Thank you so much for joining. Yes, Nanda Kishore SK. Okay, Aditya Jeevan Narasimhan. Okay. Thank you so much for joining. Yes, unfortunately, நேத்து ஒரு personal commitment இருந்துச்சு. I had to attend an important function. So அதனால class cancel ஆயிடுச்சு. But anyways, இன்னைக்கு வந்து complete revision. Time limit, time duration, I have not decided yet. I wanted to complete as much as possible. Complete lessons எல்லாமே go through பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ நான் ஒரு டைம் பாக்ஸ் பண்ணல. லெட்ஸ் சே இட் குட் பி மினிமம் 3-4 hours மேபி. ஸோ மை கைண்ட் சஜஷன் இஸ், நீங்கள் இன்கேஸ் ரிவிஷன் பண்ணலைன்னா ப்ளீஸ் கோ பேக் டு யுவர் ரிவிஷன் பார்ட் கம்ப்ளீட். திரும்ப வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கிற செஷன்ஸ், டவுட்ஸ் இருக்கிற டாபிக் மட்டும் நீங்கள் லைவ்ல பாருங்கள். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் என்டையர் 3 or 4 hours கம்ப்ளீட்லி இன் திஸ் கிளாஸ். ஆர் இல்லை சார் நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன், ஐ ஹவ் டன் மை பார்ட், just wanted to see what you are going to teach. அது மட்டும்னா நீங்கள் ஃபுல் செஷன் 3 or 4 hours நீங்கள் கண்டினியூஸாக என் கூட ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். டில் 6 PM the yes Jeevan Narasimhan, that is what I have decided. ஏன்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் யுவர் உங்களோட எந்த அளவுக்கு கமிட்மெண்ட், நீங்கள் ஆன்சரில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேமிங் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன, அவன் பேர் என்ன, நீங்கள் எந்த ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ், அதெல்லாம் அப்புறமா டிஸ்கஷன் பண்ணலாம். ஆஸ் யூ ஆல் நோ, நிறைய பேர் கவுண்ட் டவுன் டைமர் போட்டிருந்தீங்க. எஸ், இன்னைக்கு 2 o'clock ஆயிடுச்சுல. ஐ திங்க் எஸ் பை டுமாரோ எல்லாருமே எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ எஸ், வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஹார்ட்லி லெஸ் தென் 24 hours டியூரேஷனில் தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக பார்க்கலாம். அண்ட் எஸ், உங்களுக்காக மட்டுமே, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணாக மட்டுமே ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட அகாடமியில் இந்த ஒரு 1 shot கம்ப்ளீட் ரிவிஷன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணது கிடையாது, அட் அ ஸ்ட்ரிச் சிங்கிள் ஸ்ட்ரிச்சாக பண்ணது கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ரெக்வஸ்ட்காக மட்டுமே பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு LastBench Academy. திஸ் இஸ் சரவணன் சார். லெட்ஸ் பிகின். ஓகே, ஹாய் விஜய். எஸ், ஹலோ ஹாய். இல்லை, செஷன் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஐ மீன் பியாண்ட் 6 ரேஷியோ ப்ரொப்போஸ். சரி, நான் ஒரு ஆர்டரில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஷல் ப்ரொசீட். இட்ஸ் டைம் டு டேக் யுவர் நோட் புக்ஸ் அண்ட் பென் அண்ட் ப்ளீஸ் ஹாவ் யுவர் லன்ச் டூ. ஓகே, நான் என்னோட லன்ச் முடிச்சிட்டேன். ஸோ நீங்களுமே தி அட்வான்டேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி, லன்ச் முடிச்சுட்டு பேரலாக அப்படியே லைவும் அட்டென்ட் பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து மென்சுரேஷன் கிளாஸில் ரெக்வெஸ்ட் பண்ண டாபிக். ஓகே, ஃபைன். எஸ் வெயிட். ஓகே, நான் சிமிலாரிட்டிஸ் பாயிண்ட்லேருந்து வந்துடுறேன். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி, ஆல்தோ இட் இஸ் அன் ஈஸி டாபிக், நமக்கு டைம் சரியில்லைன்னா வி வில் பி கெட்டிங் அட்லீஸ்ட் 3 mark இன் செக்ஷன் A கம்பல்சரி கொஷனில் வந்துடும். ஸோ டு பி ஆன் அ சேஃபர் சைட் வில் ஸ்டார்ட் வித் சிமிலாரிட்டி. ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகே,
See, when it comes to similarity, you are trying to relate these two triangles LMN and similar to triangle PQR. ஏதாச்சும் ஒரு ரெண்டு triangle similar னு prove பண்ண போறீங்க based on two criteria, either based on the side or else based on the angle. So இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு theorems நிறைய இருக்கு. One of the most important axioms or theorem condition is angle theorem. அப்படின்னா என்னன்னா, we can prove that angle LNM, assuming if angle LNM as well as angle PRQ are both equal. Okay, அப்போ ஒரு particular angle same, and then if I could also write down LMN அதே மாதிரி இன்னொன்று PQR இன்னொரு ஆங்கிள் எழுதிட்டேன்னா எனக்கு angle theorem satisfied. So angle theorem or else AAA. யூஸ்வலாக 3A யாரும் AAA எல்லாம் போகிறதில்ல, ஜஸ்ட் 2 angles மட்டும் முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் அதே மாதிரி சைட்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு LMஓட சைட் வேல்யூவும் PQஓட சைட் வேல்யூ ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் சைஸ் SSS தியரம், SAS ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், ஆர் ASA தியரம் டூ ஆங்கிள்ஸ் அண்ட் ஒன் சைட். பட் ஆனஸ்ட்லி காமனாக இஃப் நீங்கள் போர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ could have come across angle or sometimes side angle or ASA. இதுதான் பேசிஸ். தென் ஐ வில் கோ டு த தியரம் பார்ட். Okay, please listen to the first important theorem, BPT theorem or Thales or Thales theorem. சரியா? So இதோட basic logic என்னன்னா, whenever you try to draw a line, okay, so already ஒரு existing triangle ABC இருக்கு, இதில் if you try to draw a line which is parallel to any of the three sides. So இப்போ என்னோட goal வந்து I'm going to keep a line parallel to BC. So I'm going to draw a line DE. நீங்கள் DE parallel draw பண்ணிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஏடியோட வேல்யூ, சே இஃப் ஐ டேக் இட் as ஒன் பார்ட் அண்ட் டிபியோட வேல்யூ சே 2 parts, நீங்கள் அதே அந்த சைடு மெஷர் பண்ணாலும் ஏஇ வில் பி 1 part அண்ட் இசி வில் பி 2 part, which means that the side ratios, the ஏபி போர்ஷனை கம்ப்ளீட்டாக ஏடி பை டிபின்னு ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. அண்ட் இ ஆன்சர் கட் பண்ணதுனால ஏசி சைட் வில் பி ஸ்பிளிட் இன்டு ஏஇ பை இசி, which means the ratio of AE by EC is also 1/2, AD by DB is also 1/2. Now once again திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கான்செப்ட் ஆஃப் பிபிடிஏ, நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு எனி ஒன் சைடுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, as long as it is completely parallel, அப்போது அந்த சைடு அந்த பேரலோட ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சைடை வந்து கட் பண்ணிடும், டூ போர்ஷன்ஸாக கட் பண்ணிடும். இந்த போர்ஷனில் இருக்கிற சைடோட ரேஷியோஸும் அந்த போர்ஷனில் இருக்கிற சைடோட ரேஷியோஸும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். அதுதான் பிபிடி தியரம். ஓகே, ஃபைன், சரியா? ஸோ ஓகே, இஃப் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ தென் இட் இஸ் ஃபைன். இது அப்படியே வந்து கான்வர்ஸோட இன்னொரு போர்ஷனும் சொல்லிடலாம். இதே தியரமா அப்படியே உல்டாவா தோசையை திருப்பி போட்ட மாதிரி இதோட இன்னொரு போர்ஷன் வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம், விச் மீன்ஸ் நான் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு கரெக்டாக நான் ஒரு பாயிண்ட் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட்ல வரைஞ்சா இந்த இடத்துல வந்து 2 parts, இந்த இடத்துல 3 parts. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் வரைகிறேன், இந்த எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் எப்படி மெஷர் பண்ணுறேன்னா மேலே வந்து எனக்கு 2 parts இருக்கும், கீழே 3 parts இருக்கும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணி நான் தான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் டிசைட். அண்ட் இந்த பாயிண்ட்டை இஃப் ஐ கனெக்ட் இட், டெஃபினெட்லி தட் பாயிண்ட் வில் பி parallel to any one side of the triangle. அது converse of BPT. So first எடுத்தோடனே லைன் ட்ரா பண்ணுறது அது BPT தியரம். converse of BPT பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு லைனை ட்ரா பண்ணா converse of BPT. ஓகே, கிளியர்? எஸ் சார், ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் செக்ஷன் ஏவா? சரி, ஓகே ஓகே. எஸ் லிகிதா, எஸ் மென்ஷன் AAA. நான் சொன்னேன் மெஜாரிட்டி ஏஏ ஆங்கிள் AAA. நீங்கள் AAA கூட யூஸ் பண்ண வேண்டாம், யூ கேன் கோ ஃபார் ஆங்கிள், தட் இஸ் ஸ்டில் அக்செப்டட். Okay, coming to our first question for today. So please look at the question, observe the question. Similarity தான் பார்த்துட்டு இருக்கோமே.
In the given figure, AB and DE are perpendicular to BC, which is correct. AB is also perpendicular, AB perpendicular to BC, DE is also perpendicular to BC. Prove that triangle ABC is similar to triangle DEC. Triangle ABC is similar to triangle DEC. See, first of all, in the triangle, you can see that renduthukkume common angle C, correct? So I can write it as ACB is equal to angle DCE. ரெண்டுத்துமே C மிடில் இருக்க மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா angle C equal to angle C ன்னு போடுவான். This is wrong. அப்படிலாம் எழுதாதீங்க. Please always write in three alphabet values. So then write common angle C or symbol. Okay, next part. So angle ACB is equal to angle ECD. Okay, common angle. Next, நீங்க clear-ஆ பாத்தீங்கன்னா next point, AB and D are perpendicular to BC. Since both the lines are perpendicular, these two lines will be parallel to each other. So adanal I can also inga parunga 90 degree marking irukku. So I can write ABC. Angle ABC is equal to angle DEC, which means the angle value is 90 degree. So based on, so idu or A satisfied, inga or A satisfied by AA axiom. This particular triangle ABC is similar to triangle DEC. Idu varakku eludittingana 1 mark. Okay. Sir, mostly which can come, sir? Devil, which sir, mostly which rule can come? BBT theorem. Okay. Please wait. I'll come. If one big triangle with smaller inside, sir. Wait, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். எஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகர் ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட்டான மாடல் கொஸ்டின்ஸுமே பார்க்கலாம். ஐ ஹோப் டில் திஸ் இட் இஸ் கிளியர் நவ். எஸ், இப்போ ஒன்ஸ் செகண்ட் கொஸ்டின் எப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுதான் பேஸு. உங்களுக்கு எப்போவுமே இது கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, take two alphabets at a time. So first 2 alphabets, second 2 alphabets, AB by DE. Next, BC by EC. Next, first and last, AC by DC. Okay, these are the proportional sides. சரியா, clear ஆயிடுச்சா? இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா, okay, substitute the given values in the second question in any of these, all these ratios. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பர்టిక్యులர் ரேஷியோ கம்ப்ளீட்டா வேல்யூ தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரை டு ஃபைண்ட் அவுட். த கொஸ்டின் இஸ் டிமாண்டிங் ஃபார் சிடி. ஸோ எனக்கு சிடி வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே, குட். ஆல்ரெடி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அஜய் சிடி. ஓகே, அதர்ஸ்? Pythagoras theorem, seeing a Pythagoras theorem use பண்ணலாம். Correct, because it is, since it is a 90 degrees involved, it is a right angle triangle too. See, Pythagoras theorem only when you have a 90 degree in the triangle, அப்போ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, Devil 07. Yes, Shalini N10, Sanjana Sanjeevi S10. Others, come on, start answering. ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஏபி வேல்யூ கொஷனில் இருக்க 6, டிஇ 4, பிசி தெரியாது, ஈசியும் தெரியாது. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த பர்டிகுலர் ரேஷியோ யூஸ் ஆகாது. ஏசி வந்து 15 by டிசி ஆர் சிடி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை, யூ வில் கெட் த டிசி வேல்யூ. ஸோ 3 by 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிசி வந்து 15 into 2 by 3. So DC is equal to 15 into 2 by 3. 3 ones are, 3 5s are, DC 5 into 2, 10. So my answer for CD is equal to 10 centimeter. Okay, clear? And inga vandu
இன்னொரு பாசிபிலிட்டிக்கு இன்கேஸ் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியுமா சார் இந்த கொஸ்டினில் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவை டிசி தேவை. We have DE. DE value is given as 4, but we don't know EC as well as we don't know DC. So அதனால பித்தாகரஸ் தியரம் டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. Okay, it's a good question anyway. சரி, yes, நந்தகிஷோர், டெவில் 07, நிதின், நத்தானியல், ஆர்யா, லிகிதா, அஜய் 9. Okay, third question. Yes, third question கான கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay, I hope till this everybody is clear. Concept for area of a triangle. Area of triangle ABC by area of triangle DEC. It is always any one side by another side proportional. The proportional side square. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் டேட்டா நமக்கு வந்து ஏபி பை டிஇ தெரியும், கரெக்டா? ஸோ ஏபி பை டிஇ தெரியறதுனால ஐ வில் டேக் ஏபி பை டிஇ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏபி வேல்யூ as per question it is 6 and DE value as per question it is 4. So before squaring it simplify பண்ணிடுறேன். 3 by 2 whole square. So 3 square by 2 square which is 9 by 4. Or the answer is 9:4. Okay. இந்த லெவல்ல அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, பிகாஸ் ஓகே another Nitin here. Yes, hello another Nitin. ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சா? எஸ் உதீப், எஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண தெரியணும். இப்போ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் 90% ஆஃப் கொஸ்டின் ஆங்கிள் ஆக்சியும். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி மோஸ்ட்லி ஒரு காமன் ஆங்கிள் இருக்கும். அப்புறம் வந்து பேரலைன்ஸ்னு சொன்னால் நீங்கள் ஐதர் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படி போயிடலாம். அண்ட் செகண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சைடோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறது. தேர்ட் ஒன் ஏரியா. இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஃபார் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். those who have not studied similarity till date, similarity of triangles பார்க்கலனா இந்த கான்செப்ட் ஆச்சு பாத்துருங்க. 3 மார்க் டெஃபினட்டா உங்களுக்கு வரும். ஓகே, எஸ் சரியா, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதிலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினும் நான் கொடுக்குறேன். சரி, ப்ளீஸ் லுக் at this question. இது 3 சென்டிமீட்டர். இது இந்த கொஸ்டின் சார். ஓகே இல்லை, சிமிலாரிட்டி இஸ் ஈஸி. லிகிதா, அது யார்? அது லிகிதா வாங்க கிளாஸ்க்கு வாங்க. சர்க்கிள்ஸ் இல்லை we'll be covering many topics today. Please wait. Dalsi, wait. நிதின், சி புரியலையா? சின்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஒன் செகண்ட். சரி, ஓகே நிதின், இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டு I'll go back to the previous question. Sir, can we take any side? இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. will there be questions to prove BPT? நோ பிபிடி ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து போர்டு எக்ஸாமில் கேட்கறது கிடையாதுங்க. போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு ப்ரூவ் வெதர் த 2 triangles are similar. அது சிமிலர் தான், கண்டிஷன்ஸ் எழுதணும். சாரி, பேஸ்ட் ஆன் பிபிடி யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை எனி ஒன் சைட் அண்ட் தென் ஒன்ஸ் அகெயின் ஏரியா கால்குலேஷன். அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் கேட்குற போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ். ஓகே, சரி, கமிங் டு திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் PQR SPR proving. Can anyone at least give some points? PQR SQR. Okay, no problem Likita. வாங்க. Come on. Any 2 points? உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துடுறேன். One of the point is already there in the question. Look at the question. It says that angle PSR is equal to angle QPR. It is already given, which means PSR இந்த ஆங்கிளும் QPR. ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிள் சேம் நான் டிட்டர்மைன் பண்ணதில்ல. ஒன் ஆஃப் தி ஆங்கிள் இஸ் ஆல்ரெடி கிவன். நீங்கள் ஜஸ்ட் கிவன் மட்டும் எழுதி முடிச்சுக்கலாம். நவ் இஃப் யூ see that இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே PQR ட்ரையாங்கிளுக்கும் சரி SPR ட்ரையாங்கிளுக்கும் சரி R is the common alphabet. So you can directly write it as PQR is equal angle PQR. Sorry. Angle PRQ is equal to angle SRP. Angle R common. Okay. So based on this, by AA, we can prove that triangle PQR is similar to triangle SPR. Clear? So once again, angle
clear பண்ணிட்டேன். So R common, yes, R common, correct. Sir, should we write theorem below our circles? Answer is marks allotted for it. Yes, you need to write theorems in circles chapter 2. How tell that R is common? இங்க பாருங்க, look at the triangle. இங்க alphabet common இருக்குல்ல, சரியா? Okay, and also இந்த angle எப்படி காமன்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். See, PQR க்கும் சரி and PQR triangle-ல R வருது. அதே மாதிரி SPR triangle-லையும் R வருது. கரெக்டா? சாரி, not the alphabet common, அப்படி சொல்லிடக்கூடாது. நான் இந்த triangle-ல திரும்பவும் நீங்க ரீட்ரா பண்றேன். Okay, so first PQR triangle. So இதே PSR triangle-லையும் உள்ள R வருது இல்லையா? Okay, so R is common angle for both the triangles. அதனால தான் R common, not P. Okay, no, not P. P also is not common. ஏன் சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா நீங்க P ஆங்கிள் எடுக்கும்போது இங்க PQR triangle-க்கு டோட்டலா P வரும். பட் இந்த SPR triangle-க்கு P வந்து இந்த ஸ்மால் போர்ஷன் தான். அது காமன் எடுக்க முடியாது. இங்க whereas R எடுத்துக்கிட்டீங்கன்னா whether it is PQR triangle or SPR triangle, R is taken as a whole. அதனால R மட்டும் தான் காமன். அல்ல மகேஸ்வர், அதுதான் நான் சொன்னேன். ஓகே, நிறைய பேருக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, எஸ் லிட்டில் யூனிகார்ன் சொல்லுங்க. P is not think I cos, angle is yes சஞ்சனா கரெக்ட். why not P? அதுதான் சொல்றேன். P எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் ஃபுல் ஆங்கிள் வரும். பிகர் ட்ரையாங்கிள், ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு P வந்து பாதி போர்ஷன் தான் வருது. whereas R is taken as a whole. நீங்க எந்த ஆங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் ஆகுதோ அப்போ மட்டும் தான் எடுக்க முடியும். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே கிளியர். சரி, கமிங் டு தி நெக்ஸ்ட் சப்டிவிஷன். Find the length of QR and PS. So based on our given data, PQR similar to triangle SPR வச்சு நான் ratios calculate பண்ணிடுங்க. So first two sides by first two sides in the second triangle, PQ by SP equal to QR. Second two sides, second and third alphabet PR. அதுக்கப்புறம் first and third. So PR by SR. So substitute the given values. எதெல்லாம் questionல இருக்கோ அந்த values substitute பண்ணி, can anyone tell me the value of QR and PS in the chat? இந்த அப்ளிகேஷன் தான் பிபிடி தியரம். திஸ் இஸ் பிபிடி தியரம். உட்காந்து தியரம் மாங்குன்னு படித்து மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக புரிஞ்சுக்கோங்க. வேறு வழி இல்லை. சின்ஸ் we are in the last day. Come on. Sir, Vijay, VS Vijay, yes, come on. PS4, QR12. Okay, so Vijay has answered. I am not going to say anything. Wait, நான் அது கரெக்ட்னு சொல்லிட்டேன்னா எல்லாரும் அதே சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. So let's see. Yes, just it is. Hello, வாங்க. So let's see who are all getting any common answer or different answers. Ajay, PS, okay. Dalsi, QR, okay. Udeep, QR is 12. VS Vijay, okay. VS Vijay. Christo, yes, Christo, welcome back. Okay, Christo, 12 and 4. VS Vijay is sticking with still 12 and 4. Others. Okay, little unicorn. Wait பண்ணுங்க. I'll explain. சொல்றேன். No problem. No need to be sorry. Everybody is learning. டீச் பண்ணுறேன், கவனிங்க ப்ளீஸ். சரி ஓகே ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, சரி, பேசிக்லி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான் எனக்கு. I'll try to write it more neatly. ஓகே, சஞ்சனா, சஞ்சீவி, கிறிஸ்டோ, ஓகே. நான் யோசித்தேன் யாராவது ஒருத்தர் நிதின். Okay, so far we are getting the same 12 and 4 answers. Okay, little unicorn, ஹேண்ட் ரைட்டிங் புரியல. இது ஐ திங்க் புரியும்னு நினச்சேன். SPPQR. சரி, இதுவே இன்னும் புரியலையா? நான் நீட்டாக எழுதுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து PQ by SP. ஸோ PQ வந்து 8. ஸோ PQ வேல்யூ இஸ் 8. லிட்டில் யூனிகார்ன் அண்ட் அதர்ஸ் கவனிச்சுக்கோங்க. நம்ம வேல்யூ ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுறோம். SPயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கனா? இல்லை. ஸோ SP இஸ் நாட் கிவன். QR தெரியுமா? QRும் தெரியாது. ஓகே, so this is entire strength stretches QR. QR is also not known. PR 6. Once again inga. Okay, and one more time PR
6 SR is 3. So this particular ratio எனக்கு தெரியும். So என்னோட work என்னன்னா see very much simple. நீங்க first ratioவும் last ratioவும் compare பண்ணுங்க. So 8 divided by SP equals 6 by 3. So 6 by 3, 3 ones are, 3 twos are. Okay va? So அப்போ 8 by SP equal to 2. Cross multiplication 8 by 2 is equal to SP value 4. Okay, which is correct. Or PS, இந்த இடத்துல PS தான் கேட்டிருக்காங்க 4. And once again இப்போ first second ratio third ratio compare பண்றேன். So QR by 6 is equal to 6 by 3. 6 by 3, 3 ones are, 3 twos are. 6 cross பண்ணனா QR is equal to 12. So very good students. Yes, VS Vijay, correct. நீங்க தான் first answer பண்ணிட்டு இருந்தீங்க. Good. Just it is in between I cannot start another sum. Okay, நான் random எல்லாருக்கும் ஒரு sum ஆரம்பிச்சேனா it will be difficult for me. You can send it to me later. Okay, for now நான் already prepare பண்ணிருக்கேன், நிறைய questions prepare பண்ணிருக்கேன் and all the topics, so please wait. Yes, is it clear? Coming to the last question. Okay, இங்க வாங்க. Area of PQR by SPR, very simple. ஏனா இப்போ உங்களுக்கு ratio values complete இப்போ area of triangle PQR by triangle SPR க்கு நீங்க immediate என்ன பண்ணலாம்னா equal to அப்படியே இங்க PR by SR whole square. So you need to write the formula to PR by SR the whole square. So இதுல PR by SR ஓட value 6 by 3. So 6 by 3 whole square equal to answer. That's all. Okay. Yes, Christo, Fire Phoenix, Nandakishore, Udeep. Correct. Karunya, yes. Correct answer. Okay. Super. Okay. So the answer is 2 by 1, which is 4 by 1. So my ratio direct 4:1. Okay, or 4 by 1. நீங்க டேனா by symbol தான் இருக்கு, ratio determine பண்ணல. சரியா? We'll go to the next question. I hope similarity ல second question பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நம்புறேன். Moving on to the next question. Okay, please look at this question. கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்றேன். So look at the triangle. இங்க PM by MQ is equal to 2 by 3. But எனக்கு required வந்து MN by QR வேணும். இதுல ஒரு மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, PM by MQ வந்து 2 by 3, எனக்கு MN by QR வேணும். So please listen, இந்த PM portion வந்து 2 parts, கரெக்டா? இந்த PM portion 2 parts எடுத்துக்கோங்க. MQ portion 3 parts, correct? Yes? So far is it okay? இது just எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to write 2 triangles looking at the diagram. என்னோட கன்வீனியன்ஸ்க்காக those 2 triangles நான் எப்படி எடுக்க போறேன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்பவுமே வந்து just like that ஒரு bigger triangle எடுத்துருங்க. Del PQR, triangle PQR, and then focus on the smaller triangle. Smaller triangle சார் இந்த OMN ரொம்ப சின்னதா ஆகல. Smaller triangle ஓரளவுக்கு PMN இன்வால்வ் ஆகிற மாதிரி, ஏன்னா நமக்கு P ஆல்ஃபபெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்க given டேட்டால P இருக்கிறதுனால PMN தான் நம்மளோட given டேட்டா. இந்த ரெண்டு 2 trianglesக்கும் நான் similarity கண்டுபிடிக்கணும். ஏன் சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் அடுத்ததுக்கு என்னோட MN by QR போக முடியும். ஸோ இதுக்கு மட்டும் நான் குயிக்காக நான் இந்த சிமிலாரிட்டியை நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதில் எது காமன் ஆங்கிள் மட்டும் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, ஜஸ்ட் தட் அலோன். தேங்க்யூ ஸோ மச் சுகிஸ்ரீ. இதில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் காமன் ஆங்கிள் எதுன்னு மட்டும் யாராவது ஒன்று சொல்லுங்கள். Which is the common angle? P, yes, P is the correct answer. ஏன்னா உங்களுக்கு இப்போ கிளியரா லாஜிக் தெரிஞ்சிருச்சா? PMN க்கும் P இருக்கு,
QR க்கும் P தான் இருக்கு. So therefore yes, I can directly write it as MPN is also equal to QPR, which is equal to common angle P. Okay, சரி. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இங்க நமக்கு க்ளூ கொடுத்துட்டான். MN is parallel to QR, which means if these two lines are parallel, I can directly write it as in the particular angle. இந்த particular angle equal, corresponding angles. So I can directly write it as angle PMN equal to angle PQR. இல்லையா இந்த சைடு கூட எழுதுங்க, angle PNM is equal to angle PRQ. Okay, these are all coming under corresponding angles. ஓகேவா? ஸோ இதுதான் ஐ மீன் இதில் நம்ம வந்து நான் 3 ஆங்கிள் எடுத்துட்டேன், ஏ. ஸோ அதனால நமக்கு 2 ஆங்கிள் போதும் பை ஏ. ஜஸ்ட் 2 ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணி இதில் ஏதாவது 2 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு யூ கேன் ப்ரூவ் தட் தீஸ் அண்ட் திஸ் ஓகே பிக்யூஆர் ட்ரையாங்கிள் அண்ட் பிஎம்என் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர்னு ஒன்றுலாம். சரி என்ன யூஸ் சார், இப்போ அதை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு தேவை எம்என் கியூஆர் கண்டுபிடிக்கணும், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ இதை பேஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ் நான் எழுதுறேன். ஸோ PQ by PM, QR by MN equal to PR by PN. Okay, and இதில் என்ன கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக, look at the question and look at the second ratio. கரெக்டாக அதை ரிலேட் பண்ணிட்டேன்னா ஓகே QR by MN தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஒரு இன்டைரக்டாக வந்துட்டு இருக்கேன். ஓகே சரியா? M and yes alternative angles include பண்ணலாம். yes delta yes alternate angles கூட நீங்க சொல்லலாம், அதுவுமே கன்சிடர் தான். ஓகே இப்போ இதுல செக் என்னன்னா போன क्वेश्चन மாதிரி இந்த क्वेश्चन மாதிரி எக்ஸாக்ட்டா 2 cm 3 cm அந்த மாதிரி கொடுக்கல, பட் அவன் என்ன பண்ணிட்டானா 2/3 ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த PQ by PM போர்ஷனை என்னால I can substitute here. எப்படின்னா இப்போ I'll write it here PQ by PM. PQ portion எவ்வளோ டோட்டலா? PQ is the entire length. அப்போ 2 parts plus 3 parts. PQ வந்து 5 ன்னு எழுதிக்கலாமா, and PM வந்து 2. Is this clear? ஸோ இந்த ரேஷியோவை நீங்கள் வந்து டயக்ராமில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்ட்டாக எழுதிட்டு டோட்டலாக எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ PQ by PM is 5/2. ஸோ இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து ஃபார் PQ by PM is 5/2. பட் எனக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறது MN by QR. ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா என்னோட ஆன்சர் வந்து ஸோ இட் இஸ் 2/5. கிளியர் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? ஓகே எஸ் 2/5 இஸ் த ஆன்சர். எஸ் கிறிஸ்டோ ஜீவன் நரசிம்மன், எஸ் வெரி குட். VS விஜய், எஸ் நைட் ஷீட் கிறிஸ்டோ ஓகே கரெக்ட் ஆன்சர். எஸ் VS விஜய். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட் பார்ட், ட்ரையாங்கிள் OMN ட்ரையாங்கிள் ORQ. இதுக்கு நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராச் மறுபடியும் வந்து சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு OM by OR ஆர் MN by RQ இதில் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ் பாருங்கள், MN RQ அதுதானே கண்டுபிடிச்சிங்க, அதோட ரேஷியோ தானே இருக்குது. ஸோ எனி ஹவு நீங்கள் ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக MN by QR ஆர் MN by RQன்னு ஒரு கரஸ்பாண்டிங் சைடு வரும். அந்த கரஸ்பாண்டிங் சைடு வரலாம் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஸோ இப்போ டிரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எஸ் ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ MN by QR கரஸ்பாண்டிங் சைடு இருக்குது, MN by QRோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு பேஸ்ட் ஆன் செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ட்ரை டு ப்ரூவ் தே ஆர் சிமிலர். சிமிலாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இங்கே இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளில் இது வந்து இதுதான் OMN ட்ரையாங்கிள். பெட்டர் ஐ see இங்க இந்த OMN ட்ரையாங்கிள்க்கும் இங்க இருக்கிற QOR ட்ரையாங்கிள், ஸோ MON and QR triangle are vertically opposite angle. Yes Ajay, correct answer, very good. Vertically opposite angle. So ஒரு பாயிண்ட் ஒரு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க கரெக்டா. அண்ட் ஆல்ரெடி MN and QR parallel சொன்னதுனால ஆல்ரெடி ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணிருந்தேன், சார் நான் M ஆங்கிளும் R ஆங்கிளும் நான் vertically alternate interior angle எடுத்துக்கலாமா? 100% you can take alternate interior angle or N ஆங்கிளும் N angle and Q ஆங்கிளும் alternate interior angle எடுத்துக்கலாம். Yes, so 100% நீங்க vertically opposite மென்ஷன் பண்ணணும்.
and then because அதுதான் obvious எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க examiner point of viewல அதை மென்ஷன் பண்ணிட்டா you can prove that triangle OMN and triangle ORQ are similar. Please come to the next point. இதுக்கான ஆன்சர் டைரக்டா உங்களோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்கு. Yes, so yes, Nandakishore has correct answer. First subdivision புரியலையா? Okay, yes, சொல்றேன். Okay, Udip, yes, correct answer. See, first subdivision என்னன்னா PM by MQ. PM ஓட பார்ட் வந்து PM 2 parts, MQ 3 parts. ரேஷியோனா அதான மீனிங், ஃபிராக்ஷன். ஸோ அப்போ வந்து PM டயக்ராமில் 2 parts, MQ 3 parts எழுதிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ஒரு என்டையர் டோட்டல் ட்ரையாங்கிள் PQR, மேலே இருக்கிற குட்டி ட்ரையாங்கிள் PMN, இதுக்கு மட்டும் கரஸ்பாண்டிங் கால்குலேட் பண்ணிட்டேன். இதுக்கு மட்டும் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு PQ by PMனு ஒரு ரேஷியோ வரும். அந்த PQ by PMக்கு நான் பேஸ்ட் ஆன் இந்த சைடு வச்சு கால்குலேட் பண்ணுறேன். அப்போ PQன்னா என்ன? PQ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், PM plus MQ தான் PQ. அப்போனா 2 plus 3 5. PM வந்து வெறும் 2 parts, அப்போ 5/2. அதை வச்சே நான் ரிலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட். ஏன்னா எல்லா வாட்டியுமே வந்து செகண்ட் சப்டிவிஷன் புரியலையா? செகண்ட் சப்டிவிஷன் நான் சொன்னேன். சரி, ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் நான் திரும்ப பாயிண்ட்ஸ் எழுதுறேன், டோன்ட் வரி. 4/25 ஃபால்கோயிடிட்ஸ், ஆர்யா, அஜய், நந்தகிஷோர், ஆதித்யா, எஸ், KCS குமார், காருண்யா, கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரியா? இப்போ நான் செகண்ட் சப்டிவிஷன் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு மட்டும், ஸோ அது மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை MNO and QR. ஸோ இதில் ஆப்வியஸ்லி this angle and this angle are equal. So angle MON is equal to angle QOR because they are vertically opposite. இது எழுதி ஆகணும். Okay, vertically opposite angles. Okay, and then next point வந்துட்டு you can prove that angle NMO is equal to angle ORQ. or இது இல்லைன்னா இன்னொன்று கூட எழுதிக்கோ. So angle MNO is equal to angle OQR. ஸோ எப்படின்னா ப்ரூவ் பண்ணி எழுதிக்கலாம். ஐ திங்க் சிமிலாரிட்டிக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ we need to switch to the other topic. சரியா? ஸோ ரொம்ப டைம் லேக் பண்ணால் ஒன் ஷாட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஆன் சிமிலாரிட்டி, அவ்வளோதான். அதோட வைண்டிங் அப் சிமிலாரிட்டி டாபிக். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு சிமிலாரிட்டியை விட மற்ற சில டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். Yes, Christo, correct. Exactly, that's what I thought. Okay. Ending time as of now. Yes, it is better to write in ratio. As of now, I have not. Let's assume 6 o'clock will be the ending time. Okay. I'm a hardcore fan of cricket. ICT20 la appdi paathuட்டு இருந்தேன். But for you, I have sacrificed இந்த வாட்டி நான் T20 ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகே, ஜஸ்ட் தி அப்டேட்ஸ் விச் டீம் இஸ் கெட்டிங் கிளியர்ட் இன் த சூப்பர் ஹிட்ஸ். ஸோ நான் மேட்சே பார்க்குறது இல்லை. பார்த்துக்கலாம், அது ஹைலைட்ஸ் பார்த்துக்கிறேன் நான். எனிவேஸ், தட் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். விராட் கோலி, ரோஹித் இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது எனக்கு. ஐ மிஸ் தெம். ஓகே, நிதின். நிறைய நிதின் இருக்காங்க. நைட் ஷேட். ஹலோ நிதின். தி ஆஸ்க் ரேஷியோ டு வி ஹாவ் டு ஆர் ஜஸ்ட் லைக் கொஷின். சஞ்சனா சஞ்சீவி என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையே. ஓகே, சாரி. ஓகேவா சார்? மேப்ஸ் அண்ட் மாடல்ஸா சார்? வி கேன் சி IPL இந்தியா. சரி. ஓகே. இட் இஸ் டிவியேட் ஆகுது. ப்ளீஸ் கம் பேக் டு த கொஸ்டின். நான் இந்த கொஸ்டினும் கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட் தான், குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ப்ரூவ் த டூ ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே டிரெக்டாக நான் சிமிலாரிட்டி இதில் ஆப்வியஸ்லி வந்து C ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிள் அண்ட் இங்கேயுமே பேரலாக இருக்கிறதுனால யூ கேன் ப்ரூவ் தட் this particular angle and this particular angle are corresponding angles or this corresponding angle. எப்படின்னா ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு த கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ். ஸோ AB by ED is equal to BC by DC equal to AC by EC. கரெக்டா? ஓகே. So now coming to the given data. Given data la enna koduthu vechirukanga, they have given it as BD is equal to 1/3 BC. Okay. இப்போ
what I'm going to do is இங்க இடத்துல நான் திரும்ப வந்து இந்த ரேஷியோ மட்டும் எழுதிக்கிறேன். I can rewrite this as BD by BC is equal to 1/3, which means கரெக்டா எனக்கு BD portion மட்டும் 1 part and DC portion or BC portion மட்டும் BC on the portion டோட்டலா பார்த்தா 3 parts. அப்போ DC ஓட portion 2 parts கரெக்டா? ஓகே, is this clear? நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். So BD மட்டும் 1 part, BC மொத்தமா 3 parts, அப்போ DC வந்து 2 parts கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரேஷியோல BC ரேஷியோல BC let it be as BC itself, பட் DCக்கு நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா DC can be written as 2 part of entire BC. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளீஸ் இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. டிசியை வந்து நான் எப்படி எழுதலாம்னா DC can be written as 2/3 of BC. புரிஞ்சுதுங்களா? எப்படி வந்து BD வந்து 1/3 of BC ன்னு எழுத முடியும்? ஏன்னா BD வந்து 1 part of the whole 3 parts of BC. அதே மாதிரி என்னால DC வந்து 2/3 part of BC. So directா 2/3 BC ன்னு எழுதிக்கலாம். So I can write it as 2/3 BC. Okay, and எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வரணும். ஓகே, AB by ED ED தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல BC கேன்சல் ஆயிடும். Substitute AB, find DE value. Okay, this is the last question on similarity. வாங்க, we need to finish it fast. Aditya, thank you Aditya. India versus West Indies, who will win in your perspective? I wanted West Indies to win this time. For main reason, I want the coach of India to be removed. அதுக்காக தான். Too many shuffles, no consistency in among which player is going to bat first, second position, third position. So a lot of mix-up. நல்ல players-லாம் வந்து Ruturaj Gaikwad is not being selected. அது கொஞ்சம் disappointment ஆச்சு. Kuldeep Yadav is a very good player. He is not being used. And nobody in the bowling attack has no idea whether they will be selected or not. Everybody has a bit of low-key self-confidence. Okay, so adanaala I hope India, this should be a lesson for India to make sure they come up with a solid head coach who believes in their players. Okay, சரி, so இதோட ஆன்சர் இதில் BC கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ BC கேன்சல் ஆச்சுன்னா 1/2/3. ஸோ அப்போ மேலே போச்சுன்னா 3/2 கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரேஷியோ AB by ED is equal to 3/2. You know the value of AB கொஸ்டினில் கொடுத்துட்டான். ஸோ AB value is 12.3. So 12.3 divided by ED or DE equal to 3/2. So I'll write this here. So 12.3 by DE equal to 3/2. So நீங்க cross multiply பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா the answer will be, can anyone tell me the DE value answer? Yes, super. VS Vijay 8.2 இல்ல 0.4 வரும். ஓகே, CBSE ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்லையே. ஓகே, சரி, உங்களுக்கு தான் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, 8.2 இல்லை 8.2 வருதா? 8.2 வருதா? ஓகே, எஸ் கரெக்ட். DE, எஸ் 8.2 is the correct answer. Sorry. So DE value is 8.2. Correct. And last question, EDC and ABC. அதுக்கும் கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எஸ் இதில் ஒரு ரேஷியோ உங்களுக்கு தெரியுமே. இந்த ரேஷியோவே எடுத்துக்கோங்க. 12.3 divided by 8.2. So 12.3 divided by 8.2 the whole square. So what I'm suggesting is, so இப்போ area of triangle EDC divided by area of triangle ABC equal to எனக்கு வந்து ED by AB the whole square, because ED is in the top, AB is in the bottom. ED value இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, which was 8.2 and AB value 12.3 whole square. So this can be written as 8.2 by 12.3 into 8.2 by 12.3. And in the particular since எல்லாத்துலயுமே வந்து ஒரு decimal place ஒரு decimal, both numerator and denominator have same decimal place, directா வந்துட்டு இத 82 by 123 82 by 123 ன்னு எழுதிக்கிறேன் for cancellation sake. And உங்களுக்கு இதுல
எந்த டேபிள் இதில் டேரெக்டாக கேன்சல் ஆகும்னா 82க்கு 2 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 41. 82 by 2 is 41. So 41 could be the 41 prime number. So 41 ரெண்டு நம்பருக்கும் மேபி காமனாக இருக்கலாம், பட் இங்கே லக்கிலி காமனாக இருக்கும். ஸோ 41 2s are 41 3s are 41 2s are 41 3s are. So 2 into 2 3 into 3. So answer is 4 by 9. Okay. Clear ஆயிடுச்சா? Next coach for India, Nitin. I am just saying my concern. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Okay, so how India is actually failing under Gambhir's coach position. If you want, watch Ashwin P. Dog interview. அதில் நிறைய clarity கொடுத்துருப்பாங்க. There will be so much points. Okay, moving on to, yes, ஒரு student கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. So that is the topic I am going to move on. Correct. So when it comes to quadratic, ரொம்ப important ஆனது quadratic formula. I'll write the formula. Minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. So இந்த ஃபார்முலாவில் ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயே மைனஸ் பி மிஸ் பண்ணுறதும் பார்த்துருக்கேன், ஆர் இங்கே மைனஸ்க்கு பதிலாக ஆப்போசிட் சைன் போடுறதும் பார்த்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் த ஃபார்முலாஸ். சரி, அண்ட் ஒன் மோர் திங், டிஸ்கிரிமினன்ட் d is equal to b square minus 4ac, that is the discriminant. d க்கு மட்டும் three types of values வரும். If as long as d is less than 0, okay, so உங்களுக்கு வந்து if b square minus 4ac is less than 0 and d will be equal to 0, b square minus 4ac exactly equal to 0 and d greater than 0. These are the three conditions. Word problems, yes, word problems solve பண்றேன். Okay, சரியா? So d less than 0, no real roots. ஆமா, இதுதான் ரொம்ப important. Real and equal when it is equal to 0 and இங்க வந்து unreal roots. Okay, sorry, real and unequal. Okay, shall we start with the word problems? Okay, word problems will not come. Word problems varum. Okay, before starting with word problems, நான் the significant figures model வந்து we'll be solving just 2 questions and then we'll directly go to the word problems part. Okay, so x square minus 3 of x plus 3 equal to 0. So x square multiplying minus 3x minus 9 equal to 0. So looking at the question, na immediately on the a is equal to 1, x square oda coefficient 1, b oda coefficient வந்து x oda coefficient minus 3 and c oda coefficient is minus 9. So I'm writing down I'm going to write the quadratic formula substitution. So minus of minus 3, ஏன்னா இங்க b already minus b formula, so minus of minus 3 plus or minus square root of minus 3 whole square minus 4 into a into c. So 1 into minus 9 whole divided by 2 into 1. Okay, at least எனக்கு அண்டர் ரூட்லயாச்சு சொல்ல ட்ரை பண்ணுங்க. எஸ் காருண்யா, என்ன டவுட்? தனிஷா, பிரியதர்ஷன், ஸ்ரீனிவாசன், வெயிட். கிராஜுவலாக தான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஐம் ட்ரைங் டு கவர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். குவாட்ரட்டிக்னா ஷுவராக நான் சொல்கிறேன், இந்த மாடல் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகே, ஓகே, வெரி குட். 45 வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? குட்.
scale factor and similarities அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது தெரியுமா ஆக்சுவலாக. ஓகே, ஸ்கேல் ஃபேக்டர் அண்ட் சிமிலாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மேப் இஸ் டு ஸ்கேல் ரேஷியோ தானே, மாடல் டு ஷிப்பு, அது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஓகே, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த இம்பார்ட்டன்ட், பட் இஃப் நீடட் ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் தட் இன் த லாஸ்ட். ஹவு டு ஃபைண்ட் ரூட்ஸ் இன் லா புக். சரி, ஓகே, உங்களுக்கு வேணால் லாக் புக்கு ஸ்கொயர் ரூட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷனில் ஆக்சுவலாக வந்து we will get 3 plus or minus square root of 45 whole divided by 2. ஸோ உங்களுக்கு root of 45 calculation. I'll show it in this is of no help now. சரி, ஓகே, do one thing, எனக்கு வேணால் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், I'll try to. Okay, I could not get the logbook value, exact log page வரல. Anyways, I mean for those who are finding difficult to identify square root 45, நான் உங்களுக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு கிளாஸில் வந்து டேனுக்கு வேல்யூஸ் கால்குலேட் பண்ண சொன்னேன்னு நினச்சிருந்தேன். டேன் கால்குலேட் பண்ணணும், அது எப்படின்னு சொல்லியிருந்தேன், நேச்சுரல் டேன் மாதிரி அதே ஸ்கொயர் ரூட் லாக்னே தனியாக இருக்கும், உங்களோட பேஜஸ்லேயே வரும். சரியா, ஓகே, அதில் கால்குலேட் பண்ணலாம். பட் எனிவேஸ், ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 டிவைடட் பை ஐ திங்க் divided by 2 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 வேல்யூ ultimately you will get the answer as 6.70. 6 are 36, so 7 7s are 49, so between 6 to 7, so 3 plus or minus 6.708 by 2. ஸோ உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் அசம்ஷன் வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 வந்து, ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 6, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 7, ஸோ 6 to 7குள்ளே தான் வரும். உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டேபிள் வரும். இஃப் பாசிபிள் அந்த ஸ்கொயர் டேபிள்ஸ் நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு இன்பிட்வீன் வரும். ஸோ 6.7 தான் கரெக்டான ஆன்சர். இதில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் அஸ் 4.854. நவ் கம்ஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட், 4.854 அண்ட் minus 1.854. இப்போது முக்கியமான கொஷின் என்னென்னா, இங்கே வந்து ப்ளீஸ் லிசன் ஹியர், 2 significant figures சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 2 significant figuresனால் என்ன? 2 decimal placeஸும் ஒன்றா, 2 significants ஒன்றானா? நோ, they are completely different. 2 decimal placeனா இதுக்கான ஆன்சரை வந்து டிரெக்டாக 85 or 85 அதோட முடிச்சிருக்கலாம், 4 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுருக்கலாம். பட் 2 significanceோட மீனிங் ஆன்சர் வந்து 4.8 and minus 1.8. ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ அதனால் ஐ வில் ரைட் இட் as 4.9 ரவுண்ட் ஆஃப், பிகாஸ் 5 is equal to 5. ஸோ அதனால் இங்கே 1.9.
Yes sir, எப்படி சார் significance calculation பண்றீங்கன்னா, see significant figure நாலே all the non-zero numbers are included. இது ஒரு significant figure, இது ஒரு significant, it has no relation to the decimal point. So அதனால 1, 2. So my final answer is 4.9 and minus 1.9. 2 significant figures. இதுல clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. Significant figures means it includes even the numbers which is on the left hand side decimal, as long as it is a non-zero number. ஓகேவா சார்? ஒருவேளை இப்போ 0.9 இருந்துச்சுன்னா இதுல வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு, ஏன்னா 0 வந்து கன்சிடர் பண்ண முடியாது if it is left hand side. ஓகே, ஸோ அதனால அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இங்க பக்கத்துல இன்னொரு டிஜிட் இருக்கான்னு பாருங்க. 2 சிக்னிஃபிகர்னா நீங்க இன்னொரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 0 கன்சிடர்ட், இது ரெண்டு சிக்னிஃபிகரா வந்துடும். So 0 முன்னாடி இருந்துச்சுன்னா, okay, if the number starts from 0 na, this 0 will not be considered for significant figure, whereas 0 leading la varudhu திரும்ப sorry 0 வந்து succeeding la varudhuna அப்போ அது கன்சிடர் பண்ணலாம். ஓகே சரி, coming to next question. I think உங்களுக்கு இப்போ இந்த quadratic formulaக்கு ஒரு question போதும்னு நினைக்கிறேன். I'm directly jumping to word problems. Please, ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் 1 hour ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு டாபிக் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் ட்ரை டு பி மச் மோர் ஃபாஸ்டர். ஓகே கிறிஸ்டோ? எஸ் எஸ் எஸ், ப்ளீஸ் ரீட் த கொஸ்டின். magma dub guy. Okay, wait, please, throughout the already prepare பண்ணிட்டேன். You should have attended my previous session and then solved told me. இப்போ திடீர்னு வந்துட்டு competency சொல்லிட்டு இருக்கீங்களே, I have included all the types, not just competency alone. Okay, சரி, I'll explain this question. Okay, Jeevan Narasimhan, don't worry, your struggle will possibly end by this particular question. So 7,500 rupees were divided equally among a certain number of children. So let us assume there are x children. Okay, சரியா? இப்போ இந்த 7,500 rupees மே வந்து x children க்கு distribute பண்ணியாச்சு, correct? So அப்போ what will be the share of one particular child அப்படின்னா, per head child or per child share will be obviously the total amount by x. Clear இருக்கா? Jeevan Narasimhan and others, those who feel this particular topic is difficult, இது மட்டும் நான் இந்த question மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன். So 7,500 total amount by number of children. 10 பேர்னா if it is 10 divided by 10 na each person 750 rupees. So இதுதான், this is how you calculate, correct? இப்போ please come to the next part. அவன் என்ன சொல்லியிருக்கானா, had there been 20 less children, okay, had there been 20 less children, so per children share, if it is x இருக்கும்போது 7,000, இப்போ என்னன்னா நமக்கு எக்ஸாக்டா வந்து total number of children எவ்வளவு தெரியாது, பட் 20 less, அப்போ ஒரு 20 members கம்மி ஆயிட்டா, ஓகே, அதே 7,500 rupees split up ஆகும்போது per head எவ்வளவு இருக்கும்? So அதே 7,500 தான் numerator, but instead of x it will be x minus 20. Okay, is this clear? இதுதான் பேசிக்கா எழுத தெரியணும் எல்லாருக்குமே. ஓகேவா? So first வந்து total number of children x. Next question, had there been 20 less children? So children ஓட count மட்டும் தான் நான் subtract பண்றேன். I'll come to this 100 part later. அது என்ன எப்படி பண்ணனும் நான் சொல்றேன். ஓகே, இப்போ please tell me one thing. இந்த ரெண்டு வேல்யூல, okay, assuming this is first equation, this is second equation, which do you think has a greater share? Per head oda greater share எதுல இருக்கும்? Will it be this or this? Assuming 100 children இருக்காங்க வெச்சுக்கோங்க. இப்போ இங்க 100 ன்னு போட்டேன்னா 70 rupees ஒருத்தருக்கு, கரெக்ட்டா? அதே 100 இங்க போட்டேன்னா 100 minus 20 80. இங்க per head share ஜாஸ்தியா இருக்கும். Yes, can you see the difference? நான் என்ன கேக்குறேன்னா, எந்த பர்టిక్యులர் இடத்துல எனக்கு ஒரு சைல்டோட ஷேர் வேல்யூ அதிகமா இருக்கும்னு கேக்குறேன். You always need to find out which particular value holds higher. Yes, definitely second equation தான். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு க்ளூ நான் சொல்றேன், மைனஸ் சப்ட்ராக்ட் இன்வால்வ் ஆகுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா டினாமினேட்டர் லோ ஆயிடும். டினாமினேட்டர் லோ ஆயிடுச்சுன்னா மொத்த ஃபிராக்ஷனோட வேல்யூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிளியர் ஆயிடுச்சா? எஸ். ஸோ அதனால இப்போ இங்க
இங்கே 100 rupees more 100 rupees less அப்படினாலே ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபரன்ஸ் தான் மீன் பண்ணுறான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் த பிக்கர் வேல்யூ, இதுதான் பிக்கர் வேல்யூ பிகாஸ் இங்கே மைனஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ 7500 by x minus 20 minus 7500 by x equal to 100. அந்த டிஃபரன்ஸ் தான் 100 rupees. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு சும்மா இப்போ வந்து 7500 ஒரு பர்சனுக்கு 750 rupees கிடைக்குதுன்னா ஒரு 20 பேர் வரலன்னா 850 rupees கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் 850 minus 750 100 rupees போடுறோம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் டேக் 7500 காமன். இந்த ஈக்குவேஷன் நான் திரும்ப எழுதுறேன், ஐ மீன் இந்த சொல்யூஷன் பார்ட் எழுதுறேன், பட் ஃப்ரேமிங் தி ஈக்குவேஷன் அலோன் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஜீவன் நரசிம்மன் அண்ட் அதர்ஸ். ஸோ I'll write the equation one more time. So 7500 by x minus 20 minus 7500 by x is equal to 100 rupees. இப்போ 7500 காமன் எடுத்துட்டேன்னா 1 by x minus 20 minus 1 by x equal to 100. This is the method I would always recommend. Always take the bigger chunk. அந்த numerator அப்படியே எடுத்துருங்க. Please put that numerator common value to the other side. So உங்களுக்கு வந்து இங்க denominatorல x of x minus 20 LCM. So x minus of x minus 20. Right hand sideல 100 by 7500. So 0 0 0 0 cancel. இங்க மேல வந்து xx cancel. So உங்களுக்கு 20 இருக்கும். 20 by, I'll write it here. 20 by x square minus 20x equal to 1 by 75. So cross multiply பண்ணனா my equation will be x square minus 20x minus 1500 equal to 0. So 50 and 30. Sir, explain the equation. Okay, I think you are asking this particular equation. This equation, Aditya, you need explanation for the main equation itself or quadratic equation? See, answer is 50. Yes, 50 is the correct answer. 50 is correct answer. 50 is correct answer. Aditya, are you talking about the main equation or sub equation? So now in the main, okay, anyways, now quick main equation explain பண்ணிடுறேன். So see, இது வந்து per head share. Okay, this is the per head share when the number of children is very less. So அதனால ஆட்டோமேட்டிக்கா இதுதான் higher value. Okay, இங்க per head share வந்து ஒரிஜினல் கவுண்ட்ல இருக்கு, x இருக்கு. அப்போ இது compared to this will be a smaller arrow. இதுதான் bigger value, இது smaller value. எப்பவுமே subtraction case தான் இன்வால்வ் ஆகும் majority. addition case எப்போ இன்வால்வ் நான் அதுவும் சொல்றேன். So bigger value minus smaller value equal to the difference in amount அந்த 100 rupees. சரியா? So 7500 காமன் எடுத்துட்டேன்னா 1 by x minus 20 by 1 by x equal to 100. Please take the 7500 to other side. 0 zeros cancel பண்ணிக்கோங்க. 1 by 75 உள்ள வந்து cross multiplication. So x minus 20 x cancel, minus into minus 20 plus 20 x LCM x into x minus 20 x square minus 20x x square minus 20x equal to 1 by 75. cross multiply பண்ணீங்கன்னா 1500 equal to x minus 20. So எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வந்தேன்னா this is what I will get. Main equation. Okay. Main equation. I'll tell one more time. So இங்க ஃபைனலா அதுக்கான ஆன்சர் வந்து ரூட் வந்து 30 and 15 வரும். plus 30 minus 50. So when you substitute, you will get x as 50 and x as minus 30. So therefore this cannot be used. 50 is the correct answer. Okay, one more time. Okay, others, நான் ஒரே ஒரு வாட்டி திரும்ப இந்த மெயின் equation explain பண்ணா இதுதான் பேஸ் ஆக்சுவலா. See, initially the total budget is 7500. Number of people இல்ல, number of children x ன்னு assume பண்ணதுனால per head share, original per head will be 7500 by x. correct? Yes, but இங்க question clear சொல்லிட்டா 20 less children அப்போ automatically x will no longer be x, it will become x minus 20. but original அந்த amount எதுவும் மாத்தலையே, the budget is the same 7500. இப்போ என்னன்னா this is the new share. இப்போ we need to know எது bigger value, இது bigger value இது bigger value. அதுக்காக தான் நான் சொன்னேன் take 100. நீங்க 100 x substitute பண்ணீங்கன்னா 75, whereas 100 minus 20 போச்சுன்னா 7500 by 18 வரும். அப்போ 7080 value is definitely more than 75 rupees. எப்பவுமே denominatorல smaller value போக உங்களுக்கு whole fraction value higher ஆயிடும். Okay, so அதனால தான் இதுதான் bigger value, this should come first.
So 7500 by x minus 20 minus the second one 7500 by x equals the difference 100 rupees. Okay, I hope this should be clear. Next question. Okay, சரி அப்போ டக்குன்னு next question அப்படியே போயிடுறேன். இந்த கொஸ்டினுக்கு வாங்க. A car covers a distance 400 km at a certain speed. Had the speed been 12 km per hour more, அப்போ original speed is not given. So original speed you will take it as x. சரியா? Okay. And so original speed கான இப்போ distance வந்து 400 km constant. ஏனா throughout அந்த distance வந்து சேமா தான் இருக்க போகுது. அப்போ நீங்க first and speed initially வந்து we were going to take it as x km per hour. Okay. So inga important factor வந்து time the varying factor. So initially the time will be time oda formula everybody would have studied distance by speed. So 400 by x. This is first case. And then in case new case, okay, in case வந்து new situation ஒருவேளை speed increase ஆனா எவ்வளவு increase ஆனா 12 km per hour increase ஆச்சுனா அப்போ 400 x இருக்கிற இடத்துல 12 increase ஆகுது. So x plus 12. Okay, now tell me which is the bigger value in this. எதுல time value higher ஆ இருக்கும்னு சொல்லுங்க, whether in the first situation or the second situation. Equation 1 or equation 2 நீங்க சொல்லுங்க. And அப்போ எது first வருதோ, once again had it been 1 hour 40 minutes less, அப்போ கரெக்ட்டா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல அந்த வேல்யூ எழுதிடுவீங்க. first minus second ஆ second minus 1 ஆ அதுதான். Okay, so the important point is whether it is 1 minus 2 or 2 minus 1 எப்படி எழுதணும்னு சொல்லிருக்கேன். இதுல எது bigger value, எது bigger fraction value வருது அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். எப்பவுமே வந்து டினாமினேட்டர்ல மைனஸ் இன்வால்வ்ஸ் அந்த fraction கம்மி ஆயிடும். whereas denominatorல மைனஸ் இருந்துச்சுன்னா fraction value higher ஆயிடும்னு சொன்னேன். denominatorல பிளஸ் இருக்கு அப்படின்னா fraction value கம்மி ஆயிடும். Okay, let me repeat it one more time. as long as denominatorல x plus ன்னு வந்துச்சுன்னா மொத்த fraction value கம்மி ஆயிடும். x minus ன்னு இருந்துச்சுன்னா மொத்த fraction value higher ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, basic logic அது. சரியா? Okay, so yes, in this case it is going to be because this is the bigger value. இதுதான் bigger value. So அதனால 400 by x minus 400 by x plus 12 equal to 1 hour 40 minutes less. Important point, 40 minutes ன்றது minutes is a CGS system. நம்ம SI systemல தான் எழுதணும். Okay, complete standard unitsல எழுதணும். So 1 hour 40 can be written as 40 by 60, 0 cancel, 2 by 3. So அதனால எனக்கு வந்து 1 2 by 3 ன்னு வரும், which is ultimately 5 by 3 hours. Okay, இதுக்கு அப்புறம் நீங்க வந்து 400 காமனா எடுத்து சால்வ் பண்றதெல்லாம் செகண்டரி. சரியா? அது நீங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். So I am not going to spend more time in solving each and every question. உங்களுக்கு வந்து இந்த பர்టిక్యులர் லாஜிக்கை மட்டும் தான் நான் இப்போதைக்கு டீச் பண்றேன், since tomorrow you have exam. Okay, I hope everybody could understand right now. இதுக்கான சொல்யூஷன் நான் கொடுத்துடுறேன். The answer for this will be 48 km per hour. Okay, if you want you can try and solve it. எப்படி சார்ன்றதுக்கான பேசிக் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து 400 மட்டும் காமனாக எடுத்து எழுதிடுவீங்க. ஓகே, யூ வில் டேக் 400 காமன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 1 by x minus of 1 by x plus 12 equal to 5 by 3. அண்ட் இந்த 400 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 5 by 3 into 1 by 400 வரும். அதுக்கப்புறம் உள்ள எல்சிஎம் எடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். சார் 2 hours 40 minutes is 5 by 3. No, 1 hour 40 minutes is 5 by 3, not 2 hour. Yes. Okay, 1 hour 40 minutes is 5 by 3. Correct, அதான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். 40 minutesனா hours கணோனா by 60. So 40 by 60 cancel பண்ணா 2 by 3. So 1 hour 2 by 3 hours. 1 2 by 3 hours தான் ultimately it will become 5 by 3 hours. Units important. சரியா? Okay, I'll go to the next question. நான் quadratic question கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணல, because as I said அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா டைம் ஓடிடும். I want you to look at this question. நீங்க கம்ப்ளீட்டா இந்த கொஸ்டினுக்கான ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுங்க. அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே. என்னன்னா, ஒரு ஷாப்கீப்பர் சர்டன் நம்பர் ஆஃப் புக்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பட்ஜெட் என்ன, 960 rupees. 960 rupees டோட்டல் பட்ஜெட். ஒரு புக்கோட காஸ்ட் வந்து எவ்வளோ, இனிஷியலாக ஒரு புக்கோட காஸ்ட் எக்ஸ் ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இனிஷியலி தி காஸ்ட் ஆஃப் புக் இஸ் எக்ஸ் ருபீஸ். ஒரு வேளை 8 rupees கம்மியாக இருந்துச்சுன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, இனிஷியலாக புக்கோட காஸ்ட் வந்து எக்ஸ் ருபீஸ். அப்போ எத்தனை புக்ஸ் வாங்கியிருக்க முடியும்?
So initially the total budget is 960 rupees. So cost of book is rupees X. அப்போ number of books calculate பண்ணுங்க. What will be the number of books? Originally எத்தனை புக் வாங்கியிருக்க முடியும்? உங்ககிட்ட 960 rupees இருக்கு. அப்போ divided by x, கரெக்டா? This is the basic equation. இதை வந்து first line நீங்க படிக்கும் போது எழுதுற மாதிரி கத்துக்கோங்க. சரியா? Sir, we can't see the question. Why you can't see the question? Sir, why shouldn't we have 100 minutes in RSS? Unit system. Everything should be in SI system. Kilometer per hour வந்து உங்களுக்கு எந்த சிஸ்டம்ல வருது? Physics. Aditya, can you see the question? இல்லையா ரொம்ப I think focus ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே ஏதோ ஒரு glitch இருக்கு, கேமரா அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சஞ்சனா, ஓகே then it's fine. So cost of அப்போ வந்து இனிஷியலா 960 rupees பட்ஜெட். ஒரு புக்கோட காஸ்ட் அஸ்யூமிங் எல்லா புக்குமே ஒரே காஸ்ட்னா இருந்துச்சுன்னா அப்போ அது எக்ஸ் ருபீஸ். அப்போ ஒரு எத்தனை புக்கு வாங்க முடியும்னா டோட்டல் பட்ஜெட் டிவைடட் பை எக்ஸ். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இஃப் த காஸ்ட் ஆஃப் புக் வாஸ் 8 rupees less, ஒருவேளை புக்கோட காஸ்ட் ஒரு 8 ரூபாய் கம்மி பண்ணிட்டான். ஓகே, ஸோ மை ஈக்குவேஷன் வில் பி, நான் எழுத வேண்டாம்னு பார்க்குறேன். கேன் யூ ட்ரை டு ரைட் இட் ஆன் யுவர் ஓன்? சம்டைம்ஸ் இட் இஸ் blurring, இட் இஸ் டூ ஸ்மால். See if I could equate. Is it clear? கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். I'll write, அதுக்கப்புறமா நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். Okay. We have, yes, Falco edits ஒரு equation derive பண்ணிருக்காங்க. Let's see if it is correct or not after 5 minutes. Others, please give it a try. Please try the equation. சொன்னது தான் டோட்டலாக 960 rupees என்னோட டோட்டல் பட்ஜெட். அண்ட் ஒரு புக்கோட காஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு கீப் இட் அஸ் காஸ்ட் ஆஃப் ஒன் புக். Cost of one book is X rupees. So the number of books I can buy is 960 by X. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்து டினாமினேட்டர் போர்ஷன் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? அவன் என்ன சொல்லிட்டான்னு பாருங்க. ஒரு புக்கோட காஸ்ட் X 8 rupees கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ X minus 8. ஓகே, கரெக்டா? ஸோ அப்போ the new stage, new number of books, new number will be same 960 by X minus 8. Now the real question is, இப்போ டெஃபினெட்லி வந்துட்டு அவன் என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு வந்து ஒரு 4 more books வாங்க முடியும்னு சொல்லியிருக்கான். எக்ஸ்ட்ரா ஒரு 4 more books வாங்க முடியும்னா இதில் எது பிகர் நம்பர்? டெஃபினட்டாக இந்த ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன்லாம் எழுத போகிறோம். பட் இதில் எது பிகர் நம்பர்? வெதர் திஸ் ஆர் திஸ்? நான் திரும்பவும் க்ளூ கொடுத்துருக்கேன். as long as when you have minus in the denominator, அந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷன் தான் பிகர் ஃப்ராக்ஷன். as long as when you have plus in the denominator, அந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷன் தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஓகே, Falco edits. Priyadarsha Srinivasan, yes, correct. Priyadarshan Srinivasan, Arya, Magma, yes, correct answer. New equation, yes, new will be the first one, correct, very good. So appo enoda equation வந்து 960 by x minus 8 minus 960 by x equal to 4. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். இதில் 960 காமனாக எடுப்பீங்க. 1 by x minus 8 by 1 by x equal to 4. அந்த 960 அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. x is will be 48. ஓகே, 48 books is the original cost, original number of books. Clear ஆயிடுச்சா? ஓகே.
one second. எத்தனை கொஸ்டின் இருக்கு? Okay, one last question in quadratic. நான் அடுத்து நான் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். So one last question. Okay. Yes, Falco, Aditya, yes, correct answer. Yes. No issues. No need to be sorry. எல்லாமே learning process தான். Correct, Maheshwar. Fantastic. Yes, everything is neat and right. Please come to the next question. ஒரு கண்டிப்பாக ஏஜ் பேஸ்டு கொஷின் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவுமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாடல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷனில் அப்ளை பண்ண முடியும். நவ் ஏஜ் பேஸ்டு கொஷின். பேங்கிங் வேண்டாமா? பேங்கிங் இம்பார்ட்டண்ட் ஆச்சே. உங்களுக்கு வேண்டாம், பட் மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சஞ்சனா, சஞ்சீவி. எனிவேஸ், ப்ளீஸ் கம் டு த ப்ரெசன்ட் கொஷின். Okay, read question. 5 years ago, women's age was a square of her son's age. So, assumption நம்ம வந்து son's age equal to x and women's age equal to y. Okay, since அவன் 5 years conditionன்றத ஒன்று மென்ஷன் பண்ணதுனால 5 years ago, அப்போ obviously the sun will be present தான். இது வந்து present condition. Okay, அப்போ 5 years முன்னாடி x minus 5 and women will be y minus 5. கரெக்டா? Okay, till this part is it clear? சரியா? Okay, I hope this work time வச்சா கொஸ்டின்ல y 1 by எல்லாம் போடணும். work time வச்சாவா? டைம் வச்சா கொஸ்டின்ல ஏன் y by காரணம் உங்கள் டவுட் புரியல, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட் இது. நான் இந்த கொஸ்டினை ஒன்ஸ் அகேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ விமென்ஸ் ஏஜ் அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லைன் அலோன், விமென்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஹர் சன்ஸ் ஏஜ். கரெக்டா? இதுதான் மீன் பண்ணியிருக்கானா? ஸோ W இஸ் ஈக்குவல் டு சன் ஸ்கொயர். அப்போ டபிள்யூட ஏஜ் என்ன? y minus 5 years ago, அண்ட் சன் வந்து x minus 5 த ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Okay, so y minus 5 equal to x square plus x square plus 25 minus 10x, and இதில் அல்டிமேட்டா எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. you will get the equation. So I will write it as y is equal to x square minus 10x plus 30. This is my first equation. Second equation, after 10 years. So after 10 years க்கு இங்க எழுதுறேன். After 10 years, son will be x plus 10, women will be y plus 10. Correcta? So after 10 years, her age will be twice. So second situation வந்து women will be 2 times the son. So women ஓட age வந்து y plus 10 and son ஓட age வந்து 2 into x plus 10. So solving this, y plus 10 is equal to 2x plus 20. Okay, so y is equal to 2x. In the 10 and 10 cancel ஆயிடும். Equating these two, you will get this answer. Y 10x minus 10x, a minus b the whole square formula, a square minus b square plus 2ab. From 10 புரியல சார். y 10x இது ஃபார்முலா பா. இது ஃபார்முலா a square minus b square, sorry a square plus b square. இந்த இடத்துல a square ஃபார்முலா x square கரெக்டா, b square ஃபார்முலா plus 25 minus 2ab, 2 into a into b minus 10x என்ன வரும்? ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நான் ஆக்சுவலாக ஆர்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25 போட்டிருக்கணும். பட் எனிவேஸ் மைனஸ் 5 கொண்டு வந்துட்டேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ரிலேட் பண்ணால் சம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கான ஃபைனல் ஆன்சருமே நான் கொடுத்துட்றேன். ஐம் நாட் கோயிங் டு சால்வ் இன் டெப்த். இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். நித்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்கள் நித்தின். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணிகிட்டே வரேன். வி ஹவ் கம் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் குவாட்ராட்டிக்கில் இருக்கும். சாரி, okay, the last part of quadratic.
சார் ஐசிஎஸ்சி தமிழ் டீச் பண்ணுங்க ப்ளீஸ், தேர் இஸ் நோ ஒன் டு டீச் தமிழ். எப்போ தமிழ் எக்ஸாம்? நெக்ஸ்ட்டா? சரி, ஓகே. எஸ், இதோட ஃபைனல் ஆன்சர் நான் சொல்லிடுறேன் சின்ஸ் கன்சிடரிங் டைம். ஸோ யுவர் எக்ஸ் வில் பி 10 years, எக்ஸ் வில் பி 10 அண்ட் ஒய் வில் பி 30. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இது ஈக்குவேட் பண்ணால் போதும். 2x is equal to x square minus 10x போட்டு சால்வ் பண்ணால் யூ வில் கெட் திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, sorry, next topic. So banking, so far we have completed. Okay, so far என்னென்ன முடிச்சோம்? We have finished similarity, அதுக்கப்புறம் quadratic. இப்போ quadratic equation, quadratic word problems கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Now coming to banking. Banking, don't worry, just ஒரே ஒரு கொஷின் பார்க்கலாம். I just want you to want to discuss about the, since எல்லாத்தையும் கவர் பண்ண முடிவு பண்ணிட்டோம், ஸோ குயிக்காக எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாமே அப்படிதான். ஸோ I'll start with interest. So first, interest is equal to your principal into n of n plus 1 divided by 2 into 1 by 12 into r by 100. So this is the interest, and maturity value is equal to principal into n plus I. I think ஃபார்முலாலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஓகே, சரி, டைரெக்டாக வந்து நான் ஒரே ஒரு கொஷனுக்கு போயிடுறேன். இம்பார்ட்டண்ட்டான கொஷனே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற கொஷின் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ வில் ஃபினிஷ் திஸ் கொஷின் அண்ட் வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். அன்லெஸ் அண்ட் அன்டில் யாராச்சும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பேங்கிங் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டா. ஓகே, ஓகே, ஜஸ்ட் ஃபினிஷ், ஜஸ்ட் ஒன் கொஷன் அலோன், ஜஸ்ட் இது ஒரே ஒரு கொஷன் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் கொஷின் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். சார் y is equal to x plus 10. ஓகே, அது ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கீங்களா? Mani, Muri, Jeevan Narasimhan. Yes, Jeevan Narasimhan. Yes, correct answer. Okay, so once again I'll explain. So maturity amount வந்து 37875. Okay, so your maturity is equal to MV is equal to your first principal into n, P into n plus I is the formula. இங்க principal வந்து 1500 into n. n ரொம்ப important factor, 2 years. So n வந்து monthsல தான் இருக்கணும். So 2 into, sorry, yes, 2 into 12 which is 24. 24 plus interest கான formula 1500 into 24 into 25 by 2 into 1 by 12 into r by 100. Okay, so yes கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ and maturity value left hand side 37875. I don't think you don't need much by help. So direct 1500 into 24, 36,000. So 36,000, 37875. இதோட வேல்யூ 36,000 வரும். இதோட வேல்யூ மட்டும். So minus 36,000 equal to and once again இங்க வந்து 12 2 cancel, and இங்க once again 0 cancel, 0 cancel. So 1525 which is 375 r. In the subtraction value is 1875 equal to 375 r. So r is equal to 1875 divided by 375 which is equal to 5%. Okay, sorry, clear? Sir, Sri Harshad sir from Kerala, ICSE Tamilku YouTube to Allah illa. Okay,
Okay. Hi. Shares and dividend. Okay. So quick shares and dividend la irukra formulas go through பண்ணிடலாம். ஓகேவா? பேங்கிங் இல்லை அட்லீஸ்ட் ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட் இம்பார்ட்டன்ட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே ஆதித்யா, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேர் ஆர் 2 ஃபேக்டர்ஸ். ஷார்ட்டாக சொல்லிட்டேன்னா ஃபேஸ் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூ, இன்னொன்று வந்து மார்க்கெட் வேல்யூ. உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்னா ஃபேஸ் வேல்யூ டு மார்க்கெட் வேல்யூ ரிலேஷன் வந்துட்டு இட் வில் பி சம்டைம்ஸ் அபவ் பார் ஆர் ப்ரீமியம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பான்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல அமௌண்ட் வந்து ஆட் ஆகும்னு அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் வந்து 10% ஆர் 100 rupees ப்ரீமியம்னா ஃபேஸ் வேல்யூ விட அதிகமாக மார்க்கெட் வேல்யூ. சம்டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆர் பிலோ பார். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் ஆர் பிலோ பார்னா ஃபேஸ் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக போகுது. 100 rupeesனா அங்கே ஒரு 80 rupees தான் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது. ப்ரீமியம்னா கொஞ்சம் ஹைக் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது வந்து பேசிக் பார்ட். அண்ட் கம்மிங் டு இன்வெஸ்ட்மெண்ட். So formula wise investment is equal to number of shares into market value. Market value of one share. Okay, so இதுவே number of shares கண்டுபிடிக்கணும்னா investment divided by market value calculate பண்ணலாம். And the most important formula, the dividend formula. Dividend formula, or also it can be called as income. சரி, டிவிடெண்டே இருக்கட்டும். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டி பர்சன்டேஜ் இன்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு நாமினல் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ. நாமினல் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சேல் ப்ரொசீட். சேல் ப்ரொசீட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into market value. இதுக்கு நான் ஒரு question explain பண்ணுறேன். Okay, sale proceed almost investment மாதிரியே தான் sale proceed, both can be related. And another important formula is return percentage. Return on the investment percentage or return percentage, short ROI, is equal to your income, that is your dividend by investment into 100. Okay, sorry. And sir, I skipped this chapter itself. This is a very easy chapter தான், எனக்கு டஃப்பாக இருக்குது. சரி, ஓகே. இந்த ஃபார்முலாஸ் தான், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். எனிவேஸ், ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி வைஸ் டு இப்போ வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிங்க. ஐ மீன் இப்போ உட்காந்து ஃபுல்லாக பார்க்கணும் சொல்ல முடியாது. இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் லீவ் திஸ் சாப்டர். பட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு நான் இதில் ஒன் சம் மட்டும் சால்வ் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சேல் ப்ரொசீட், எஸ் சேல் ப்ரொசீட் சம்மும் நான் சால்வ் பண்ணுறேன், ப்ளீஸ் வெயிட். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலா இன் திஸ் கொஷின், இன் திஸ் பர்டிகுலர் டாபிக். என்னென்னா டி பர்சன்டேஜ் இன்டூ ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இன்டூ மார்க்கெட் வேல்யூ. சம்டைம்ஸ் திஸ் ஃபார்முலா வில் ஆல்சோ கம் இன் ஹேண்டி. ஸோ இது வேணும்னாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? ஓகே, ரைட். और क्वेश्चन डायरेक्टा सेल प्रोसीड இருக்கிற क्वेश्चन का போறேன். ஓகே ஓகே, look at this question. NRF by 100 தான் ஈஸி தானே சார்? இன்கம், எஸ் கரெக்ட் காரண்யா, அதுதான். ஓகே, ப்ளீஸ் கம் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரோஹித் இன்வெஸ்டட் 9600 on 100 rupees shares. ஸோ இன்வெஸ்டட். ஸோ படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒன்று கிவன் டேட்டாவாக நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ மை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 9600 அண்ட் 100 rupees shares. ஃபேஸ் வேல்யூ 100 rupee, மார்க்கெட் வேல்யூ அட் 20 rupees ப்ரீமியம். அதுதான் சொன்னேன், 20 rupees ப்ரீமியம்னா ஃபேஸ் வேல்யூவில் 20 rupees ப்ரீமியம். ஸோ 100 + 20 which is plus 20னால 120 rupees தான் என்னோட மார்க்கெட் வேல்யூ. பேயிங் டிவிடெண்ட் 8%. ஸோ ஃபார் இதுதான் கிவன் டேட்டா. சரி, இது இருக்கட்டும். இப்போது இதை பேஸ் பண்ணி வந்து 2 பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் we need to calculate the original number of shares. ஸோ ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ
plus அந்த ஷேர் மார்க்கெட் வேல்யூல என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு. ஒரு ஷேரோட ரேட் 120 rupees. ஸோ 9600 by 120. ஸோ அவனோட ஒரு ஷேரோட ரேட் வந்து 120னா 9600 வச்சு எத்தனை ஷேர் வாங்க முடியும். ஸோ 9600 by 120, this equals to number of shares. ஓகே, எஸ் இது கொஞ்சம் ஈஸி தான், டக் டக்குன்னு போயிடலாம். ஸோ 80 is the correct answer. So equal to 80. இப்போ coming to the sale proceed போறதுக்கு sale proceed பார்ட்க்கே வரும். ஸோ sale proceed ஓட பார்ட் என்ன? ஓகே, ஸோ sale proceed is equal to, இப்போ கரெக்டாக பாருங்க, ரோஹித் sold shares when the price rose to 160. அவன் கிட்ட அவன் வாங்கும்போது 120 rupeesக்கு வாங்கியிருந்தான். ஓகே, when he bought the share the price was just 120 rupees. பட் அவன் எப்போ சேல் பண்ணுறான்னா 120லேருந்து 160 rupees போகும்போது வித்துடுறான். அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் பண்ணணும் இல்லையா? சரியா? திஸ் இஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் சார். சார் ஃபைண்டிங் ஃபேஸ் வேல்யூ இஸ் ஹார்ட். ஒன்றும் இல்லைங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ. 100 rupee shares at some value. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ஃபேஸ் வேல்யூ, ஃபாலோட் பை அட் சம் ருபீஸ் இருந்துச்சுன்னா அது மார்க்கெட் வேல்யூ. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ ஃபாலோட் பை மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நிறைய பேர்னா சார் இந்த ஷேர்ஸ் போடுறதுல இதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றான். கிடையாது. ருபீ சிம்பிள் இருந்துச்சுன்னா இட் ஓன்ட் பி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ருபீ சிம்பிள் இருந்துச்சுன்னா இட் குட் பி ஐதர் ருபீ ஷேர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக ஃபேஸ் வேல்யூ, ஃபாலோட் பை அட் ருபீ ஷேர்ஸ் இருந்தால் அது ப்ரீமியம் வேல்யூ, அது மார்க்கெட் வேல்யூ. ஓகே, Sachin from Kerala. Okay, in our school is Malayali. Okay. Cherry, little unicorn. This is what I'm asking. That is what I'm asking, sir. Cherry, clear? Okay, இப்போ வந்துட்டு சேல் ப்ரொசீடுக்கான வேல்யூ என்ன? நம்பர் ஆஃப் ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர். எப்போ மார்க்கெட் வேல்யூ எப்போன்னா 160 rupees இன்க்ரீஸ் ஆகும்போது 160. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன? இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களே 80. ஸோ 80 into 160 is the sale proceed value. சார் ஃபார்முலா மறந்து போகுது, ஃபார்முலா ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ப்ளீஸ் calculate sale proceed value. So your sale proceed will be 12,800 rupees. Number of shares 80. இப்போ coming to new number of shares. See, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிஃபோர் கோயிங் டு தி தேர்ட் சப்டிவிஷன். புரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து 9600 rupees இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு போகிறேன். மார்க்கெட்னா ஐம் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். சரியா? ஒரு இது ஃபன்னாக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் போகிறேன், என்னோட ஷேர் வந்து 120 rupeesல இருக்குது. 9600 rupees வச்சு 120 rupees எத்தனை ஷேர் வாங்கினேன்னா 80 ஷேர் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் ஷேர் 160 rupees போகும்போது வித்துட்டேன். அது சேல் ப்ரொசீட். இப்போ என்கிட்ட திரும்ப 12,800 rupees என்கிட்ட பட்ஜெட் இருக்கு. இப்போ நான் திரும்பவும் வாங்க போறேன். திரும்பவும் என்ன ரேட்ல வாங்க போறேன்னா தட் இஸ் தி செகண்ட் क्वेश्चन, செகண்ட் சப்டிவிஷன். He invested the proceeds excluding dividend. dividend கால்குலேட் பண்ணல நம்ம so far. ஸோ அவன்கிட்ட இருக்கிறது 12,800 வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா in 10% D, இது இந்த 10% வந்து D, இது வந்து D at rupees 50 shares at rupees 40. I think யாரோ ஒருத்தர் கேட்றீங்க சார் ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு. at rupees 50 இதுதான் உங்களோட ஃபேஸ் வேல்யூ 50. at 14 அட்டுக்கு அப்புறம் வர நம்பர் MV மார்க்கெட் வேல்யூ. ஓகே, ஸோ at வந்து 40. சரியா? அப்போ இந்த இடத்துல என்னன்னா 12,800 rupees வச்சுட்டு மார்க்கெட் வேல்யூ 1 ஷேர் 40 rupees. எத்தனை 40 rupees ஷேர்ஸ் வாங்க முடியும்? தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ எங்கள் வேல்யூ கொஞ்சம் ஹையராக தான் வரும். ஓகே, ஸோ த நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ தேர்ட் சப்டிவிஷன், நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் is equal to 12,800. That is the present investment. Sale proceedன்றது இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 12,000 divided by market value 1 share just 40. இதுதான் நெக்ஸ்ட் லைன். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 320 ஷேர்ஸ் வரும். So far till this step is it clear? Last one change in 2 dividends க்கு வந்து நம்ம ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். 320 எஸ் காருண்யா. ஓகே, till this step is it clear? சரி, நான் குயிக்காக வந்து டிவிடெண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ டிவிடெண்ட்
சேஞ்ச் இன் டிவிடெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸை கிளியராக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, எனக்கு டி பர்சன்டேஜ் வந்து 8%, என்னோட ஃபேஸ் வேல்யூ 100 அண்ட் மார்க்கெட் வேல்யூ 120. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கேஸ். இதுக்கு டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, டி பர்சன்டேஜ் இன்டூ ஃபேஸ் வேல்யூ, டி பர்சன்டேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், number of shares into face value. So D percentage 8 by 100, number of shares வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து 80 shares கண்டுபிடிச்சிருந்தோம், and face value 100. So இதில் 100 cancel, 8 8s are 640. So this is my first case dividend. Okay, இப்போ அப்படியே செகண்ட் கேஸ்க்கு வாங்க. செகண்ட் கேஸில் வந்துட்டு D percentage is 10%. இங்கே பாருங்க 10%, ஃபேஸ் வேல்யூ 50 rupees, market value 40 rupees. So என்னோட new dividend will be 10 by 100 into 50 is the face value. Number of shares வந்து 320 இல்லையா? So 320, 0 0 0 0 cancel, 5 2 10, 5 3 6 1600. ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவை என்னென்னா, ஐ திங்க் ஏதோ ஒன்று இல்லை கரெக்டாக தான் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து சேஞ்ச் இன் டிவிடெண்ட் வேண்டும். ஸோ சேஞ்ச் இன் டிவிடெண்ட் வேணும்னா சப்ட்ராக்ட் திஸ் இஸ் த செகண்ட் டிவிடெண்ட். ஸோ 1600 minus 640. On subtraction, I will get the value as 960 rupees. This is the change in income. Minus, yes, 960. அதுதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? இது வந்து ஒரு முக்கியமான மாடல் கொஷின். ஏன்னா சேல் ப்ரொசீட் இன்வால்வ் ஆகுது. அதாவது ஆல்ரெடி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அதை திரும்ப சேல் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப இன்னொரு கம்பெனிக்கு போகிறது தான் சேல் ப்ரொசீட் கான்செப்ட். ஐ விஷ் உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கான்செப்ட் நான் டீச் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருக்கலாம். பட் எனிவேஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு டைம் இப்போ தான் கிடச்சிது. ஓகே, எல்லாருக்கும் அது கிளியராக இருக்கா? Do you want one more question in shares and dividend, or shall I go to next topic? Okay, 960, yes, just said it's yes, correct. Okay, see first, okay, so next topic poidalama. Sir, I skipped it, is it a problem? No, unless if you are very much strong in banking and GST, then it will be fine. Those who want break, yes, you can take break, no problem. Sir, yes, one more. Okay, we'll go for one more question. Correct, ROI வச்சு நம்ம சம்மை சால்வ் பண்ணல. Okay, sorry, one more question. Yes, Fahim, 960, one more. Okay, please come to the next question. A man invest. So எடுத்த உடனே investment amount 22,500 in 50 rupee shares. Please, this is my face value. Available at அப்புறம் வர நம்பர் தான் MV. So face value 50 and market value எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, 10% discount. So 10% discount of 50 shares என்ன வரும்? 10% of 50 rupees. அப்போனா என்னோட ஆன்சர் வந்து 10 by 100 into 50, which is just 5 rupees. கரெக்டா? அப்போ 5 rupees subtract பண்ணணும். So 40 50ல minus 5. So 45 is my market value. அதான் டிஸ்கவுண்ட் கால்குலேஷன். டிஸ்கவுண்ட். ஸோ FEMV கால்குலேட் பண்ணிட்டேன். அண்ட் D percentage வந்து 12%. ஓகே, ஸோ ஐ வாண்ட் யூ டு எவ்ரிஒன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். டக்குன்னு முடிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி, இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ. அண்ட் ஆனுவல் டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ண, டி டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு D percentage into number of shares into face value. ஸோ குயிக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிஷன் முடிச்சிருங்க. ஸோ இந்த கொஸ்டினோட we will be moving to the next topic. Yes, just said it's answer பண்ணிட்டு இருக்கீங்க. Very good. ஸோ எஸ் ஆதித்யா, எஸ் கரெக்ட் ஆன்சர். காருண்யா, எஸ் கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே போர்ட் கொஷின் தான், அது தெரியுமா? இது வரைக்கும் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஷனில் கேட்டது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் த கொஷின்ஸ் ஆர் பீங் ஆஸ்ட். ப்ராக்டிஸ் கொஷின் ஏன் நான் லாஸ்ட் மினிட்ல கொடுக்க போகிறேன். ஆதித்யா ஜஸ்ட் இட்ஸ் எஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபஹீம் எஸ்,
Debithya Explorer, yes, correct answer. Kandipa kepanga. Ajay, yes. Okay, so first question, number of shares is direct. So number of shares, first subdivision. Number of shares is equal to 22,500 divided by market value 45. So my answer will be 500 is my number of shares. And coming to dividend, so second subdivision, dividend is equal to D percentage 12 by 100 into number of shares is 500, face value 50. So 0 cancel. So 12 into 5 into 5, which is dividend is equal to 3,000 rupees. Okay. And final third subdivision part. So third subdivision part, that is rate of return. R ku na formula sollirundane nyabam iruka? R oda formula vandu income dividend by income vandu, so na vena formula eludren, dividend by investment. So dividend vandu 3,000, your investment is 22,500 into 100. Okay, so dividend by investment into 100. Sir, today my birthday. Yes, many congratulations to you. Sorry, best wishes to you. Happy birthday. Continuous max port mind. Happy birthday. What is your name? Nilo Farpir. On behalf of LastBench Academy and all the students, happy birthday. Happy birthday to you. பரவாயில்ல, உங்களுக்கு நாளைக்கு பர்த்டே இருந்திருக்கணும். Okay, your luck will be tested in tomorrow's max exam. Yes, happy. Okay, please come on. The return percentage approximate எவ்வளவு வருது? Yes, super. Priyadarshini Srinivasan, yes, correct answer. எனக்கு பர்த்டே இல்லை அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்கோ பர்த்டே, அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? சாரி, மறைச்சிட்டேன். ஸோ ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருது? ட்வின்னிங்கா? ஓகே. ஸோ எஸ், யுவர் ஆன்சர் வில் பி, யுவர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் will be 13% approximately. ஏன்னா correct to the nearest 13.333 போகும். So 13% is the correct answer. Okay, done. சரியா? Clear? Okay, we'll go to the next topic. The topic which I consider very much important when it comes to compulsory section, it is none other than factorization of polynomials. Okay, so பார்த்துடலாமா factorization of polynomials? வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன். சரி இருங்க, நான் ஒரு ஆர்டரில் எழுதிட்டேன். சார் புதுசாக லேர்ன் பண்ணுறது வேஸ்ட் ஆர் ப்ரொடக்டிவ்? இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணி அது போயிட்டு உங்களோட மற்ற டைம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் லேர்ன் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் எதுவுமே லேர்ன் பண்ணணும், இன்றைக்கி ரிவிஷன் தான் பண்ணணும் நீங்கள். சரி, எனிவேஸ், ஸோ குயிக்காக ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் கோ த்ரூ பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபியூ பேசிக் கொஷின்ஸ். Please look at this question. Use remainder theorem to factorize the polynomial 2x cube plus 3x square minus 9x minus 10. ஆமாம், ஒரு பிரேக் எடுத்துப்போமா, ஒரு 2 minutes. Yes, Fire Phoenix. Even I thought the same. எனக்குமே ஒரு பிரேக் வேணும். சரி, we'll have a short break. Okay, I'll come back.
Yes, hi back again. சஞ்சனா சஞ்சீவி ஒரு நல்ல டவுட் கேட்டிங்க. ஃபேக்டர் எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கணும், பட் ரிமைண்டர் கேன் பி ஜீரோ ஆர் நாட் ஜீரோ. ரிமைண்டர்னா இட் நீட் நாட் பி ஜீரோ ஆல்வேஸ், பட் ஃபேக்டர் 100% ஜீரோவாக இருக்கணும். குட் கொஷின். ஓகே, எஸ், அவர் ஜியாகிரஃபி சார் சந்திரகுமார் சார் இஸ் ஆல்சோ ஆன் த லைவ். உங்களுக்கு என்னென்ன டாபிக் எடுக்கணும் அப்படின்னாலும் டீட்டெயிலாக கேட்டுருங்க. சார் நிறைய சென்டெம்ஸ் கொடுத்துருக்காரு ஜியாகிரஃபியில். ஸோ ஹோப்ஃபுல்லி இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ ஃபைண்ட் ஜியாகிரஃபி ஈஸி அண்ட் வாண்டட் டு கெட் சென்டம், ஆர் ஜியாகிரஃபியில் டக்குன்னு இது ஈஸியாக புரிய வைக்கணுனாலும் மறக்காமல் ஜியாகிரஃபி லைவ் வந்துடுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, யூஸ் பண்ணலாம். சின்டாக்டிக் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த கொஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆக போகுதுல. ஒன் லாஸ்ட் ஈவினிங் பிஃபோர் யுவர் எக்ஸாம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் ஜாலி தான். Short commercial break over. Yes, just said it's okay. Okay, welcome back to LastBench Academy. Lakshmi Ceramics அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போயிட்டுருக்கோம். சார் லாக் புக்கு ஓகே நிதின், எஸ் லாக் புக் ஐ திங்க் பிரேக் டைமில் நான் செக் பண்ணியிருக்கணும். நான் பிரேக் டைமில் அதை பற்றி யோசிக்கல. எனிவேஸ், ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நம்பருக்கு இந்த ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விச் பர்டிகுலர் நம்பர் f(1) ஸ்டார்ட் பண்ணுங்கள். So 2 of 1 whole cube to find the factor alone. 3 of 1 square plus 3 of 1 square minus 9 of 1 minus 10. So எனக்கு வந்து 2 plus 3 minus 9 minus 10. Definitely this is not equal to 0. So next f of 2. 2 of 2 cube plus 3 of 2 square minus 9 of 2 minus 10. So 16 plus 412 minus 18 minus 10. So yes, I'm getting 0. So 2 is a factor. Okay. So therefore, so once நீங்க factor identify பண்ணிட்டீங்கன்னா சார் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். எஸ், இதுதான் டஃப் பார்ட். கரெக்ட், ஜஸ்ட் எடுத்து சொன்ன மாதிரி கரெக்ட். இதுதான் டஃப் பார்ட். கொஞ்சம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக, நிறைய பேர் அவசரத்தில் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றி போட்டு ஒரு மாதிரி லூப்லேயே கடைசி வரைக்கும் 0 வரேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே யூஸ்வலாக காமனாக 1, 2 ஆர் -1, -2 இந்த 4 நம்பரில் 100% ஒரு ஃபேக்டர் வந்துடும். ஸோ 1, 2, -1, -2 இது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் சின்ஸ் f of 2 ஃபேக்டராக இருக்கிறதுனால we can take directly. So since f of 2 is equal to 0, x minus 2 is one of the factor. இப்போ என்னோட next part, I'm going to factorize it completely. So x minus 2 2x cube plus 3x square minus 9x minus 10. So always your first term by first term. So 2x cube by x. So your answer 2x cube, 2x square. So 2x square, multiply 2x square into x, 2x cube, 2x square into minus 2 minus 4x square. And then change of sign. ஸோ மைனஸ்ஸு இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். எங்கே 7x ஸ்கொயர் minus 9x. இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியராக இருக்கா? கார்பஸ் கிறிஸ்டி ஸ்கூல் நாகர்கோயில். ஓகே, நியூயார்க் ஓகே. இது செக்ஷன் பி வருமா? இது வருமே, கண்டிப்பாக வருமே. செக்ஷன் பி வருமே. எஸ், மைனஸ் போட்டாலும் வரும். எஸ் கரெக்ட், மைனஸ் போட்டாலும் வரும். நமக்கு ஒரு ஃபேக்டர் போதும்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பிரிங்கிங் டவுன் 7x ஸ்கொயர் அண்டு 7x ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அதனால் இங்கே நெக்ஸ்ட்டு வந்து 7x ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸு. ஸோ எனக்கு 7x கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 7x இன்டூ எக்ஸ் 7x ஸ்கொயர், 7x இன்டூ -2 -14x
and once again change of sign. So இப்போ இது minus, இங்க plus, cancel, இங்க 5x. Next bring down the last term, minus 10. So 5x, first term by first term, 5x by x, x is cancel, just 5, plus 5. So 5 into x, 5x into minus 2, 10. Answer sign change பண்ணீங்கன்னா minus plus 0. So இதுதான் என்னோட main quadratic equation. அந்த particular quadratic equation நீங்க simplify பண்ணணும். Prima school Pondicherry, Jeevana school Madurai. Okay, என்னோட very close friend வந்து from Jeevana school Madurai. Okay, he's actually running a business in Madurai. Nice. Brindavan Vidyalaya, Trichy, Dr. Discool, Coimbatore, Trichy, Coimbatore, Madurai. Next, tough step factorization. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. சார் சர்க்கிள் மார்க்ஸ், சர்க்கிள்லாம் இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ், 10 to 15 மார்க்ஸ் வந்துடும். ஓகே, ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5. ஸோ இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் வேல்யூ வில் பி 10. ப்ராடக்ட் வேல்யூ பின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் அது டைமண்ட் மெத்தட்லாம் போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் இப்படி எழுதி பழகிட்டேன். ஸோ ப்ராடக்ட் வேல்யூ இஸ் 10 and some value is 7. So 2 into 5 the possibilities. So 2x square plus இது மட்டும் நான் 2x square இது மட்டும் நீட்டாக எழுதிடுறேன். So 2x square plus 7x plus 5. So என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட ரூட்ஸ் வந்து 5x plus 2x plus 5. So இப்போ first two terms, next two terms. இதில் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் காமன் எடுத்து ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் எக்ஸ் மட்டும் தான் காமன். ஸோ எக்ஸை காமன் எடுத்தோன்னா 2x + 5 அண்ட் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் ஒன்ஸ் அகெயின் எனக்கு வந்து இது அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி எழுதிருங்க 2x + 5. ஓகே, அண்ட் தென் ஃபைண்ட் விச் குட் பி த காமன் வேல்யூ. இங்கே 2x + 5 எக்ஸாக்டாக சேம் இருக்குது, ஜஸ்ட் 1. ஸோ அதனோட ஆன்சர் வந்து 2x + 5, த ரூட்ஸ் தட் ஆர் காமன் அண்ட் த ரூட்ஸ் தட் இஸ் கம்மிங் அவுட் சைட் த ப்ராக்கெட்ஸ். ஸோ இன்சைட் த ப்ராக்கெட்ஸ், அவுட் சைட் த ப்ராக்கெட்ஸ். அண்ட் ப்ரீவியஸ்லி நம்ம எடுத்தது x - 2. கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. சிம்டாட்டிக் மெத்தடில் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், பட் இது போர்ட் கீழே இதுதான் சிம்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்டர் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பட் ஃபேக்டரைஸ் கம்ப்ளீட்லின்னா ப்ளீஸ் இந்த லாங் டிவிஷன் மெத்தட், இதுக்கு முன்னாடி லாங் டிவிஷன் எழுதுனது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா போர்ட் கீழே சிம்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணணும். பாக்கி ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு காமனாக I would always recommend you to go with long division method. உங்கள் ஸ்கூலில் இன்கேஸ் இல்லை சார் சிம்டாட்டிக் மெத்தடே ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம்னு சொன்னால் இட்ஸ் ஃபைன். பட் நான் பார்த்த வரைக்கும் கரெக்ஷனில் கீ கரெக்ஷனில் ஃபேக்டரைசேஷன் தான் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது மட்டும் சிம்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. சார் LastBench Academy, thank you, nice shade, thank you. Sir, ICSE syllabus, nobody taking class in Tamil. If there is only in Hindi, but CBSE all channels, your class only in ICSE Tamil. Thank you so much. Okay, LastBench சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு குட் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன், 500 வியூஸ் இன் லைவ் அச்சீவ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் எவர் டன் தட் இன் ஆர் அகாடமி. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேர் த்ரூ அவுட் கூடவே இருந்தீங்க. பட் ஓகே, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் ஆஃப் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதில் இல்லை சின்டாட்டிக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, அது எல் பிராக்கெட் மாதிரி போட்டு பண்ணணும். அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல தெரிஞ்சுக்க வேண்டாம், காரண்யா அது தெரிஞ்சுக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃப்ரம் பெங்களூர். ஓகே, இப்போது இதில் நான் இன்னொரு மாடல் ஆஃப் கொஸ்டின் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இதோட நான் இந்த ரிமைண்டர் அண்ட் ஃபேக்டர் தியரம் ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் லுக் அட் திஸ் கொஸ்டின். எப்படின்னா இங்கே வந்து லீனியர் ஈக்குவேஷன், ஸோ 2 ஈக்குவேஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தேங்க்யூ சஞ்சனா சஞ்சீவி, தேங்க்யூ. நைட் ஷேட் ரெஃபர் பண்ணுறீங்களா? வெரி குட். ஓகே, அப்படியே லைக்ஸும் நிறைய பண்ணுங்கள். நான் அப்புறம் வீடியோ செக் பண்ணி முடிச்சு பார்த்தா 10 லைக் கூட இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு தான் லாஸ்ட் செஷன். ப்ராப்ளி ஐ வில் பி கம்மிங் லைவ். அதோட நான் எப்போ லைவ் வரும்னு எனக்கு தெரியல, ஏன்னா மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு இல்லையா. ஸோ வில் மீட் அகெயின் ப்ராப்ளி லேட்டர். தமிழுக்கு நான் யோசிக்கிறேன். தமிழ் ஐ நீட் டு திங்க், ஏன்னா அது எப்படி பிளான் பண்ணுறது நான் யோசிக்கிறேன். பட் டெஃபினெட்லி வில் டூ சம்திங் ஃபார் தமிழ். சரி, இந்த கொஸ்டின் வாங்க. x - 2 is a factor of 2x cube plus ax square plus bx minus 14, and when the expression is divided by x minus 3 it leaves a remainder 52. APGP வர குயிக்காக வாங்க, குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே, this is the last question
in remainder factor theorem. A and B value கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். இந்த மாடல் ஷுவராக நீங்கள் வந்து இதில் பார்ப்பீங்க, போர்ட் கொஷின்ஸில் பார்ப்பீங்க. இதுவே போர்ட் கொஷின் தான். x+2 ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் புரியல சார். கைசன் ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் நான் சொல்லி முடிச்சிட்டேனே, இப்போ சொல்கிறீங்களே. சரி, ஓகே, கமான் இந்த கொஷின் முடிச்சிடலாம். நான் சொல்கிறேன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x-2 ஹேஸ் பீன் மென்ஷன்ட் ஆஸ் அ ஃபேக்டர், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து f of 2 equal to the main equation 2 of 2 whole cube plus a of 2 whole square plus b of 2 minus 14. ஸோ இதில் வந்துட்டு சால்வ் பண்ணனா 16 plus 4a plus 2b minus 14 and இங்கே வந்து ஃபேக்டர் மென்ஷன் பண்ணால் this will be 0. ஓகே, 16 and 14 is 2. So அது இந்த சைட் கொண்டு வந்தோம்னா -2 is equal to 4a plus 2b, and since all the equations are in factors of 2, dividing the equation by 2, -1 is equal to 2a plus b. So this is my first equation. And the second equation என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if it is divided by 3, so f of 3 equal to f of x minus 3 na f of 3, f of 3 க்கு 2 of 3 cube plus a of 3 square plus 3 of b minus 14, and the remainder is given as 52. இங்க 52 substitute பண்ணிடுங்க மறக்காம. So 327, 52 na 54. 54 plus 9a plus 3b minus 14. So solve பண்ணிட்டு, so இந்த equationல 54 minus 14 is 40. 40 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா just 12. So 12 is equal to 9a plus 3b, and in the equation divided by 3 panna, I'll get the equation as 4 is equal to 3a plus b. So this is my second equation. So இந்த ரெண்டு equation ஒரு வாட்டி நான் நீட்டா எழுதிடுறேன். -1 is equal to 2a plus b, and my second equation is equal to 4 is equal to 3a plus b. இந்த ரெண்டு equation சால்வ் பண்ணீங்கன்னா a and b வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, so a and b value so far anyone? ஒரு வேல்யூ பாசிட்டிவ்ல வரும், ஒரு வேல்யூ நெகட்டிவ்ல வருமே. பிரியதர்ஷன் செக் நைட் ஷேட் சார் x equal to 2 எப்போ பண்ணணும்? நீங்கள் இந்த கொஷனில் இந்த ஸ்டெப்பில் நான் பண்ணணும். அது ஆக்சுவலாக x-2 எடுத்த உடனே கொஷின் ஸ்டார்டிங்கே வந்து x-2 இருக்கு இல்லையா, அது முதல்ல ஃபஸ்ட்டு இந்த கொஷனில் f of xன்னு எழுதணும். f of x equal to இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து x-2 equal to 0, தென் x is equal to 2, அதுக்கப்புறம் தான் f of 2 வரும். ஓகே, நான் டிரெக்டாக சால்வ் பண்ண டிரெக்டாக f of 2 எழுதியிருக்கிறது என்னோட மிஸ்டேக் தான். எடுத்த உடனே இப்படி எழுதிட்டு f of 2 எழுதணும். ஓகேவா? எஸ் பிரியதர்ஷன், எஸ் கரெக்ட் ஆன்சர். வி கேன் எஸ் எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ணணும். இங்கே எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இங்கே சேஞ்ச் த சைன்ஸ், மைனஸ், ஸோ யுவர் ஆன்சர் வில் பி, இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து -a -5, ஸோ a is equal to just 5, அண்ட் இந்த a வேல்யூ 5 இங்கே சப்ஸ்டியூட் இன் எனி ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்னோட a வேல்யூ வந்து -1 is equal to, so first equationல இந்த equationல -1 is equal to 2 into a 10 plus b. so b ஓட வேல்யூ 10 அந்த சைடு போச்சுன்னா -11. so a வேல்யூ 5, b வேல்யூ 11. very common year question. yes வர்ஷா, திங்க் இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே சார், -1 வராது, 5 வரும், -11 தான் வரும். செக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் இன்னொரு மாடல் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஆர் ஓகே, ஒரு ஈஸி கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வெரி சிம்பிள் கொஷின். இதை முடிச்சிருங்க. கமான், கம்ப்ளீட் திஸ். லாங் டிவிஷன் கொஷின் இன்னொன்று போகலாமா? ஜீவன் நரசிம்மன், இஸ் தட் வாட் யூ ஆர் ஆஸ்கிங்?
Long division, okay, Jeevan Narasimhan, done. No long division sum போலாம். But before that, இது ஒரு simple question. Just k value மட்டும் identify பண்ணது. Sir, tomorrow morning live இருக்குமா? Just it is sorry, unfortunately, very sorry, because என்னோட வீடுக்கும் நான் இப்போ ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸில் இருக்கோம். என்னோட வீடுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் டுமாரோ மார்னிங் ஸோ அது ட்ராவல் பண்ணி வர்றது கஷ்டம். அண்ட் மோரோவர் மார்னிங் லைவ் இல்லை டெக்னிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஐட் பி வெரி மச் ஹாப்பி டு கண்டக்ட் மார்னிங் லைவ் செஷன்ஸ், பட் டிஸ்டன்ஸ் க்ரைட்டீரியா அதான் ஒரு ப்ராப்ளம். எனிவேஸ், வாங்க லெட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஈவினிங் டுடே. ஓகே, சரி. எஸ், இதில் எப்படி பண்ணணும்னா ஆஸ் ஆல்வேஸ் நான் திரும்ப இதோட இதிலேருந்து எழுதிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டுலேருந்து எழுதிடுறேன். ஆக்சுவலாக எப்படி கீழே எழுதணும்னு எழுதிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x³ - 2x² + kx + 5. தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு வந்து டிவைடட் பை 2x + 1 இருக்குது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி, ஸோ 2x + 1 = 0. ஸோ தேர்ஃபோர் x is equal to -1/2. கரெக்டா? அண்ட் தென் next step, therefore f of -1/2 equals, so 4 of -1/2 the whole cube -2 of -1/2 the whole square plus k into -1/2 plus 5. And the beauty is remainder வந்து -10 ன்னு சொல்லியிருக்கான். so -10 is equal to னே ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. நீங்க எனக்கு k வேல்யூ கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். I am trying to revise all the chapters. Let's see. If everybody is comfortable with the revision part, it's fine. Illa sir, podum sir அப்படினா I'll obviously end it. See, point is, நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. Please, someone tell me the answer for k value. Okay, Jeevan Narasimhan, yes. Thank you so much, Sanchitra RCB, Sanchit RCB 2039. Thank you for the support. Sanjana Sanjeevi, yes, correct answer. Priyadarshini, check பண்ணுங்க. காருண்யா check பண்ணுங்க. சார், ஆங்கிள் அண்ட் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி தியரம் ரிவிஷன் பண்ணுங்க. எஸ், நெக்ஸ்ட் வரேன். ஓகே, நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். as fast as possible I could. 30 வராது. 30 is very close answer, but 30 வராது. உதீப், yes, correct answer. 30 வராது. அபிஷேக், yes, correct answer. See, 4 into -1/8 -2 into 1/4 minus k/2 plus 5. So 4 and 8 cancel 2, 2 and 4 cancel 2, so -10 equal to -1/2 -1/2 minus k/2 plus 5. -1/2 -1/2 -1. Okay, so -1 அப்போ இந்த ஈக்குவேஷனை திரும்ப இங்கே எழுதுறேன். -10 equal to -1/2 -1/2 -1. இது வந்து k/2 plus 5. so -1 and 5 4 வரும் plus 4 அன்சைட் கொண்டு போனோம்னா -14. -14 is equal to -k/2. cross multiply பண்ணா -28 is equal to -k. so அப்போ k value will be plus 28. is the correct answer. Very good. Okay. Yes. And also an important news, other than நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முக்கியம் தான், பட் நாளைக்கு நம்ம அகாடமியில், நம்ம லாஸ்ட் பெஞ்ச் அகாடமியில் ஆன்லைன் பேட்ச் ஃபார் 10th standard ICSE as well as 10th standard CBSE.
ஐ மீன் நெக்ஸ்ட் இயர் இப்போ கரண்ட்லி 9 to 10 போகிறவங்களுக்கு நாளைக்கு எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்களோட மெயின் டீம் ஸ்டாஃப்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாருமே அங்கே ஆன்லைன் கிளாஸில் டே டு டே ஷெட்யூல் போட்டு டெய்லி ஈவினிங் 6 o'clock அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் யாராச்சும் உங்களோட ஜூனியர் சிப்ளிங்ஸ் யாராச்சும் நெக்ஸ்ட் 10th வர போகிறாங்கன்னா டெஃபினட்டாக எங்கள் சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள், எங்கள் அகாடமியை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஸ்லைட் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இருங்க, நான் ஃபேக்டரைசேஷன் லாங் ஃபேக்டரைசேஷன் சம் கேட்டிங்கல்ல, வேண்டாம். Okay, so one last question on complete long division. One last question. Thank you Maheshwar. One last question on long division based on your request. Yes vaanga. இதுலேயே லாங் டிவிஷன் சொல்கிறேன். ப்ளீஸ் அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் சம். வெயிட். ஓகே, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். டர்வின் இமானுவல், தேங்க்யூ. ஓகே, ஸோ யாராச்சும் ஒரு ஃபேக்டர் சொல்லுங்கள். எந்த ஃபேக்டரை ஐடென்டிஃபை பண்ணீங்களா? சின்டாக்டிக் மெத்தட் ஆர் f of 1 2 3 ஏதாச்சும் ஒன்று வச்சு எதாவது ஐடென்டிஃபை பண்ணீங்களா? எனிஒன்? x equal to 1. Yes, we have to use karunya. So f of x equals to x cube plus 10. இதுதான் இப்படி தான் ஃபார்மேட் எழுதணும். நீங்கள் நான் டிரெக்டாக எழுதின ப்ரீவியஸ் கொஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் த ஈக்குவேஷன் இந்த நேம் ஆஃப் f of x, தென் அதுக்கப்புறமா x equal to 1 அப்படின்னா x is equal to 1, so there it can be written as, which means x minus 1, so therefore f of 1 equal to 1 whole cube plus 10 1 whole square minus 37 into 1 plus 26. So இது solve பண்ணிங்கன்னா 0 வந்துரும். Okay, 1 plus 10 plus 26 is 37. So 37 minus 37 0. So therefore x minus 1 is a factor. So அப்போ x minus 1 வச்சு நம்ம divide பண்ண ஆரம்பிக்கலாம். So x minus 1 x cube plus 10x square minus 37x plus 26. So first x cube by x, so divide பண்ணா எனக்கு x square வரும். So x square into x cube, x square into minus 1 minus x square, then once again change of sign. So plus minus cancel, 11x square, bring it down, minus 37x. So திரும்ப வந்து 11x square இங்க again first term by first term, so 11x square by x cancel பண்ணா 11x plus 11x into x, 11x square, 11x into minus 1 minus 11x. So once again change of sign, minus plus cancel, இங்க வந்து minus 16 minus 26x last term plus 26. So once again minus 26x x, so minus 26x by 26 cancel, so minus x minus sorry xx cancel ஆயிடும். So xx cancel, minus 26 மட்டும் வரும். So minus 26, so minus 26x plus 26, sign change பண்ணீங்கன்னா 0.
தேங்க்யூ தியாகு சார். அவர் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சார் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க சார் உங்களை நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்ட்டு. தியாகு சார் த ஒன் விஸ் ஹீ இஸ் ஆல்சோ தேர். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவரை தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஓகே சரி வாங்க, இதுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இந்த சம்முக்கு? டைமண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். ஹவு டு ப்ரொசீட் வித் எக்ஸ் ஸ்கொயர் plus 11x minus 26. By diamond method we'll take the first and the last term. First number oda coefficient inga 1 da irukku and the last term வந்து minus 26. Okay, and bottom la வந்து middle la irukra term oda coefficient with sign, so plus 11. So in the two numbers on multiplication minus 26 அப்படின்னு லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கலாக 2 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 2 and 13 மட்டும்தான் வரும். ஓகே, பட் சின்ஸ் வி நீட் டு ஹாவ் பாசிட்டிவ் 11, அடிஷன் வந்து பாசிட்டிவ் 11ல் வரணும். ஸோ பிகர் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஸோ நெகட்டிவ் ஸ்மாலர் நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ அதனால் என்னோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x minus 27 minus 26. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x minus 26. ஸோ என்னோட மிடில் வேல்யூ வில் பி ரீப்ளேஸ்ட் வித் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அண்ட் ப்ளஸ் 13x minus 26. So first two terms, last two terms, x common எடுத்தீங்கன்னா x minus 2, once again repeat the same x minus 2, and இங்க வந்து இதுக்கும் ரிலேட் பண்ணுங்க. ஸோ இங்கே 13x இருக்கு, இங்கே வெறும் x இருக்கு. ஸோ அப்போனா இங்கே ஒரு 13 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ inside the bracket terms x minus 2, outside the bracket x plus 13. இது ஷார்ட்கட்லையும் போடலாம். ஷார்ட்கட்டில் என்னன்னா as long as உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும்போது டிரெக்டாக x minus 2ன்னா நீங்கள் இங்கேயே x equal to 2 போட்டுடலாம். அதே மாதிரி x plus 13 x is equal to minus 13 முடிச்சிடலாம். ஓகே, இங்கே முடிச்சிடலாம். பட் ஏன் சார் இந்த ஸ்டெப்லாம் எல்லா வாட்டியும் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் 1 கேட்க மாட்டானே, அங்கே மாட்டுவீங்கல்ல, அதுக்காக. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர். ஸோ த ஃபைனல் ஆன்சர் I'll write it on the top. X minus 1, x minus 2 and x plus 13 is the final answer. இது வந்து இதுவுமே போர்ட் கொஸ்டின் தான், 2019 18. ஓகே, shall we go to the next question? Sorry, 2016 போர்ட் கொஸ்டின். சரி, ஐ ஹோப் ஃபேக்டரைசேஷன் வந்து கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். Okay. Yes. Do we need to change the sign? In which part, sir? Factorization கண்டிப்பா நீங்க synthetic division method யூஸ் பண்ணலாம். சார் see அதான் synthetic division வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இனிஷியலாக அந்த f(1) f(2) போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்லி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கும் சிந்தட்டிக் யூஸ் பண்ணுறதை விட லாங் டிவிஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நிறைய எக்ஸாமினர்ஸ்க்கு அவங்களோட கீழே எல்லாருக்கும் லாங் டிவிஷன் தெரியும், ஆனால் சிந்தட்டிக் டிவிஷன் நிறைய ஸ்கூலில் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் கரெக்ஷன் போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு சிந்தட்டிக் டிவிஷனுக்கு தெரியலன்னா இம்மீடியட்டாக ஏன் அந்த கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் லாங் டிவிஷன் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். மேட்ரிசஸ் ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஓகே, ஷால் வி கோ ஃபார் ஜஸ்ட் 2 questions ஃப்ரம் மேட்ரிசஸ். ஜஸ்ட் 2 questions. ஒரு கொஷின் வந்து வேரியபிள் கால்குலேஷன் ஏபி கால்குலேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஜென்ரலாக ஃபைண்ட் AC plus B square minus 10C ஓட ஹோல் வேல்யூ. ஜஸ்ட் 2 questions ஃப்ரம் மேட்ரிசஸ். கமான். எஸ் நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. In finding the factor, do we need to change the sign? Just said it's skip the matrix. Sir, easy sir. அதனால தான் just ரெண்டே கொஷின் மட்டும், just 2 questions. ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. ஐ வில் ஆல்சோ சால்வ் ஃபார் தி அதர்ஸ், இட் வில் பி ஈஸி. சார் மேட்ரிக்ஸில் 2 டிஃப்ரெண்ட் ஆர்டரில் மல்டிப்ளை எஸ் அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வேறு ஆர்டர் அண்ட் ஆர்டர் பார்த்தியும் நான் ஆர்டர் பற்றியும் நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் இட் இஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்குள்ளே நான் நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஃபேக்டரில் சைன், கேன் யூ ஜஸ்ட் ரிப்பீட் த டவுட் அகைன்? கொஞ்சம் ப்ளீஸ் பி மோர் எலாபரேட். அந்த டவுட்டில் கேளுங்க, ஆர் எல்ஸ் நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன், அப்புறமா கூட நீங்கள் டவுட் கேட்கலாம். எனிவேஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எனி மேட்ரிசஸ் ABCD and EF, the order is important. So always you will start with rows. So first row, second row.
So அப்போ 2 by first column second column, so 2 by 2 and then inga vandu once again 2 rows but there is only one column, so 2 by 1. For any matrix to be multiplied எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, the inner numbers should be same. சிம்பிளா சொல்றது inner numbers சொல்றதை விட ஆக்சுவலா புக்ல எப்படி இருக்கும்னா the column of the number of columns in the second matrix, number of columns in the first matrix equal to the number of rows in the first matrix in the second matrix ன்னு இருக்கும். சிம்பிளா inner numbers easy, inner numbers சேமா இருக்கணும் அப்படின்ற லாஜிக்ல வச்சுனா the matrix multiply ஆகும். அப்போ resulting order, what will be the resulting order of the matrix multiply பண்ணாங்கன்னா in the external numbers தான் resulting numbers. So 2 by 1 matrixல வந்துரும். இது பேசிக் லாஜிக். சரி, ஸோ உங்களுக்கு எனி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆகுமா இல்லையானா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதுங்க. எப்பவுமே நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் தென் ரெண்டு மேட்ரிக்ஸோட இன்னர் நம்பர்ஸ், இந்த டோட்டல் 4 நம்பர்ஸ்ல இன்னர் நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கணும். சேமா இருந்தால் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். whereas the outer numbers will take place of the resulting order of matrix. சரியா? ஓகே, clear? I'm not getting final answer on this concept. How to avoid that, sir? Okay, please. Probability la cards some place. Wait பண்ணுங்க. Okay, சரி. So இந்த question கான solution quick-ஆ நான் சொல்லிடுறேன். If those who know, you can do it. So first AC part. AC is equal to 2357 into 1 0 minus 1 4. You can also parallelly complete this with me. So என்னோட answer வந்து minus 1 will be the first term. And then 0, 12 will be the second term, 5 minus 7 minus 2. நான் கொஞ்சம் டைரக்டாக போடுறேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம். லாஜிக் எப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். how to solve this னா first 2 into 1 2 and then 3 into minus 1, so 2 minus 3, அதனால தான் minus 1 எடுத்திருக்கேன். next one வந்து 2 into 0 then 3 into 4, so L shapeல வந்துட்டே இருக்கும். last one 5 into 0, 7 4s are 28. so this is my AC matrix. Next B square matrix, 1 4 minus 1 7, 1 4 minus 1 7. so once again 1 into 1 1, 4 into minus 1, so minus 4. இப்படி தான் ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நீட்டாக எழுதுவீங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ அதே கான்செப்ட்லேயே நீங்கள் போயிடலாம். கேசி குமார், கார்ட் சம் கேன்சல்டா? ஆக்சுவலாக கார்ட் சம் கிடையாது, நிறைய ஸ்கூலில் கார்ட் சம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. தென் 1 into 4 4 into 7 28. ஓகே, plus 28. and then one more time minus 1 into 1 minus 1, 7 into minus 1 minus 7. last minus 1 into 4 minus 4 plus 49. so இதோட resulting matrix வந்து minus 3 32 minus 8 and 49 இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வந்து 45 வரும். ஓகே, ஸோ இது கிளியராக புரிஞ்சதுனால ஐ திங்க் 10Cக்கு டேரெக்டாகவே நான் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக 10 வந்து மைனஸ் 10 10 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணேன்னா என்னோட 10C மேட்ரிக்ஸ் வந்து 10 0 minus 10 and 40. This should be clear for now. Okay. Zero. Okay. Okay, moving on. So final answer, director, after adding all this, so AC so AC plus BC square. So AC matrix value is minus 1 minus 12 minus 2 and 28 plus
B square matrix minus 3, 32, minus 8 and 45, and final 10, 0, minus 10, 40. Okay. So, இப்போ minus 1, minus 3, minus 4, sorry, this is minus 1, minus 1, minus 1. So, minus 1, minus 3, minus 4 and minus 10, minus 14. Next, minus 12, 32, 20, 20 minus 0, 20 again, and minus 2, minus 8, minus 10 plus 10, 0, 28 plus 45, 73 minus 40, 33. Okay, this is my final answer. By chance யாரா solve பண்ணி கரெக்டாக வந்துருச்சுன்னா well and good. Okay, all right, சரி. நான் ஒரு பர்டிகுலர் XY கொஷின் மட்டும் குயிக்காக 2 minutesல நானே சால்வ் பண்ணிடுறேன். those who know you can also solve, others வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2x 14 18 2 டைம்ஸ் ஆஃப் y minus 5 இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸ் 6 minus 7 4 and 5 லாஸ்ட்டாக 10 7 22 15. இப்போ எனக்கு தேவை x and y மட்டும் தேவை. ஸோ என்னோட x ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் x காம்போனன்ட்ஸ் x இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா 2x plus 6 equal to 10 அப்படின்னா 2x is equal to 4, so x is equal to 2. This is my first equation. And then next in the 2 of y minus 5 இதோட proportional corresponding values plus 5 equal to 15. So 2 of y minus 5 equal to 5 and side போச்சுன்னா 10 and 2 and side cross பண்ணாலும் 10 by 5. So y minus 5 is equal to 5 again. Y is equal to 10. Okay. So ஒரு basic question தான் to find x and y. Okay, clear? சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சாரி, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மேட்ரிசஸ்னால் ரொம்பவே ஈஸியாக தான் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்கிப் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, காட் இட்? சரி, நெக்ஸ்ட் சாப்டர் டன். ஓகே, எல்லாருமே நெக்ஸ்ட் சாப்டர் ரெடி ஆகிட்டீங்க. சரி, ஸோ I'll start with AP. ஏபியில் ஐ ஃபீல் ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் மாடல் எல்லா இயரும் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் ஏபியில் ஸ்டார்ட் பண்ணிட்டுறேன். ஸோ ஏபியில் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d, where d is your common difference. ஒரு சீரீஸ் ஏபியா இல்லையான்னு டிஃபைன் பண்ணுறதே இந்த காமன் டிஃபரன்ஸ் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் d கால்குலேட் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். d is equal to t2 minus t1, ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அண்ட் இதுலேயே வந்து SN ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும்னா n by 2 2a plus n minus 1 into d, and இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. Sn is equal to n by 2 a plus tn or l. L stands for last term. Sorry, n is your இது வந்து இது first term. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் n stands for number of terms, tn அது லாஸ்ட் டேர்ம். இதிலே இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. tn is equal to Sn minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா, என்னோட டோட்டல் அடிஷன், மொத்த அடிஷனோட வேல்யூ மைனஸ் ஒரு டேர்முக்கு முன்னாடி இருக்க அடிஷன் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா ஒரு ரேர் ஃபார்முலா, பட் எனிவேஸ். அண்ட் ஜென்ரல் சீரீஸ் ஆஃப் ஏபி வந்து யூ கேன் பிக் a minus d, a and a plus d as the general series for 3 term. 5 term series question கேட்க மாட்டான். 3 term கேட்டது கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துட்டேன். ஓகே, மூவிங் டு questions. Please read this question. Tough sum வந்துருச்சு. டஃப் சம் கொடுங்க சார். ஏபி ஈஸியா? ஓகே, ஏபி ஈஸின்னு சொல்கிறவங்களாம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்களேன். ஓகே, those who find AP really easy, can you please tell me the first and common difference quickly? 5 minutes டைமில் சொல்கிறீங்களா?
சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஏபிஸோட ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, சி ஏபியோட ஜென்ரல் ஃபார்முலா தட் இஸ் a + n - 1d எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். தட் இஸ் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, n கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி. பட் இந்த சம் வேல்யூவோட ஃபார்முலாஸ் வந்து செகண்ட் ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலன்னா ஜென்ரல் ஃபார்முலா n/2 2a + n - 1d தான் யூஸ் பண்ணுவீங்க. சஞ்சனா புரிஞ்சுதா? ஐ திங்க் நீங்கள் அந்த சம் ஃபார்முலா வச்சு தான் கேட்குறீங்க. சார் நீங்களே போட்டுருங்க, நானே போட்டுருவேன். ஓகே, நீங்கள் நிறைய பேர் ஈஸின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, அதுக்காக தான் சரி ஓகே வெயிட் பண்ணேன். சரி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். சார் இல்லை சார், நோ n + n - md சார், nth டேர்ம் mth டேர்ம் 2 ஏபியோட டிஃபரன்ஸ். ஓகே ரெண்டு ஏபியோட டிஃபரன்ஸ் ஃபார்முலா கேட்குறீங்களா? சரி சஞ்சனா, அந்த மாதிரி டிஃபிகல்ட் சம்ஸ். ஓகே, நீங்கள் ரெண்டு ஏபியோட ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் கேட்குறீங்க, அது வேண்டாம், அது நாட் நெசசரி. ஓகே, இல்லை புரிஞ்சிச்சு. n - m அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸீட்ஸ்னா என்ன சார்? ஓகே சரி, எக்ஸீட்ஸ்னா கொஞ்சம் அது ஜாஸ்தியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9th டேர்ம், ஸோ t9 is equal to 7 times the second term. ஸோ 7 times t2. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ஸோ 9th term is equal to 7 times the second term and 12th term. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். t12 is equal to exceeds 5 times the third term by 2. So exceeds 5 times third term by 2. இதுதான் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் ஒரு வாட்டி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9th term வந்து 7 times, 9th term is equal to 7 times the second term. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாரும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 12th term t12 exceeds 5 times the third term. So first 5 times by third term by 12 by 2. ஓகே, ஸோ ஒரு 2 வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும். விச் மீன்ஸ் t12 எப்போவுமே வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷனோட ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 2 எக்ஸ்ட்ரா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிளியராக இருக்கா? ஓகே, ஃபோன் சார்ஜ் நிறைய பேருக்கு கட்டாக இருக்கும். ஓகே லோசை வந்து எம்சிக்யூவில் மட்டும் தான் கேட்பான், டோன்ட் வரி, எம்சிக்யூவில் தான் இருக்கும். ஓகே, இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றது சொல்கிறேன். இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணிடணும். ஸோ a + n - 1d, ஸோ a + n - 1d equal to 7 into a + 2 - 1 into d. ஸோ a + 8d என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட், இங்கே வந்து 7 times of a + d on the right hand side. So a + 8d equal to 7a + 7d, which is 6a minus d equal to 0. ஓகே, கிளியராக இருச்சா? அதே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து a ப்ளஸ் டிரெக்டாக 12 - 1 12 - 1d equal to 5 times of a ப்ளஸ் இங்கே வந்து 3 - 1. ஸோ 3 - 1d plus 2. ஸோ a + 11d equals இங்கே வந்து 5a + 2d plus 2. So a + 11d equals 5a + 10d plus 2. ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் அகெயின் வந்து எனக்கு 4a minus d equal to -2. So this is my second equation. இந்த ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு a and d வேல்யூ சொல்லிவிட்டு சம் முடிச்சிடலாம். ஓகே, ஏபி முடிச்சதுக்கப்புறமே ஜிபி கிடையாது. ஏன்னா ஜிபி வந்து வெயிட்டேஜ் வைஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வெரி லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஃபைனல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம். சார் திஸ் கொஷின் மேக்ஸிமம் டிஃபிகல்ட்.
ஈஸின்னு அதனால தான் தெரியும் ஏபியில் ஈஸியாக இருக்கணுன்றது. ஐ மீன் டோன்ட் வரி, இன்னொரு கொஷின் கொடுக்குறேன், அதுவும் இம்பார்ட்டன்ட் மாடல் தான். உங்களுக்கு இந்த லெவல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏபியில் வர 4 கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் மேக்ஸ் டிஃபிகல்ட்டில் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்ஷனோட இந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா a is equal to 1, d is equal to 6 by elimination method. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? சரி சரி இந்த மாதிரிலாம் கேட்பாங்களான்னா இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்றதுக்கு நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன். இந்த லெவல் கூட வேண்டாம். இந்த கொஷின் போர்ட் கொஷினு, இதை சால்வ் பண்ணலாம். 7th டேர்ம் T7 1/9. ஓகே, T9 வந்து 1/7. கொஷின் வந்து ஃபைண்ட் த 63rd டேர்ம். No famine for twisted coin. I came, sir. I am Heman. Sir, this question max. Okay. Just said it's wrong. Next question போயிடலாம். Okay. So இந்த question important model. T7 எப்படின்னா T7 க்கு ஈக்குவேஷன் a plus 7 minus 1 6d. a plus 6d வந்து 1/9. இங்க T9 னா a plus 9 minus 1 8d equal to 1/7. So இந்த ஈக்குவேஷனை subtract பண்ணணும். So minus, இங்கேயும் minus, so cancel. 6d minus 8d minus 2d, இங்கே வந்து 1/9 minus 1/7. So minus 2d equal to 63 LCM. So 7 minus 9. So என்னோட minus 2d equal to minus 2/63. So minus plus 2 cancel. So d value will be 1/63. Clear ஆயிடுச்சா? இது ஈஸி. இந்த மெத்தட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹவு டு அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் பேப்பர் தேன் அதர்ஸ். ஹவு டு ரிவைஸ் மேக்ஸ் டுடே. ஸ்டார்ட் வித் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்றதை இதே சேனலில் ஒரு 4-5 டே ஹவு டு ஸ்டடின்னு ஒன்று பாருங்க, அதை பாருங்கள். மெயின் ஹவு டு அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நான் தான் சொன்னேன். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மைண்ட் டைவர்ட் ஆகாமல் உங்களோட நீங்கள் எழுதுகிற ஒரு நம்பர்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் பி வரிட் அபவுட் மார்க்ஸ் ஒரு ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்லாம் எடுத்து பேப்பர் எழுதும்போதே இருக்காது. எங்கேயா கொலாப்ஸ் ஆனால் கூட கொஞ்சம் காம் எழுதுங்க. கொலாப்ஸ் ஆனாலே நீங்கள் எழுதுகிற நம்பரும் கொஷின் படிக்கிற நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரியா? ஆல்ரைட். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ D 163னா a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் a plus 6 into 1/63 equal to 1/9. So a is equal to 1/9 minus 6/63. So இது cancel பண்ணா 3 2s are 321 times. So 1/9 minus 2/21. Okay. So a value. Sir LCM புரியல. a value will be 63 1/9. ஆமாம், திரும்ப LCM 63 தான் வரும். So once again 63 into 3 times into 3 times into 7 times into 7 times 7 minus 6. once again வந்து அது a value 63 தான் வருது. a value 1/63 தான். See இந்த LCM இந்த போர்ஷனில் என்ன எழுதியிருக்கின்றது நான் சொல்லிடுறேன். இந்த போர்ஷன் நினச்சேன் நான் இங்கே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 கிராஸ் மல்டிப்ளை 9 கிராஸ் உங்களுக்கு வந்து 7 minus 9 வரும். ஓகே. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே எழுதியிருக்கேன். minus 2d is equal to 7 minus 9/63. அதுதான் -2ன்னு வரும். ஓகேவா? எப்போவுமே ஈக்குவேஷன் டு -1 தானா? அப்படிலாம் கிடையாது. நாட் நெசசரிலி. சரி, ஆக்சுவலாக வந்து கொஷின் வந்து a and d மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 63rd T63 யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? யாராச்சும் ஒருத்தர் T63 கண்டுபிடிச்சிட்டு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ T63 a வேல்யூ d வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் வில் பி T63 வேல்யூ? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் a and d வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எஸ் ஆர்யா, வெயிட் ஒன் மோர் டைம் சார் ப்ளீஸ் குவிக்.
எது கேட்குறீங்க? எக்ஸ்பிளைன் சார். யூஸ் ஸ்கேல் ப்ரோ, ஈஸி சார், சம் புரியல. பட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஓகே சரி, இந்த சம்மை நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி ஓகே. See, first of all, 7th termனா T7 ஓட வேல்யூ 1/9 கரெக்டா? அப்போ T7 னா ஈக்குவேஷன் என்ன? a plus n minus 1d, a plus 7 minus 1d equal to 1/9. அப்போ a plus 6d equal to 1/9. இது என்னோட first equation. ஓகே, அதே மாதிரி next T9 is equal to 1/7. அப்போ a plus 9 minus 1 into d is equal to 1/7. அப்போ a plus 8d equal to 1/7. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிட்டு தான் ஒரே சாய்ஸ். ஸோ 1 minus 2 or 2 minus 1. a plus 6d equal to 1/9. a plus 8d equal to 1/7. ஸோ நீங்கள் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். 6d minus 8d minus 2d. இங்கே 1/9 minus 1/7. நான் இந்த எல்சிஎம் பண்ணுறேன். 1/9 minus 1/7. ஸோ 9 into 7 63. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7/9. 7 minus 9 is minus 2/63. ஸோ minus 2d is equal to minus 2/63. ஸோ minus 2d equal to minus 2/63. அப்போது ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால நான் அதை வந்து ப்ளஸ் ப்ளஸ்ன்னு மாற்றிட முடியும். ஸோ ப்ளஸ் அப்போது d is equal to, இந்த 2 அன்சைட் போச்சுன்னா 2/63 into 1/2. ஸோ 2 cancel. ஸோ d value is 1/63. Okay, clear? Yes, d value, correct. Sorry, final 63rd value. Udeep, thank you. I think Karunya, yes, correct answer. Rohit Sharma, yes, correct. Sir, அந்த ப்ளஸ் சார்ஜ் புரியல சார். எந்த ப்ளஸ் சார்ஜ் சொல்கிறீங்க? சரி, ஒன்றும் இல்லைம்மா, ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுமே மைனஸ்னா ப்ளஸ்ன்னு போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. ரோஹித் சர்மா, எஸ் 1. நிதின், புரியல சார். திரும்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க. One second. சார் ஏ எப்படி வரேன் டி தான் இப்போ தான் முடித்தேன், ஏ வரேன். ஸோ இந்த டி வேல்யூவை எடுத்துக்கிட்டு ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 into 1/63 ஈக்குவல் டு 1/9 கரெக்டாக? ஸோ இது வந்து 6/63 கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 21 டைம்ஸ் 3 2 டைம்ஸ். ஸோ ஏ ப்ளஸ் 2/21 ஈக்குவல் டு 1/9. இப்போ இந்த 2/21 அந்த சைட் போகும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/9 minus 2/21. ஓகே, இதில் 9 and 21க்கு LCM ஒன் மோர் டைம் திரும்ப 63 தாங்க வரும். சரியா? ஓகே. ஸோ இங்கே 9 7 times, 1 7 times, 21 3 times, 2 3 times, 7 minus 6. So once again A value is 1/63. Just a minute. Okay, clear ஆயிடுச்சா? Yes, just okay. ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, இட்ஸ் a good question. இந்த கொஷின் மாடல் இப்படி தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்என்னில் ஒரு கொஷின் மட்டும் பார்த்துடலாமா? ஓகே, ஒரே ஒரு கொஷின். ஐ வாண்ட் யூ டு சால்வ் இன் எஸ்என் டைப். இதே மாடல் பேசிஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒன்ஸ் அகெயின் 4th term 22. அப்போ T4 22 ஈக்குவேஷன் நீங்களே டெவலப் பண்ணுங்கள். 15 T15 66 ஈக்குவேஷன் நீங்களே பில்டப் டெவலப் பண்ணிவிட்டு find the A and D. Once A and D கண்டுபிடிச்சோன்னே question is sum of 8 terms S8 calculate பண்ணணும். குயிக்காக பண்ணிட்டு யாராவது சொல்கிறீங்களா? சார் மாதிரி சடன்லி ஷார்ப் மொபைல் ஹியரிங் ரோஹித் சர்மா. இல்லை, நிஜமாலே ரோஹித் சர்மா இருக்கேன்.
ஷாலினி சொல்கிறது கரெக்டாக? சைன் சேஞ்சிங் சிம்பிள், தென் போத் மல்டிபிள் மைனஸ் ஒன் செய்யா? எஸ், எல்லாமே ஒன்று தான். மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறதும் டேரெக்டாக மைனஸ் மைனஸ் அப்படியே ப்ளஸ் பண்ணுறதும். சார் ஃபோன் சாக போகுதா? ஏன் நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு அதில் ஆக்சுவலாக இந்த மைக்கு பேட்டரியே லாஸ்ட் கிளாஸ் அப்படி தான் ஆகிடுச்சு. இன்றைக்கி மைக்கு பேட்டரி ஓகே ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆகிடுது. பாப்பா ஐ திங்க் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகே, ஸோ இந்த மாடலில் லாஸ்ட் கொஷின் இன் ஏபி இதோட கம்ப்ளீட் ஆகும். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் டு திஸ் கொஷின். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டேக் யுவர் டைம், ஃபினிஷ் இட். சார் நீங்களே சால்வ் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானே சால்வ் பண்ணிடுறேன், பட் ஆனால் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாமே. ஓகே, ஸோ T4னா a + 4 - 1d ஈக்குவல் டு 22. ஸோ a + 3d ஈக்குவல் டு 22. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே a + 15னா 15 - 1d ஈக்குவல் டு 66. a + 14d ஈக்குவல் டு 66. திஸ் இஸ் மை செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ a plus, I'll write the second equation first. a plus 14d is equal to 66. a plus 3d equal to 22. So changing the signs. Minus, minus, minus. See, கீழே செகண்ட் ரோவில் என்ன சைன் இருக்கோ அது உல்டா சைன் எழுதணும். எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அதனால் மைனஸ் போடுறேன். ஒருவேளை ப்ளஸ் மைனஸ் மாறிச்சுன்னா அது உல்டா சைன் போட்டுக்கணும். ஓகே, இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் கேன்சல். 14 - 3 is 11d and 66 is 44. ஸோ 11d is equal to 44னா d is equal to 4. அப்போ d 4ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a + 3d is equal to 22 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a + 3 × 4 equal to 22. a + 12 equal to 22. a is equal to 10. So a 10 d 4. Clear ஆயிடுச்சா? Yes. ப்ளீஸ் கால்குலேட் S8 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. ஒன் 192 56. என்ன டிஃப்ரெண்ட் ஆன்சர் சென்ட் பண்ணுறீங்க? S8 வேல்யூ Okay, 192 should be the correct answer. 192 should be the correct answer. So S8 is equal to S8 oda formula n/2, 8/2, 2 into a, 2 into 10 plus n-1. So n-1, 8 minus 1 into d value 4. So 2 8/2, 4 20 plus 7 into 4. So 4 20 plus 28. So 4 into 48, 192. S8. Okay, clear? Okay, done. Chariya, right. Next topic போயிடலாம். Linear inequation, students, linear inequation okay va, or shall we skip this? 108 illa 192. Students, is it okay with linear equation? Thought of covering all. So illana skip பண்ணிடலாம். 192 தான், 192 தான். வேண்டாமா? நோ. சரி, ஓகே, லீனியர் இன்இக்வேஷன் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். லீனியர் வேண்டாமா? ஓகே, ஸ்கிப். சரி, இப்போ எல்லாரும் வந்து
ரிஃப்ளெக்ஷனில் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ஷனில் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே காமனாக 1 2 3 4 5 -1 -2 -3 -4 1 2 3 4 5 -1 -2 -3 -4. See, இப்போ பாயிண்ட் வந்து say this is x-axis. Okay, இப்போ let's say a point is here. Point A வந்து 3,2ல இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் வந்து x-axisல ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி என்னோட y கோஆர்டினேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போது எனக்கு கரெக்டாக என்னோட a டேஷ் வேல்யூ வந்து 3, -2. ஸோ வென் ரிஃப்ளெக்டட் வித் x-axis, ஜஸ்ட் அ மினிட், நான் ஐ திங்க் ரிஃப்ளெக்ஷன் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. கோயிங் டு ஹிட், தேங்க்யூ. சரி, ஓகே நான் குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ இதே வந்து ரிஃப்ளெக்ஷன் வித் ஒய் ஆக்சஸ்ன் போது எனக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் மாறிடும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஏ டபுள் டேஷ் வில் பி -3, வென் ரிஃப்ளெக்டட் வித் ஒய் ஆக்சஸ். கரெக்டாக. அதுவே ரிஃப்ளெக்டட் வித் ஆரிஜின், கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்டட் வித் ஆரிஜின்னா 2 கோஆர்டினேட் பாயிண்ட்டுமே ஆப்சிஸா, இது சொல்லிடுறேன், இதுக்கு பேர் ஆப்சிஸா. ஓகே, இதுக்கு பேர் ஆர்டினேட். சரியா? ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து என்னோட கோஆர்டினேட் ஸ்பான்ஸ் வந்து -3, -2. ஸோ ஏ 3, -2 வென் ரிஃப்ளெக்டட் வித் ஆரிஜின். அண்ட் இதில் இன்வேரியன்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. கேன் எனிவன் டெல் மீ இன் சாட் எது இன்வேரியன்ட் பாயிண்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? இன்வேரியன்ட் பாயிண்ட், வாட் இஸ் இன்வேரியன்ட் பாயிண்ட்? Lies on the line. The point, correct. Yes, just said it's correct. Super. The point which does not change after reflection. Mostly வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து 0, 3. This particular point, say assume P alphabet. Point P reflected with y axis. Already the y axisல தான் இருக்கு. Y axisல திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆனா it is called as invariant point. Okay? Point that does not change. Yes. So invariant point, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷுவராக கிராஃபில் வந்து 5 மார்க் எல்லாருமே எடுத்தாகணும். 5 மார்க்ஸ் 100% எடுத்திருக்கேன். இதுக்கான டயக்ராம்ஸ், அது டைப் ஆஃப் பாலிகன், உங்களுக்கு பாலிகன் நேம் தெரியல, அது என்ன சரி பார்க்குறதுக்கு என்னென்னு தெரியல, ஆரோ மாதிரி இருக்குது எதோ மாதிரி இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு 4 sided பாலிகன் 5 sided பாலிகன் ஏதாவது ஒன்று எழுதிவாங்க, பென்டகன் ஹெக்ஸகன் ஏதாவது ஒன்று எழுதிருங்க ப்ளீஸ். நேம் அப்படியே எழுதாம விட்டுருங்க, அதுக்கும் 1 மார்க். சரி, ஓகே. மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக், சர்க்கிள்ஸ். ஓகே, ஸோ சர்க்கிள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டினில் ஷுவராக 4 மார்க்ஸ்க்கு கம்பல்சரி கொஸ்டினில் டெஃபினட்டாக வரும். அண்ட் செக்ஷன் ஏல 4 மார்க்கு, செக்ஷன் பியில் அகெயின் ஒரு இடத்துல 3 மார்க் வரும். ஸோ 4 + 3 7, எம்சிக்யூஸில் 2 மார்க்குக்கு வரும். ஸோ ரஃப்லி 9 மார்க்ஸ்க்கு மட்டும் சர்க்கிள்ஸ் டாபிக் மட்டுமே வரப்போகுது. ஸோ இதில் பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கிள்ஸ் அன்றைக்கே ஒரு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். குயிக்காக டக்குன்னு கோத்ரூ பண்ணிடுறேன். ஒரு 3 or 4 சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தியரம் சொல்லிடலாம். ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் என்னன்னா, உங்களுக்கு whenever ஒரு ஆர்க்கு ஏபின்ற ஆர்க்கு சென்டரில் என்ன ஆங்கிள் கட் பண்ணதோ அதோட ஹாஃப் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து எட்ஜில் கட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து சே 20 டிகிரி அப்படின்னா இந்த எட்ஜில் கட் ஆகிற வேல்யூ 10 டிகிரி தான் இருக்கும். அது எப்போவுமே வந்து அந்த ஆர்க்கு ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் மேலே இருக்கிற இன்னொரு ஆங்கிளும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் இருக்குன்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அது வந்து சைடில் வைஸில் கூட இருக்கலாம். அப்படியுமே இந்த மிடில் வேல்யூ வந்து சே இது 20 டிகிரினா ஸ்டில் இதுவும் 10 டிகிரி, பிகாஸ் அதே ஏபி ஆர்க்கில் தான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒரு கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் இதே லாஜிக் தான். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஆங்கிள் 200 டிகிரினா இந்த இடத்துல 100 டிகிரி. ஸோ ஆர்க்லேருந்து ஃபார்ம் ஆகிற சென்ட்ரல் வேல்யூ அண்ட் எக்ஸ்டெண்டட் வேல்யூட ரிலேஷன் தான் மேலே எழுதியிருக்கேன். Or in other words, the angle formed at the edge or at the boundary will always be, the angle formed at the center will always be twice the angle formed at the boundary. Clear இருக்கா? டைரக்டா சம் போயிடலாமா?
ஓகே சார் லாஸ்ட் இயர் ரிஃப்ளெக்ஷனில் செக்ஷன் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கம்பைன் 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ் ஆமாம் லாஸ்ட் இயர் செக்ஷன் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. சரி, அண்ட் இது இன்னொரு தியரம் என்னன்னா, சேம் செக்மெண்ட்ல இருந்து எத்தனை ஆங்கிள் அந்த சர்க்கிள்குள்ளே டச் ஆனாலுமே எவ்ரிதிங் வில் பி ஈக்குவல். ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே சேம் தான். நெக்ஸ்ட் தியரம், ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் 90 டிகிரி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு டயமீட்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டயமீட்டர்னு சொன்னாலே அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் ஃபார்மேஷன் 100% 90 டிகிரின்னு போட்டுருங்க. லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் தியரம், சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே வந்து ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் ஏ ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ அதே மாதிரி ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஆல்சோ 180 டிகிரி. Okay, and last theorem, exterior angle is equal to interior opposite angle. So in the value on the exacta d ku equate agum. I am moving to the questions. Tangent oda properties nu sollidren area. I mean circles na combine panniten, tangent and circles rendume combine panniten. So tangent um circle oda center la irundhu connect pandra distance, center point to tangent connect pandrathu always 90 degree. This is the most important point. Next வந்து இந்த ஸ்லைடில் இருக்கிறது உங்களுக்கு எம்சிக்யூக்கும் யூஸ் ஆகும், இதுக்குமே யூஸ் ஆகும். எப்படி ஒரு டயக்ராம், டான்ஜென்ட் டயக்ராம் அப்ரோச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே இந்த ஏபி லென்த்தும் பிபி லென்த்தும் ஈக்குவல் ஃபார் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் விச் கனெக்ட்ஸ் த டூ டான்ஜென்ட்ஸ். அண்ட் டான்ஜென்ட் சப்டென் பண்ணுற ஆங்கிள் அட் த சென்டர். ஸோ இங்கேருந்து டான்ஜென்ட்டுக்கு சென்டர் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், தட் இஸ் இந்த ஆங்கிளும் ஓகே சாரி இந்த ஆங்கிள் தான் செகண்ட் பாயிண்ட். ஸோ இது ஆல்வேஸ் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து டான்ஜென்ட்ஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் டு த லைன். ஸோ இந்த சென்டர் லைன் தான் டான்ஜென்ட்டுக்கு எப்போவுமே ஈக்குவல். ஸோ இது ஒரு 10 டிகிரினா இதுவுமே 10 டிகிரி. ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், தி ஆங்கிள் பிட்வீன் த டான்ஜென்ட்ஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி. இதுக்கான மீனிங் என்னன்னா, இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ இந்த டோட்டல் ஆங்கிள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 180. ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 இது டோட்டலாக 20 டிகிரி. அப்போ இந்த சைடில் டோட்டலாக வந்து 160 டிகிரி இருக்கும். ஏன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி. இதோட ரூல்ஸுமே நம்ம சப்ளிமெண்ட்ரியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? சரி, இப்போ டைரெக்டாக சம்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ எனக்கு ஆங்கிள் டிஏபி அண்ட் டிபிஏ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் தியரம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணேன். செகண்ட் தியரம் சரி ஓகே சார், அது என்ன சார் செகண்ட் தியரம் நீங்கள் சொல்லவே இல்லையா சார்னு. செகண்ட் தியரம் ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா, இஃப் whenever you find two circles, okay, whenever there are two circles and அதோட சென்டர்ஸ் ரெண்டுத்துமே ஒரு பர்டிகுலர் லைனில் கனெக்ட் ஆகிடுச்சு, ஒரு பர்டிகுலர் லைன் கனெக்ட் பண்ண முடியும்னா the tangents will exactly, okay, if you draw a tangent, that particular point, அந்த பாயிண்ட்டும் இந்த சென்டர் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகும். அதுதான் வந்து தியரம் 2. if the two circles touch each other, the point of contact between on the straight line will pass through their center. ஸோ நான் ஒரு டான்ஜென்ட் ட்ரா பண்ணேன்னா கரெக்டாக அது வந்து ரெண்டு சென்டருக்கும் கனெக்ட் பண்ணுற லைனுக்கு போகும். No, I'm not teaching from R.S. Agarwal. புக்கு கேட்டிங்களா? R.S. Agarwal எல்லா புக்கும் தான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐயோ, சாரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். DAB வேல்யூ, DBA வேல்யூ குயிக்காக. DAB ரொம்ப ஈஸி, ஏன்னா அது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் பார்த்தா சொல்லிடலாம். பட் கேன் யூ ட்ரை ஃபார் DBA? DBA கண்டுபிடிக்கணும்னா நம்ம 90 டிகிரி ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள், அந்த லாஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எஸ், DAB எப்படி 50 டிகிரினா எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் 130க்கு ஆப்போசிட் சைட் தான் A. ஸோ அதனால ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி. ஸோ அதனால இது 50 டிகிரி விச் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் 50 டிகிரி. ஓகே, அண்ட் DBAக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த D and B கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த DB கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த பர்டிகுலர்
இது வந்து ஒரு ஆங்கிள் இன் செமிசர்க்கிள் ஃபார்மேஷனில் வந்துருச்சு. அப்போ திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரினா ஆப்வியஸ்லி யூ கேன் கெஸ் ஆங்கிள் பி. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் சொல்லிடுங்க. எஸ் எஸ் 40 டிகிரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எஸ் 50 + 90. ஸோ 50 + 90 + பி ஆங்கிள் equal to 180. So angle DBA is equal to 40 degree. Correct. Okay, next question. So BOC, OBD, BCD. Solve பண்ணுங்க. Sir, mic கேட்க மாட்டேங்குதா? சார்ஜ் இருக்கு. இன்னும் இருக்கு. Anybody facing mic issues? Anything? அப்படி இருந்தா சொல்லுங்க. Okay. We can hear. Okay. No sir, audio is clear. Thank you so much for the support. Very easy and simple question. கண்டிப்பா நாளைக்கு 4 mark section கம்பல்சரியில் வரும். இது எல்லாமே ஏர் கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BOC கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு வேணும். ஸோ அதனால் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, BOC, BOD and chord BC and CD are both same. அதுவும் சொல்லியிருக்கான். இருக்கிறதுலே ஈஸி வந்து இந்த பிடி இது கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக 75 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ சி திஸ் இஸ் மை ஏ, இது 75 டிகிரி. எக்ஸாக்டாக சி வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போது 75க்கு ஆப்போசிட் திஸ் இஸ் 105 டிகிரி. அண்ட் இது ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் வேறு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸி. So first find out C value, that is 105 degree. ஏன்னா 75க்கு ஆப்போசிட்டில் தான் C இருக்குது, cyclic quadratic supplementary logic. And இப்போ B and இந்த BCD triangle இங்கே வந்து it is given that BC and CD are equal chords. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆங்கிள் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அது கேட்டிருக்கானா? கேட்கலையா? பட் எனிவேஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாலும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் இப்போது ரிகார்டிங் BOC லாஜிக்கு நான் திரும்ப வரேன். இந்த ஆங்கிள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க கரெக்டாக, பிகாஸ் 75 டிகிரினா சென்டரில் இருக்கிற இதோட வேல்யூ வந்து 150 டிகிரி. ஸோ BOD இஸ் 150 டிகிரி. Now what is BOC? ஓகே, ஸோ அந்த இந்த பர்டிகுலர் பார்ட் தட் இஸ் sorry BODC. please listen carefully. இந்த இடத்துல இந்த ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால if I draw a line like this, okay, எக்ஸாக்டாக மாற்றினேன்னா இந்த வாட் எவர் ஆங்கிள் ஹியர் இதோட வந்து டோட்டல் வேல்யூ 150 டிகிரி. அப்போது எக்ஸாக்டாக இது 75 டிகிரி, இது ஒரு 75 டிகிரி வரும். ஸோ மை BOC is 75 டிகிரி. ஓகே, ஸோ BOC 75 டிகிரி. OBD இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டிங்க. அண்ட் ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின் OB அண்ட் OD ஆர் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ OBD இது வந்து 150. அப்போது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியாதா? போத் ஆஃப் தெம் will be equal.
பா சூப்பர் சூப்பர், நிறைய பேர் டக் டக்குன்னு முடிச்சிட்டிங்க. எஸ், இதோட வேல்யூ 15 டிகிரி, இது 15 டிகிரி. 150 + 15 + 15 180 டிகிரி. ஸோ 15 டிகிரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைனலாக பிசிடி, அதை நம்ம முதல்ல போட்டோம் 105 டிகிரி. பிஓ, எஸ் எஸ் கரெக்ட். தூக்கம் வருதுன்னா தாராளமாக தூங்குங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, those who are really interested, yes, continue watching. Others, take rest. சார் சர்க்கிள்ஸ் கஷ்டமாக இருக்குது. ஈஸி தான். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே, நான் இதே இந்த கொஷினை ஒரே ரெண்டு குயிக்காக சொல்லிடுறேன். சரி, எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து 75 டிகிரியா அப்படியே இதை டபுள் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க 150. அண்ட் லாஜிக் என்னென்னா, இங்கே இந்த இடத்துல மட்டும் இதுக்கு ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த சைக்ளிக் குவாட்ரல் ஏபிசிடி 75க்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே சி ஆங்கிள். அப்போது 75க்கு இங்கே 105, ஏன்னா அது வந்து 180 டிகிரி சப்ளிமெண்ட். இந்த ரெண்டு ஆங்கிள் உள்ள கண்டுபிடிச்சாலே 2 மார்க் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ மிச்சம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், இதை பாதியை கட் பண்ணி 75 கண்டுபிடிச்சோம். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 மார்க்கில் 2 மார்க்காச்சும் எய்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்படியே கொஷினை விட்டு வர வேண்டாம். இது ஒரு ஈஸி கொஷின் இன் சர்க்கிள்ஸ். ஜஸ்ட் ஒன் மோர், இது ப்ளஸ் ஒன் மோர் கொஷின், தென் we are going to tangents based question. அதில் ஒரு 2 questions பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் மட்டும் புரியல சார். அப்படியே ஆப்போசிட் சல்மான், அப்படியே ஆப்போசிட். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகே சார், சார்ஜ் போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் கனெக்ட் பண்ணி அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரெயின் எக்ஸ்ப்ளோடிங்கா. ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ளீஸ் வெயிட். அதர்ஸ், come on. This is the first time I'm conducting a session more than 3 hours. Continuous. We just had 2 minutes break in between. நீங்கள் கூட பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 2 கொஸ்டின் முடிச்சுட்டு we'll have a break. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் டயக்ராமில் சிஏடி கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு நல்ல லாஜிக்கு, இதில் 25 டிகிரி இருக்கா பேரலைன்ஸில். ஸோ இதுவுமே 25 டிகிரி. ஓகே, அண்ட் இது 25ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பர்டிகுலர் ஏசி பற்றி ஏதாவது சொல்லியிருக்கேன்னா, ஏபி இஸ் பேரலல் டு டிசின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமே, ஏன்னா இது 80 டிகிரி, இது 25, 105னா இது 75 டிகிரி. ஸோ இது 75 தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தியரம் டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். எப்படின்னா, உங்களுக்கு லுக் அட் திஸ், இந்த டயக்ராமில் நான் இன்னொரு போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஏபி செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏபி செக்மெண்ட்லேருந்து தான் 75 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே ஏபியிலேருந்து தான் எனக்கு டி பாயிண்ட்லேயுமே 75 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவுமே 75 டிகிரி. ஓகே, அண்ட் லைக்வைஸ் அதே மாதிரி பிசி செக்மெண்ட்லேருந்து இந்த இடத்துல 25 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே பிசி செக்மெண்ட்லேருந்து டி பாயிண்ட்லையும் 25 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இதுவுமே 25 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு கிவன் டேட்டா சிஏடி கண்டுபிடிக்கணுமா? அப்போது இது ஒரு 25, இது ஒரு 90, அப்போது இதுவுமே 75 வரும். ஸோ சிஏடி 75 டிகிரி. சிபிடி 90க்கு அப்படியே ஆப்போசிட் சைடு, அதுவுமே 90 டிகிரி தான். அண்ட் ஏடிசி இஸ் ஆல்சோ 90 டிகிரி. ஓகே, ஓ சாரி C75 CAD 75 ஓகே. பட் ஆனால் வந்து இது 100 டிகிரி இல்லையா? சிபிடி வேல்யூ வந்து சிபிடி ஓகே. ஒன் செகண்ட் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு. சிஏடி ஓகே, சிஏடி is 75 டிகிரி. கரெக்ட்? எஸ்.
Sir, CAD. Okay. CAD is 55. Sir, one purila. Okay. Once again. Need to explain பண்ணிடுறேன். Once again. Okay. See, please, CAD value. இங்க நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, exterior angle is equal to interior opposite angle. கரெக்டா? இது மொத்தமா 80 டிகிரி. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு 25 இருக்கு. ஓகே, அப்போ 25 பிளஸ் இந்த ஆங்கிள் தான் 80 டிகிரி. ஸோ இந்த லாஜிக்லேயே போயிடணும். ஸோ 25 பிளஸ் equal to 80 degree. So that question mark is equal to 55 degree. Sorry, it is not 75, it is 55 degree. Okay, CBD. இப்போ CBD க்கு வாங்க. And remaining டக்குன்னு நான் இதை மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு 25 degree based on the same segment theorem. $55 degree, we have marked it here, CAD with 55 degree. Okay, அப்போ அது 55 னா இதுவும் 55. So CBD is also 55 degree. Correct, CBD is also 55 degree. Yes. ADC value. இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள் ட்ரை பண்ணோன்னா இது 25ன்றதுனால இதுவும் 25 வரும். இது ஆல்டர்னேட்னா இது ஆல்டர்னேட் ஆங்கிள் ADC இப்படி மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது 55னா இதுவுமே 55. இல்லை. ஓகே. ஸோ ADC 55 plus 25 which is equal to 80 degree. ADC is 80 degree. This is the correct answers. 55, 80. Correcta? ADC. Oh, sorry. No. Not 80. ADC will be okay. ADC, I think it is not 80 degree. ADC will be equal to correct. Yes, this is 25. So இது 80 degree. ADC is opposite. So அதனால டோட்டலா 100 degree வரும். Correct students. Yes, 100 degree. Thank you. 100 degree. Yes, பக்கா சூப்பர். Yes. 100 degree. Okay. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுச்சு. எனிவேஸ், ஒன் லாஸ்ட் கொஷின் இன் திஸ் பர்டிகுலர் டாபிக்கா. ஓகே, வி ஆர் பிரிங்கிங் டான்ஜென்ட் சம்ஸ். ஒரு ஈஸி கொஷின் தான். எனக்கு வந்து எக்ஸ் வேல்யூ மட்டும் சொல்லுங்கள், கிவ் ரீசன்லாம் வேண்டாம். ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ அலோன். டான்ஜென்ட் பேஸ்டு கொஷின். டான்ஜென்ட் பேஸ்டு கொஷின், எக்ஸ் வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். கிவன் க்ளூ உங்களுக்கு ரேடியஸ் ஆல்ரெடி கொஷனில் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓபி as well as OQ is also same. அண்ட் கொஷனில் வந்து QRவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மார்க்கிங்ஸ் நான் போடுறேன். QR OP சேம், இது சேம்னா இதுவும் சேம். ஓபியும் OQவும் ரேடியஸு. ஸோ இது 20 டிகிரினா இதுவுமே 20 டிகிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா லீனியர் ப்ராப்பர்ட்டியில் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிளும் சேமு. அப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிள் வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏதோ டக்குன்னு சொல்கிறேன், சால்வ் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். லெட்ஸ் see if you can try. After this question we'll have break. OS is also equal. ஆமாம், கரெக்ட். எஸ், OQ OS அதுவுமே ஈக்குவல் தான். பட் அது தேவைப்படாது. ஏன்னா இங்கே நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் தானே ஈக்குவலாக இருக்கும். மை O ஆங்கிள், மை S ஆங்கிள், இதுதான் 20 டிகிரினா this will be 20 டிகிரி. ஸோ அதனால் நான் OS கன்சிடர் பண்ணல. பிகாஸ் அண்ட் OS இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். OSQன்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. OQR தான் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். எஸ் வந்து சும்மா கொடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸ் வேல்யூ காருண்யா செக் பண்ணுங்க. பிரியதர்ஷன் செக். நோ, எக்ஸ் வேல்யூ இஸ் நாட் தட்.
Christo, yes, Christo, correct answer. Vijay M, correct answer. Circles kaprama, please wait, please wait. Yes, Christo, Karunya, yes, correct. Vijay, yes, correct answer. Okay, so see in the particular இது 20 degree டெஃபினட்டாக அப்போ இதுவுமே 20 டிகிரி. ஏன்னா இது ஒரு ஐசோஸ்டஸ் ட்ரையாங்கிள். ஓக்யூவும் கியூஆரும் சேம். ஓகேங்களா? ஓக்யூவும் அவன் கிளியராக என்ன சொல்லிட்டான்னா கியூஆர் ஓபி சேம்னு சொல்லியிருந்தான். ஓபியும் ஓக்யூமே சேம் பிகாஸ் ரேடியஸ். ஸோ அதனால் அப்போ கண்டிப்பாக இதுவும் சேம்னா அப்போ இந்த லைனும் சேம். அப்போ இது வந்து இங்கேவே 20 டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே 20 உங்களுக்கு வந்து 40 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் 140, இது 140னா இந்த இடத்துல லீனியர் ப்ராப்பர்ட்டினா இது ஒரு 40 டிகிரி, இது 40 டிகிரி. ஓகே, அப்போ இது 40னா டெஃபினட்டாக இதுவுமே 40. அப்போ இந்த ஆங்கிள் டாப் ஆங்கிள் 40 + 40 80, மேலே வந்து 100 டிகிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் லைனில் எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல 100 டிகிரி அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் 20 டிகிரி. ஸோ 120 + x has to be 60 degrees. Okay, so x is 60 is the final answer. Correct. Okay, next போயிடலாம். ஒரு மாடல் ஆஃப் டான்ஜென்ட் மட்டும் நான் இதுக்காக ரிலேட் பண்ணுறேன். இந்த PA ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த கொஷனுக்காக நான் இந்த பர்டிகுலர் சம் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ இங்கே கொஷின் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபைனலி லென்த் ஆஃப் டான்ஜென்ட் கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து கொஷனோட அல்டிமேட் பாயிண்ட். பட் பிஃபோர் தட் ஏபி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இது கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா, நான் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், PB × PA. எப்படின்னா எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன், ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன், எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு செகண்ட் இன்டர்செக்ஷன். அதே மாதிரி இது ஒரு கார்டு. ஸோ PD × PC. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ PB வந்து 4, PA வேல்யூ தெரியாது, PD வேல்யூ 5 அண்ட் PC வேல்யூ. சரி, இந்த டயக்ராம்லேருந்து நம்ம PC வேல்யூ ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக CD வந்து 7.8, PD வந்து 5. ஸோ PC வேல்யூ இஸ் 7.8 + 5. PB வந்து 4, PA தான் நம்ம தெரியாது, அதுவும் தெரியாது. ஓகே, ஸோ 7.8 + 5 which is 12.8. பிரேக் எடுக்கணும்னு சொன்னால நானே மறந்துட்டேன். சரி, ஓகே, இந்த கொஷின் மட்டும் நான் முடிச்சிடுறேன். நானே மறந்துட்டேன், எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். 5 × 12.8 டிவைடட் பை 4. ஸோ 4 1s are 4, 3.2. ஸோ 10, 16.0. ஸோ PA is equal to 16. ஓகே, ஜீவன் நரசிம்மன், சரி, பிரேக் விட்டுடலாம். ஓகே, இந்த கொஷனோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். Just wanted to check. PA is equal to 16 is the correct answer. And அப்போ இந்த போர்ஷன் மட்டும் 4, இது மட்டும் 4, இது டோட்டலாக 16. அப்போ 16 - 4, AB வந்து 12. 16 - 4, 12. அண்ட் லென்த் ஆஃப் PTக்கு நான் பிரேக் விட்டுட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ PT ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA × PB ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. வில் ஹாவ் அ பிரேக் ஃபார் 5 minutes.
எஸ் கிறிஸ்டோ கரெக்ட் ஆன்சர். முகமது ஷாருக் ரூட் எடுக்கணுமே, ரூட் எடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் ஆன்சர். விஜய் எம் கரெக்ட் ஆன்சர். உதீப் கரெக்ட் ஆன்சர். சஞ்சனா சஞ்சீவி கரெக்ட். ஃபேபரிட்ஸ் காருண்யா கரெக்ட் ஆன்சர். எஸ் கரெக்ட். ஆர்யா கரெக்ட். சஞ்சனா சஞ்சீவி கரெக்ட் ஆன்சர். ரோஹித் சர்மா கரெக்ட். பன்னீர் செல்வம் கரெக்ட் ஆன்சர். காருண்யா எஸ் கரெக்ட் ஆன்சர். காருண்யா வேதஸ்ரீ கரெக்ட். ஷாலினி, டெபித்தா எக்ஸ்ப்ளோரர், ஜெயந்தி கோபால். எஸ் ஆலன் வெல்கம் ஆலன். நாளைக்கு யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க? முகமது ஷாருக் கொஷின் பேப்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மென்சுரேஷன் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லித்தாங்க. இருங்க, எல்லா ஒரு சீக்வன்ஸாக போயிட்டுருக்கோம். ப்ளீஸ் வெயிட். ரோஹித் சர்மா இல்லை, ரோஹித் சர்மா கண்டினியூஸாக அப்படியே முடிச்சு வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஓகே, என் பேட்டரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் தாங்கும்னு நினைக்கிறேன். வேதஸ்ரீ ஓகே, முடிச்சுட்டு தான் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். இல்லை புரியலை. ஃபோன் பேட்டரிஸா? ரோஹித் சர்மா எங்கே? அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்ருக்கேன். ஐ பி பேக் ஜஸ்ட் மினிட். அது ரொம்ப நேரம் நிற்கிறானா, அதான்.
Me also eating. Okay, சாப்பிடுங்க. Sir, will the paper be tougher than last year? நான் ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருந்தேன், பேப்பர் கேன் பி மாட்ரேட், பேப்பர் வில் பி மாட்ரேட் மோஸ்ட்லி ஃபார் யுவர் பேட்ச். ஓகே, சரி, அதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா திரும்ப? ஸோ பிடி ஸ்கொயருக்கான கால்குலேஷன் நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA into PB. PA வந்து 16, PB value 4, 16 into 4, 64, and PT calculate பண்ணோம்னா square root of 64, which is 8. இதுவுமே வந்து அந்த மாடல் ஓகே, ஐ திங்க் எஸ். இந்த மாடல் கொஷின் மட்டும் நம்ம பார்க்கலாம் before going to mensuration. So இங்க வந்து PQR is a right angle triangle. இது right angled, இது 3, இது 4. அப்போ இந்த entire length நீங்க Pythagoras theorem calculate பண்ணீங்கன்னா 3 square plus 4 square, which is 16 plus 9, sorry 9 plus 16, 25. அப்போ இதோட வேல்யூ 5 centimeter. இப்போ எனக்கு வந்து இந்த சைட்ஸோட வேல்யூஸ், இந்த பர்டிகுலர் ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஃபார் ஃபர்ஸ்ட் MCQ ஆர் லாஸ்ட் MCQ? சார், லைன் ஈக்குவேஷன். சார், அவுட் ஆஃப் த பேப்பர் வில் பி டெஸ்ட். தமிழில் வருவீங்களா லைவ்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், சயின்ஸ் சப்ஜெக்ட் கிளாஸ். எஸ் கிறிஸ்டோ, எஸ் டெஃபினெட்லி வி வில் ஹேவ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பயாலஜி இருக்காது, பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பட் யாராவது ஆன்சர் பண்ணிங்களா? எக்ஸ் வேல்யூ இல்லை. சரி, ஓகே, எப்படி சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதில் கிளியராக இது எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டான். இந்த ரேடியஸ் தான் QL-க்கும் வரும், கரெக்டாக? ஸோ இது எக்ஸு. அதே மாதிரி இது எக்ஸுன்னா அப்போ இதுவுமே எக்ஸு. அப்போ ப்ளீஸ், இது டோட்டலாக 4, அதில் எக்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 4 மைனஸ் எக்ஸு. அதுதான் என்னோட QL டேஞ்சன்ட். அப்போது இந்த இடத்துலையுமே 4 மைனஸ் எக்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன தியரம் ஆஃப் டேஞ்சன்ஸ்லையுமே எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வர 2 டேஞ்சன்ஸோட லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இது எக்ஸ்னா இது டோட்டலாக 3. அப்போது இது 3 மைனஸ் எக்ஸ். இந்த PM போர்ஷன் 3 மைனஸ் எக்ஸ், அண்ட் இங்கேயுமே PM போர்ஷன் Pலேருந்து வர பாயிண்ட் ரெண்டுமே 3 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து 5, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் PN ப்ளஸ் NR இஸ் ஈக்குவல் டு 5. நான் திரும்ப எழுதுகிறேன், PN ப்ளஸ் NR ஈக்குவல் டு 5. தட் இஸ் PR. PNோட வேல்யூ 3 மைனஸ் எக்ஸ், NRோட வேல்யூ 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. 3 ப்ளஸ் 4 7. 7 minus 2x is equal to 5. 7 minus 5 is equal to 2x. 2 is equal to 2x. X is equal to 1. Sum முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் mensuration. கிளியர் ஆயிடுச்சா? இது கொஞ்சம் ஈஸி சம் தான். வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் கடைசி படித்தா டென்ஷனாக தான் இருக்கும். உண்மைதான். அட்லீஸ்ட் சி, இட்ஸ் நாட் டூ லேட் ஃபார் யூ. இப்போ தான் நீங்கள் 10th தான் இருக்கீங்க, இன்னும் 11th இருக்குது, 12th இருக்குது, டிகிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அப்பப்போ படிக்கிறது பெட்டர். கடைசி நாளில் படித்தா எப்பவுமே கஷ்டம்தான். எஸ் தியாகு சார், எஸ் ஐ திங்க் நிறைய பேரும் அதான் சொன்னீங்க, ICSE தமிழ் வந்து நம்ம சேனலும் பண்ணிருக்கோன்ட்டு. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்காகவே அடிக்கடி நாங்கள் ஒன் ஷாட் லைவ் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் இன்னும் அடுத்தடுத்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே வர போகிறோம். ஓகே, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஓகே, சரி, தேங்க்யூ. டோட்டல் வியூஸா சோஃபார் நான் ஒரு இந்த 4 டிஜிட் நம்பருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது கொஞ்ச நேரம் வந்தோடனே அந்த 4 டிஜிட் நம்பருக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். அந்த 4 டிஜிட் நம்பர் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் எங்கள் சேனல்லே எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் லைவில் போகிறது ஹையஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இந்த கொஷின் கிளியராக புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்
ஆஃப்டர் அல்ஜிப்ரா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மென்சுரேஷன் தான். ஸோ மென்சுரேஷனில் நான் ஐ திங்க் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபார்முலாஸ் வேணும்னா குயிக்காக வந்துட்டு மென்சுரேஷனே ஒரு நாள் நான் எடுத்தேன். அதில் எல்லா ஃபார்முலாஸும் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ டேரெக்டாக வந்துட்டு நம்ம டாபிக் கொஷின்ஸ் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஷேப் டு another ஷேப், கோன் டு சிலிண்டராக இருக்கட்டும், சிலிண்டர் டு ஸ்பியராக இருக்கட்டும். அண்ட் இன்னொன்று வந்து காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ், ஒரே சாலிடில் வேறு வேறு ஷேப்ஸ் அப்படியே ஆட் பண்ணி வர இருக்கட்டும். ஓகே சார், ஆக்சுவலாக டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, கேரளாலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பெங்களூர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே சரியா? ஸோ ஐ திங்க் சவுத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நிறைய பேர் வந்துட்டு எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு. தேங்க்யூ சஞ்சனா, சஞ்சீவி, தேங்க்யூ. கிறிஸ்டோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். சரி வாங்க. ஃபார்மல் மக் அப் இஸ் இட் எனஃப் சார்? இப்போதைக்கு வேறு வழி இல்லை. லாஸ்ட் மினிட்ல ஃபார்முலா உங்களால் புரிஞ்சுக்க, அதான் அந்த வீடியோ பாருங்கள். இஃப் பாசிபிள் அந்த ஃபார்முலா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மகப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா லாஸ்ட் மினிட் இன்னைக்கு. ஸோ அதனால் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே சரி, கமிங் டு திஸ் கொஸ்டின். சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் R is equal to 7 and height வந்து 14. It is recast into a solid spheres of radius 3.5 நான் 7/2 எடுத்துக்கிறேன். எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு டெசிமல் வேல்யூஸ் இருந்தால் into 2/2. ஸோ into 2/2 பண்ணுனா into 2 7/2. ஏன் சார் அப்படியே பண்ணலாமேனா கொஞ்சம் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போகும். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் தேவை. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எனி ஷேப்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், பிக்கர் வால்யூம் பை ஸ்மாலர் வால்யூம். ஸோ இதில் எது பிகர் வால்யூம்? சிலிண்டர் இஸ் த பிகர் வால்யூம். ஸோ ஃபார்முலா ஃபார் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஸ்மாலர் வால்யூம் ஸ்பியரோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். பை கேன்சல், 4/3. ஸோ ஆர் ஸ்கொயர், சப்ஸ்டியூஷன் தான் நெக்ஸ்ட். ஸோ ஆர் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் இன்டூ 14 டிவைடட் பை 4/3 இன்டூ 7/2 into 7/2 into 7/2. So can anyone please இந்த கொஸ்டின் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் எஸ் இன்க்ளூட் இருக்கு. நான் தான் சொன்னேன், முக்கியமான டாபிக்ஸ் நான் கண்டிப்பாக அது முடிக்காமல் இந்த லைவ் செஷன் முடிக்க மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ, ட்ரிக்னாமெட்ரி இன்னும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் ஹிஸ்டோகிராம் அண்ட் ஓஜிவும் இருக்குது. அதுவுமே ரொம்ப முக்கியம்தான். சர்க்கிள் ஸ்கிப் பண்ணலாமா? சர்க்கிள் ஸ்கிப் பண்ணுறது வந்து நீங்கள் கம்பல்சரி செக்ஷன்லேயே ஷுவராக 5 மார்க் விடுறதுக்கு சமம். மினிமம் 5 to 6 மார்க்ஸ் கம்பல்சரியில் போயிடும். செக்ஷன் பியில் உங்களோட கன்வீனியன்ஸ் தான். நீங்கள் அந்த செக்ஷன் பியில் சாய்ஸில் விட்டுலாம். கோகுல், ஹலோ கோகுல். ஜீவனரசிம்மன் நம்புறேன், அஃப்கோர்ஸ் நம்புறேன். சரி, ப்ளீஸ் கம் டு திஸ் கொஸ்டின். யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ், எஸ் வி ஹாவ் அன் ஆன்சர். சாய் மிதுன், எஸ். ராஜவேணி, எஸ். கிறிஸ்டோ, செக். ஃபால்கோ இட் இஸ் கரெக்ட். ஜெயந்தி கோபால், எஸ். ஜீவன் நரசிம்மன், எஸ், கரெக்ட் ஆன்சர் சார். ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் will it come in must attend section? பேங்கிங் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ 23, 24, 25 பேங்கிங் ஷுவராக வருது கம்பல்சரி செக்ஷனில். ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் மே கம், மே நாட் கம், பட் பேங்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. தட்ஸ் வாட் ஐ வில் சே. உதீப், வர்ஷா, உதீப், அபிஷேக், ராஜவேணி, எல்லாருமே பரவாயில்ல. 12 டக்குன்னு அடிச்சிட்டிங்களே. ஸோ வெரி வெல் அண்ட் குட். ஸோ 4, 2 2 into 2 4 கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 7 ஸ்கொயரில் 7 கேன்சல் பண்ணிட்டேன்.
7172. ஸோ ரிமைனிங் இருக்கிறது மேலே ஒரு 2 by 3 into 1 into 3 into 2, 3 into 2 6, திரும்ப அது மேலே போய் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ there will be 12, which is correct. 3.5ல சால்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், உங்களோட கன்வீனியன்ஸ் தான். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, one more recast question. நான் எதுவுமே டயக்ராம் கூட எதுவும் ட்ரா பண்ணல. I want you to give a try. Maybe after 2 minutes I will solve this question. அதுக்கப்புறம் ஒரே ஒரு combination question on mensuration. Yes, Alan Raju. Sir, can you suggest the chapters to omit? Chapters to omit na லோசை விட்டுருங்க. சிமிலாரிட்டியில் ப்ரொபோர்ஷனல் சிமிலாரிட்டின்னு ஒன்று வரும், அது விட்டுருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விட்டுருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அட்லீஸ்ட் நீங்கள் சர்க்கம்ஸ்கிரைப் இன்ஸ்கிரைப் அது மட்டுமாச்சும் படிச்சுட்டு மற்றது விட்டுருங்க. தென் இப்போ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுனால ஈக்குவேஷன் ஆஃப் லைன் விட்டுறலாம். ஜிபி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸில் பேங்கிங் ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜிஎஸ்டி ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். ஓகே, சரி, நான் நிறைய டாபிக் சொல்லிட்டேன். ஓகே, ப்ளீஸ் இந்த கொஸ்டின். மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் is melted and recast into small cones. So first of all, radius வந்து 10.5. I'll write it as 21/2. 10.5 into 2 into 2. And இதோட cones ஓட radius வந்து 7/2 ன்னு எடுத்துக்கிறேன். height வந்து 3. Find the number of cones as again. So number of cones, bigger volume by smaller volume. Bigger volume, sphere. Volume of sphere divided by volume of cone. So 4/3 pi r cube. Radius வந்து 21/2. Volume of a cone 1/3 pi r square h. 7/2, 3. Okay, டக்குன்னு எனக்கு நம்பர் ஆஃப் கோன்ஸ் என்ன வேல்யூ? சார் இதுக்கு ஆன்சர் நீங்கள் பேங்கிங், அதான் ஜிஎஸ்டிக்கெலாம் நான் சொன்னேன், பேங்கிங் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜிஎஸ்டி ஸ்கிப் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் திங்கிங் அபவுட் ஒமிட்டிங். அண்ட் ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக வந்து அரௌண்ட் 50-60% தான் வரும். அதுக்குமே ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுறீங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து 75-80% மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெஃபினெட்லி அபோவ் 80% இஃப் த பேப்பர் இஸ் ஈஸி. எஸ் கரெக்ட் ஆன்சர். யாரெல்லாம்? கிறிஸ்டோ கரெக்ட் ஆன்சர், ஃபால்கோ கரெக்ட் ஆன்சர், உதீப் கரெக்ட் ஆன்சர், அபிஷேக் கரெக்ட் ஆன்சர், ஜஸ்டிட்ஸ் சூப்பர், ஜஸ்டிட்ஸ். ராஜவினி 9 வராது, 129 வராது. ஜீவனரசிம்மன் எஸ் கரெக்ட் ஆன்சர். லோசை மஸ்ட் இல்லை, லோசை தாராளமாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். போன வருஷம் மட்டும்தான் கேட்டு விட்டாங்க, அதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வந்துச்சு. அது மற்றபடி அது லோசையில் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் அந்த லாஸ்ட் மினிட்ல. உதீப் எஸ் கரெக்ட் ஆன்சர். கிறிஸ்டோ ஓகே. ஸோ அதனால தி ஃபைனல் ஆன்சர் ஆஃப்டர் ஆல் சால்விங் இட் இஸ் 126, which is correct. Moving on to next question. Okay, so this is the last question on mensuration. ஏன்னா இந்த ஷேப்லேயே உங்களுக்கு வந்து மேஜர் எல்லாமே கவர் ஆகுது. சிலிண்டர் இஸ் தேர், கோன் இஸ் தேர், ஹெமிஸ்பியர், உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்கு. ஓகே, சரி, ஓகே, ப்ளீஸ் கம் டு திஸ் கொஸ்டின். ஸோ இந்த டயக்ராமில் சம்டைம்ஸ் இந்த டயக்ராம் கொடுக்கலன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். எப்படி கொடுத்துருப்பான்னா, கோன் இஸ் சர்மவுண்டட் ஆன் த சிலிண்டர் அண்ட் இட்ஸ் பேஸ் இஸ் கவர்ட் பை அ ஹெமிஸ்பியர், அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பான். ஸோ டயக்ராமை முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டயக்ராம் கொடுக்காம கேட்குறது ரேர் பாசிபிலிட்டிஸ், பட் அப்படியுமே போர்ட் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ காமன் ரேடியஸ் எல்லாத்துக்கும் R வந்து 4ன்றதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் வந்து பேசிக் பார்ட் மட்டும் எழுதிடுறேன். the final volume will always be volume of cone plus volume of cylinder plus volume of hemisphere.
So volume of cone oda formula 1 by 3 pi r square h. Volume of cylinder oda formula pi r square h. Volume of hemisphere oda formula 2 by 3 pi r cube. இதில் நீங்கள் பை காமனாக எடுத்துடலாம். ஆறு கூடமே காமன் எடுத்துடலாம், எல்லாத்துக்குமே ஆறு சேம் இல்லை. ஸோ அதனால் ஐ டேக் பை 22/7 as common and r சரி சரி ஓகே ஆர் ஸ்கொயர் எடுத்துடுறேன். ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறது 1/3 இன்டூ ஹெச் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஹெச் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து 2/3 இன்டூ ஆர். ஸோ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் இஸ் none other than 7 சென்டிமீட்டர். 7 ஸ்கொயர். So 1/3 into first one the height of the cone, which is 4. Next height of the cylinder, again 4. Radius of the அது வந்து 7 தான். ஸோ சால்வ் பண்ணுறீங்களா? சார் இதுக்கு ஆன்சர் கேஸ் ஆக்சுவலாக இந்த ஆன்சர் வந்து ஹோல் நம்பரில் தான் வரும், அதுக்காக தான் சால்வ் பண்ண சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ போர்ட் கொஷின். ட்ரை பண்ணுங்க. எஸ் கரெக்ட் ஆன்சர். சாமி vlogs-ஆ? ஓகே ஓகே. அதர்ஸ் ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் கொஷின். சார் ப்ளீஸ் டெல் த வியூஸ். ஒரு 50 வியூஸ் ஷார்ட்டேஜ் ஆகுது ஃபார் 4 டிஜிட் நம்பர். ஓகே உதீப், பார்ப்போம். அந்த ஒரு 50 வியூஸ் இப்போ கரெக்டாக 46 வியூஸ் ஷார்ட்டேஜில் இருக்கேன். போட்டு காமிங்க. இல்லை ஐ ஹோப் இது வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணது புரிஞ்சிருக்கா. வால்யூம் ஆஃப் கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் சாலிடுக்கு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 × 7 154. அண்ட் இங்கே வந்து 4/3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 14/3. ஸோ 4/3 ப்ளஸ் 14/3 உங்களுக்கு வந்து 18/3 வருமா? 4/3 ப்ளஸ் 14/3 இதையும் ஆட் பண்ணால் 18/3. 18/3னா 6. ஸோ இந்த ரிமைனிங் ஸ்டெப்ஸ் இங்கே எழுதுகிறேன். ஸோ 154 6 ப்ளஸ் 4 6 + 4 10. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் இஸ் 1540 சென்டிமீட்டர் கியூப். கிளியர் ஆயிடுச்சா? எஸ் சாய்முத்து எஸ். Can we not take 1/3 as common? 1/3 common எடுக்க முடியாது because the volume of cylinder does not have 1/3. That is the reason. இல்லைன்னா நான் அது எடுத்துருப்பேனே. ஓகே எஸ் உதீப், ஃபயர் ஃபீனிக்ஸ், நிதின், சரவணன், அபிஷேக், கிறிஸ்டோ. எஸ் கரெக்ட் ஆன்சர். ஷாலினி sir, doubt. Yes, that's what I responded. 1/3 cannot be taken common because 1/3 is not part of the middle portion. Cylinder formula 1/3 varade. Clear Salman? Okay Abhishek, let's go to the next topic. லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் ஒருத்தர் இது மட்டும் சொல்ல நினச்சேன். லாஸ்ட் சம்ம நம்ம மென்சுரேஷனில் இது பார்த்தோம். ஏன் வந்து ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியாவில் டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக ஷேடிங் கிளியராக இல்லை. உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி பாருங்கள், அப்புறமா பாருங்கள். இங்கே ஷேடிங் வந்து கீழே மட்டும்தான் இருக்குது. ஹாஃப் த டேங்க் மட்டும் தான் கீழே இருக்குது. ஸோ அதனால் டிஎஸ்ஐ நான் டோட்டலாக கன்வெர்ட் பை 2 பண்ணதுக்கான மெயின் ரீசன் அதுதான். சரியா? ஸோ திஸ் வாஸ் சால்வ்ட் இன் த ப்ரீவியஸ் கொஷின். லெட்ஸ் கோ டு ட்ரிக்னாமெட்ரி. Come on. Let's start with trigonometry. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? இதை நான் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடல் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் நான். ஓகே வர்ஷா, ஓகே எஸ் ஆர்யா, சுதா மோகன், காருண்யா, விஜய் எம். ஓகே. Also trigonometry is very hard for me. Please when construction. Just said it's நான் ட்ரிக்னாமெட்ரி கவர் பண்ணிட்டு தான். ஓகே ட்ரிக்னாமெட்ரி ஆஃப்டர் ட்ரிக்னாமெட்ரி ஐ திங்க்
post trigonometry there will be statistics, mean median mode இருக்கும். அதில் உங்களுக்கு கிராஃப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ராப்ளி லாஸ்ட் பார்ட்டில் தான் வரும். ஸ்க்ரீன் பிளராக இருக்கா? ஓகே, ஸ்க்ரீன் பிளராக. சரி, ஓகே, நான் எழுதுகிறேன், இங்கே ஸ்க்ரீனில் எழுதுகிறேன். 1 plus cos A by 1 minus cos A is the question. Equal to என்ன? இதுதான் கொஷின். எஸ், கான்ஜுகேட் எடுக்கணும். ஃபால்கோடிஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, அதெல்லாம் இன்டர்னல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். 100% உங்கள் ஸ்கூல் இன்டர்னல்ஸ் உங்களுக்கு போட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளோ படிக்கலைனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூலில் இன்டர்னல்ஸ் போட்டு விட்ருவாங்க. ஏங்க அதை போட்டாகணுங்க, இல்லைன்னா காம்படிஷன் வந்துடுமே பக்கத்து ஸ்கூலுக்கும் உங்களுக்கும். ஸோ அதனால் கான்ஜுகேட் ஷுட் பி டேக்கன். ஸோ உங்களோட டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸ்கொயர் ரூட்டில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூ டூ தட், உங்களோட நியூமரேட்டர் போர்ஷன் 1 plus cos A the whole square divided by, இது வந்து A minus B, இது A plus B, அப்போனா 1 square minus cos square A. தென் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டில் கேன்சல் ஆகிடும். ஸோ வில் கெட் ஜஸ்ட் 1 plus cos A. இங்கே டினாமினேட்டரில் சரி இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடும். ஹோல் ஸ்கொயர் 1 square 1 minus cos square A is sin square A. இப்போ நான் வந்துட்டு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து 1 plus cos A, இந்த ரூட்டும் பவர் 2 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரூட்டும் பவர் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus cos A by sin A, இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிடுங்க. இதை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணணும்னா, ஸோ 1 plus cos A by sin A can be written as 1 by sin A plus cos A by sin A. ஓகே, ஸோ காமன் டினாமினேட்டர்னா நீங்கள் அதை இண்டிவிஜுவலாக நியூமரேட்டர் போர்ஷனுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுத முடியும். அண்ட் 1 by sin A is none other than cosecant A plus cos by sin A is cot A. So our answer is option A. In case clear-ஆ இல்லைன்னா சொல்லிடுறேன். ஓகே சார், பட் இன்டர்னல்ஸ் ஃபுல் மார்க் போட மாட்டேன்னு சொன்னால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே ஒரு பாலிடிக்ஸ் உண்டு, அது சொல்ல மாட்டாங்க. ஓகே, எல்லா ஸ்கூல்லையுமே அக்ராஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஐசிஎஸ்சியில் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்கூல்ஸ், மினிமம் ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குமா, அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும்னா இன்டர்னல்ஸ் 20 மார்க் கண்டிப்பாக போட்டு விட்ருவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். இன்டர்னல் ஷுவராக எல்லாருக்குமே 20 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களை புஷ் பண்ணி எப்படியாச்சும் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் எய்ம் ஃபார் த 75% மார்க். சரியா? ஓகே, எனிவேஸ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். போட மாட்டேன்னு கண்டிப்பாக, ஆமாம்மா, எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஃபைன். ஓகே, ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸீட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் நியரிங் 6 o'clock. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரேப் அப் பண்ண ட்ரை பண்ணோம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் ஃபாஸ்ட். இதில் எப்படி சால்வ் பண்ணுற ஐடியா சொல்லிடுறேன். ஸோ 13 sin A ஈக்குவல் டு 5. என்னோட கைண்ட் சஜஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. எப்படி ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, இப்போது நார்மலாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் இந்த ட்ரையாங்கிளுக்கு sin A ஈக்குவல் டு 5 by 13. ஸோ sin A என்ன ஜென்ரலாக என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், கரெக்டாக? ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு அஸ்யூமிங் இப்போ இது A பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா, A பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் 5, ஓகே, ஹைப்போட்டென்யூஸ் 13. அண்ட் இது நீங்கள் பித்தாகரஸ் தியரமில் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி கால்குலேட் 13 square minus 5 square பண்ணிங்கன்னா 12 வரும், கரெக்டாக? ஸோ இது 12. அப்போ எனக்கு டைரெக்டாக cos A கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பார்த்து cos A கால்குலேட் பண்ணுங்கள். cos A வந்து adjacent or base by hypotenuse 12 by 13. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு tan A வேணும். இதுக்கு tan Aவும் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவில் இந்த ட்ரையாங்கிள் tan A வந்துட்டு எனக்கு ஆப்போசிட் பை adjacent 5 by 12. ஸோ உங்களோட ஒர்க் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ரிலேஷனில் 5 sin A, sin A ஓட வேல்யூ 5 by 13 மைனஸ் 2 into cos A, cos ஓட வேல்யூ 12 by 13 டிவைடட் பை tan A ஓட வேல்யூ 5 by 12. ஓகே, ஸோ எனக்கு வந்து 25 by 13 minus 24 by 13 divided by 5 by 12. So which is 1 by 13 divided by 5 by 12. So my answer is 1 by 13 into 12 by 5. 12 by 65. Option D is the correct answer.
வாட் அபவுட் ப்ராபபிலிட்டி? ஈஸியஸ்ட் டாபிக் தான் ப்ராபபிலிட்டி தான். வரோம் ப்ராபபிலிட்டிக்கும் வரலாம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இந்த கொஸ்டின் ஈஸி இல்லை? இது ஒரு பேசிக் மாடல் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி. சரி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாடல் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன். எஸ், ப்ளீஸ் லுக் அட் திஸ் கொஸ்டின். 2 பல்க் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கு. 2 பல்க் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதுக்கும் அதே ஐடியா தான். ஸோ square root of 1 plus cos A by 1 minus cos A plus square root of 1 minus cos A divided by 1 plus cos A equal to 2 cosecant A. ஓகே, ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இது A plus B, A minus B, இது A plus B. அப்போனா ஆட்டோமேட்டிக்காக 1 square minus cos square A. பட் இங்கே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே 1 plus cos A த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அதே ரைட் ஹேண்ட் சைடு 1 minus cos A 1 minus போகும்போது 1 minus cos A த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும், ஈக்குவல் டு 2 cosecant A. ஓகே, ஸோ அந்த RHS ப்ரூவ் பண்ணலாம். பட் எனிவேஸ், இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் இந்த இடத்துல இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும், இந்த ரூட்டு பவர் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 minus cos square A உங்களுக்கு தெரியும், திஸ் கேன் பி ரிட்டன் as sin square A. அந்த sin square Aக்கும் ரூட்டு போட்டால் அதுவுமே கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு அல்டிமேட்லி மேலே என்ன கிடைக்கும்னா 1 plus cos A plus 1 minus cos A divided by just sin A. இதில் cos A cancel, 1 plus 1 2 by sin A. 2 by sin A is 2 cosecant A. கிளியர் ஆயிடுச்சா? ஓகே சார், நான் ட்ரிக்னோமெட்ரி ஸ்கிப் பண்ணிட்டுமா? Trigonometry, see, one of the important topics trigonometry. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் அட்வைஸ். அண்ட் ஆல்சோ ட்ரிக்னோமெட்ரியில் ஜீவன் நரசிம்மன் இன்னும் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிருக்கியா? சரி, ஓகே. ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சி, திஸ் இஸ் அ 4 mark கொஸ்டின். இது 4 மார்க். உங்களுக்கு வேறு யார் 4 மார்க் கொடுப்பா அவ்வளோ ஷார்ட் டைமில்? ஓகே, so that's what kind request not to avoid trigonometry in case compulsory trigonometry வந்துரும். ஷுவராக கம்பல்சரியில் trigonometry வரப்போகுது. ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். நான் கொஸ்டினை கிளியராக எழுதிடுறேன். sin theta minus 2 sin cube theta divided by 2 cos cube theta minus cos theta into cot theta equal to 1. ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூப்னு எடுத்த உடனே அப்படியே கியூபிக் ஃபார்முலா போடணும், அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கியூபிக் ஃபார்முலா வந்து காமன் எடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன் சச் டைப் இஸ் திஸ் கொஸ்டின் வேர் நீங்கள் வந்து சைன் தீட்டா மட்டும் காமன் எடுங்க. பிகாஸ் நியூமரேட்டரில் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இப்போ 1 minus 2 sin square theta. டினாமினேட்டரில் cos is the common point. ஸோ காஸை காமன் எடுத்திங்கன்னா 2 cos square theta minus 1. ஓகே, அண்ட் இங்கே வந்து நான் cos theta by cot theta can be written as cos theta by sin theta. இப்போது இங்கே இருக்கிற சைன், இங்கே இருக்கிற சைன், இங்கே இருக்கிற காஸ், இங்கே இருக்கிற காஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இப்போ இந்த ரிமைனிங் போர்ஷன் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 1 minus 2 instead of sin square theta நான் என்ன திரும்ப எழுதுறேன்னா I am going to rewrite it as 1 minus cos square theta by denominator எதுவுமே டச் பண்ணல, 2 cos square theta minus 1 அப்படியே இருக்கட்டும். ஏன் சார் டினாமினேட்டர் நான் எதுவும் மாற்றலைன்னா ஐ எம் ட்ரைங் டு பிரிங் காஸ் இன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போது இது மல்டிப்ளை பண்ணுறேன். 1 minus 2 minus 2 into 1 minus 2. ஸோ ப்ளஸ் 2 cos square theta divided by 2 cos square theta minus 1. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 1 minus 2 is minus 1. ஸோ என்னோட ஈக்குவேஷன் வில் பி minus 1 plus 2 cos square theta divided by 2 cos square theta minus 1. Both are same. இது ஒன்று தான். ஸோ டேரெக்டாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 1. இதுக்கும் 4 mark கொஸ்டின். ஓகே, 67 ஸ்பேம்.
ஹெவன் கொஷின் பேங்க் கொஷின் கொஞ்சம் பிளர்ராக எனக்கு, அதனால தான் நான் கொஷின் எழுதிட்டேன் சரியா. அண்ட் எஸ் ஃபைனலி த 4-digit number has arrived. Thank you so much for the support students. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1000 வியூஸ் லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எங்கள் சேனலுக்கும் சரி எனக்குமே பர்சனலாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஹோப்ஃபுல்லி டக்குன்னு ட்ரிக்னாமெட்ரி முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஆஃப்டர் March 23 பீஸ் ஹெவன் அப்படி தான் நினைப்பீங்க, அப்படி தான் நடக்க. எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஆஃப்டர் 10th வந்து லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. 10th வரைக்கும் தான் லைஃப் ஹாப்பியாக இருந்துச்சு. தட் இஸ் அ சேட் ஃபேக்ட். ஆஃப்டர் 10th சூப்பராக இருக்கும் லைஃப். எனிவேஸ் ஓகே, லெட் மீ நாட் ஸ்கேர் யூ ஆன் தி ஃபியூச்சர் பார்ட். இப்போதைக்கு வாங்க ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. நாளைக்கு போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க முதல்ல. ஓகே ஐ திங்க் எஸ் ஒரே ஒரு லாஸ்ட் கொஷின் இந்த மாடல் மட்டும். ஏன்னா 3 term வர்ற கொஷின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். tan + secant. தேங்க்யூ உதீப், தேங்க்யூ சார். எனக்கு லாஸ்ட்டு March 25 வருஷம் ஏன் என்ன எக்ஸாம் அது March 25 வரைக்கும் இருக்குது? காமர்ஸ். ஓ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டா? எனி மலையாளிஸ்? எஸ் okay, let's finish our trigonometry and move to heights and distances with this question. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணி டயர்டாகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஷனில் மட்டும் நான் ஒரே ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்போவுமே இந்த 3 terms வந்தாலே உங்களுக்கு தலைவலி தான். ட்ரிகனாமெட்ரியே தலைவலின்னு சொல்லுவீங்க, பட் ஜென்ரலாக ட்ரைனாமியல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் தான். எனிவேஸ் நான் கொஷினை திரும்ப ரீரைட் பண்ணிவிட்டேன். tan a + secant a -1 divided by tan a minus secant a plus 1. the problem is இப்போ அந்த 3 terms வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு you need to make sure that இந்த 1 எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ my next step is tan a plus secant a minus, instead of 1, identity related to tan secant. So identity related to tan secant is secant square minus tan square a equal to 1. So இப்படி எழுதினா மட்டும்தான் இந்த அதை எப்போவுமே நான் வச்சுக்கோங்க. 3 terms நியூமரேட்டர் 3 terms டினாமினேட்டர்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஐடென்டிட்டியாக ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் இப்போ எப்படின்னா இதில் வந்து நீங்கள் இதை அந்த ஐடென்டிட்டி a square minus b square வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ tan a plus secant a minus of secant a plus tan a, secant a minus tan a. tan a minus secant a plus 1. இப்போ இதில் வந்து you can see that இந்த பர்டிகுலர் bracket, இந்த பர்டிகுலர் bracketடும் இந்த பர்டிகுலர் bracketடும் காமன். ஸோ அதனால் tan a plus secant a காமன் எடுத்துட்டா 1 minus of this particular bracket secant a minus tan a whole divided by tan a minus secant a plus 1. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக இப்போ திரும்ப நெக்ஸ்ட் வந்து tan a plus secant a 1 minus secant a minus into minus plus tan a whole divided by tan a minus secant a plus 1. இந்த பிராக்கெட்டும் அந்த பிராக்கெட்டும் ரெண்டுமே சேம் தான்.
So both of these two brackets are same. 1 plus tan A plus tan A minus secant A minus secant A cancel. இதுதான் என்னோட ஆன்சர். tan A plus secant A தான் என்னோட ஆன்சர். பட் அது கரெக்ட் ஃபார்மில் இல்லை. எப்படி கரெக்ட் ஃபார்மில் கொண்டு வரணும்னா tan A can be written as sin by cos A. sin A by cos A and plus secant A can be written as 1 by cos A. ஸோ இதை ஆட் பண்ணால் sin A plus 1 by cos A which is my RSA. RHS. இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல். என்னடா ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே பாய்ஸ் கமான். சரி 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 ஓகே ஓகே ஓகே. லக்ஷ்மி நரசிம்மன் கண்ட்ரோல். சரியா? அதர்ஸ் கமான் கமான் கமான். கெட் பேக் டு த டாபிக் கமான். ஸோ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ்க்கு மூவ் ஆகிடுறேன். ஜஸ்ட் 2 questions from heights and distances we are going to listen and then trigonometry கம்ப்ளீட்டாக wrap up பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே. ஜஸ்ட் இட்ஸ் அதர்ஸ் கமான் கமான் கமான். சரி நீங்கள் ஸ்பேம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் செஷன் எண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஐ தாட் எவ்ரிபடி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் சால்விங். கமான். ஆக்சுவலாக 6 ஆகிடுச்சு. நான் சொன்ன டைமுக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே if you want I can continue, otherwise we can wrap up this session students. Fire Phoenix, I'm getting clapped tomorrow. Seri, okay. Okay, Seri. Seri, those who are still okay, okay, fine, fine. Okay, Jeevan Narasimhan just said it's okay. Seri, Seri, okay. Thank you Sanjana for supporting. Yes, just said it's come on. நீங்கள் அப்புறமா வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டினியூஸாக நியர்லி 4 hours as you all know 4 hours எடுத்துகிட்ருக்கேன். இதில் எனக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணணுன்ற ஒரே கன்சர்னால தான் நான் ஃபுல் எஃபர்ட் எடுக்கிறேன். எனக்கு சண்டே திஸ் இஸ் மை ஒன்லி டே ஐம் டேக்கிங் ஹாலிடே. அதுவுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு எனக்கு திரும்ப மார்னிங் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேவா? ப்ளீஸ் கமான். The angle of elevation of a point from P of a top of the tower QR 15 meter high is 60 degree and that of the point that of the tower PT from a point Q is 30 degree. இந்த டயக்ராமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஜஸ்ட் இட் இஸ் ஓகே ஓகே ஓகே. எஸ் கமான். நிறைய பேர் இந்த டயக்ராமை மிஸ் பண்ணிடுவீங்க. ரீசன் இஸ் தட் கடைசி வரைக்கும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறான்ற மாதிரியே போகும். ஓகே தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ தெர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூஆர்னு ஒரு டவர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரம் த பாயிண்ட் பி தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர் இஸ் 60 degree. ஸோ இது 60 degree. இந்த டவரோட ஹைட் வந்து 50 meters. இப்போ என்னன்னா டவர் பிடின்னு வேற ஒன்று இருக்கு. ஸோ இது டவர் பிடி டவர். இந்த பிடி டவரோட ஹைட்டு தெரியாது. பட் ஃப்ரம் த பாயிண்ட் கியூ த எலிவேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிடி டவர் இஸ் 30 degree. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஓகே அண்ட் இதுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஜஸ்ட் இட்ஸ் ஓகே. ஐ வாண்ட் எனக்கு வந்து நீங்கள் நாளைக்கு பெஸ்ட்டாக கொடுங்க. தட்ஸ் த மோர் ஹாப்பியர் ஃபீட்பேக் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஓகே ப்ளீஸ் மேக் ஷுர் டு. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுக்கான ஒரே ரிசல்ட் உங்களோட நாளைக்கு எக்ஸாமில் ஐ வாண்ட் யூ டு ஆல் ஸ்கோர் மோர் தென் 75%, விச் மீன்ஸ் 80க்கு அவுட் ஆஃப் 80க்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு மேக் ஷுர் டு ஸ்கோர் மோர் தென் 60+. எல்லாருமே 60+ எடுங்க. அதுதான் அந்த ஒரு ஸ்கோர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்பேம் சாட்ஸ் நிறைய பேர் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எனிவேஸ் ஓகே நீங்கள் ஓகே சால்வ் பண்ணுறவங்க சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. டைம் பாஸ் பண்ணுறவங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஓகேவா? சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tan 60 is equal to opposite 50 by x. So tan 60 value √3 by 50x. So x is equal to 50 divided by √3. நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே ரூட் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா ரேஷனலைசேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 50 √3 by 3 is my x value. Okay, coming to y part, sorry h part. So tan 30 degree is equal to h by x
tan 30 value 1 by root 3 and h divided by x value தான் கண்டுபிடிச்சிட்டோமே. So 50 root 3 by 3, 1 by root 3 is equal to 3 by 50 root 3. 3 into h, 50 root 3, cross multiplication 50 root 3 by root 3 is equal to 3h, root 3 cancel, 50 is equal to 3h, h value. What topic is going on? Just now joined. Thank you, Sanvi Blocks, thank you so much. Yes, Priyadarshan, yes, correct answer. Very good. Okay, super. சரி, அந்த இது போதும், அந்த டெடிகேஷன் போதும். எஸ், ஜீவனரசிம்மன், தேங்க்யூ, கரெக்ட் ஆன்சர். ஓகே, ப்ளீஸ் இந்த கொஷனோட டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ 50 by 3, யுவர் ஹெச் வேல்யூ வில் பி நியரஸ்ட் மீட்டர். ஸோ இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 16.666 மீட்டர்ஸ்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தி ஆன்சர் வில் பி 17 meters இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, டயக்ராம் பார்த்தே சொல்லிடலாமே இது என்ன கான்செப்ட்ன்ட்டு. திஸ் இஸ் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். பட் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு டயக்ராம் பார்த்து சொல்ல முடியலன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியில் வரும். ஓகே, கம்பல்சரியில் ட்ரிக்னாமெட்ரி கொஷின் ஐடென்டிட்டிஸும் வரும், இதுவும் வரும். அண்ட் உங்களுக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக செக்ஷன் பிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, மூவிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஒன் மோர் கொஷின் இன் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். இல்லை, இது இல்லை. இந்த கொஷின் தான். The shadow of the tower. ப்ளீஸ் இதுக்கு டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே. எஸ் காருண்யா, எஸ், கம் டு திஸ் கொஷின். The shadow of a tower standing on a level ground is found to be 20 meters longer when the sun's altitude is 30 degree than when it is 60 degree. குயிக்காக நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். தேங்க்யூ மகேஸ்வர், தேங்க்யூ ஃபார் த கன்சர்ன். பட் எனிவேஸ் முடிச்சிடலாம், ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி வந்தாச்சு. லாஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ டாபிக்ஸ் தான். எனக்கு அதுக்கு இல்லை, பேட்ரி ஆல்மோஸ்ட் டெட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், எஸ், நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஐ திங்க் இன்னும் ஒரு 10-15 minutes பேட்டரி டெட் ஆகிடும். மைக் ரிசீவர் பேட்டரி லாஸ்ட் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஏன் கட் ஆகிடுச்சுன்னா பேட்ரி ப்ராப்ளம் இருக்குது. ஐ மீன் நான் யூஸ் பண்ணுற மைக் ரிசீவர் பேட்டரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஐ திங்க் அதோட எஸ்டிமேஷன் வந்து 4 hours மட்டும்தான் வரும் எனக்கு. 4.5 hours மட்டும்தான் வரும் போல இருக்குது. சார், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்பல்சரி எந்த லெசனில் வரும்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கள். 100% குவாட்ராட்டிக் ஃபார்முலா பேஸ்டாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டாபிக், ட்ரிக்னாமெட்ரி டாபிக், இது 2 கம்பல்சரி வந்துடும். ஆங்கிள்ஸ் இன் அ சர்க்கிள், இந்த 3 டாபிக் ஷுவராக வந்துடும். இதை தாண்டி உங்களுக்கு சொல்லணும்னா பேங்கிங், இந்த 4 டாபிக் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் 23 பேப்பர், 24 பேப்பர், 25 பேப்பர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த 4 டாபிக் ஷுவராக வந்துட்டே இருக்கும். இதோட அனாலிசிஸ்மே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஆஃப்டர் கிளாஸ் ப்ளீஸ் சார்ஜ் த பேட்டரி சார். ஆமாம் தியாகு சார், உங்களுக்கு நாளைக்கு அடுத்த வாரம் கிளாஸ் இருக்குல்ல உங்களுக்கு. சரி, ஓகே, இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிடுறேன். see if you could understand the diagram. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சன்னோட ஆங்கிள் வந்து 60 degree இருக்குது, எலிவேஷன் ஆங்கிள் 60 degree இருக்குது, அதுக்கப்புறம் 30 degree இருக்குது. இப்போ என்னென்னா இனிஷியலாக எவ்வளோ ஷேடோ இருந்துச்சுன்னு தெரியல. இது எக்ஸ், இதுதான் எக்ஸ் பார்ட். பட் 20 meters longer when the sun's altitude shifted. ஸோ இதுதான் அந்த 20 meters. ஸோ திஸ் இஸ் 20 meters அண்ட் இதோட ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து tan 60 calculate பண்ணுவீங்க. tan 60 is equal to h by x. So root 3 is equal to h by x. The equation is h is equal to x root 3. So this is my first equation. And then come to next equation. Tan 30 degree is equal to h by 20 plus x. Tan 30 degree value 1 by root 3 is equal to h by 20 plus x, cross multiplying. So 20 plus x is equal to
h root 3 and இப்போ தான் substitute பண்ணணும். h is x root 3. So 20 plus x is equal to, instead of h, x root 3 into root 3. So 20 plus x is equal to 3x. ஸோ அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு அல்டிமேட்லி எக்ஸோட வேல்யூ இது 2x ஆகும். 2xன்னா 20, எக்ஸோட வேல்யூ 10. அப்போ எக்ஸு 10ன்னா ஹெச்சோட வேல்யூ 10 root 3. அது நீங்கள் 1.732 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ் ஜீவன் நரசிம்மன் கரெக்ட் ஆன்சர். சார் ட்ரிக்னாமெட்ரி டிஃபிகல்ட்டாக இருக்குது சார், எப்போது டிப்ஸு சஜஸ்ட் இப்போது டிப்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் தரோவாக படிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஐடென்டிட்டிஸ் பிடிக்கலன்னா, ஐடென்டிட்டிஸ் கஷ்டமாக இருக்குன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் படிச்சிருங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் 5 மார்க்காக செக்ஷன் பியில் வருது, கம்பல்சரின்னா 4 மார்க்காக வரும், எம்சிக்யூஸில் ஒரு 1 or 2 மார்க்ஸ் வரும். ஸோ அதனால் இல்லை என்னோடய பேட்டரியே டவுனில் தான் சரி இருக்குது. ஓகே, பட் எனிவேஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நம்ம ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி விட முடியும்? ஸோ அதனால தான் வந்து பரவாயில்ல, எப்படி சொல்கிறது, பேட்ரி சேவர் மோட், பவர் சேவர் மோட் ஆன் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. எனிவேஸ், ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹைஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிவிடுங்க. ஓகே, சரியா? ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக்கு போயிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் குயிக்காக ஒரு கொஷின், ஐ மீன் இந்த கான்செப்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷுட் ஐ கண்டினியூ வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? சே எஸ், அதர்வைஸ் ஐ வில் மூவ் ஆன். இதெல்லாம் பார்த்துட்டோம் சார், இதெல்லாம் ரொம்ப ஈஸினா நான் டைரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லிடுறேன், ஆர் நெக்ஸ்ட் டாப்பிக்கே போயிடலாம். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2020 இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் எஃப்னு எதாவது ஆல்ஃபபெட் வச்சு மிக்ஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ். கிளாஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட். ஆமாம்மா, ஆல்மோஸ்ட் கம்பா குடி தெம்பர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேண்டாமா? ஓகே, வேண்டாமா? சரி சரி சரி, ஓகே. ஃபைன், ஓகே. ஸ்டெப் டிவியேஷன், சரி, ஓகே, வில் ஸ்கிப் திஸ் டாபிக், டோன்ட் வரி. Just write important formulas alone. See, ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு direct method x bar mean calculation is equal to summation of fi xi by summation of fi. Shortcut method x bar is equal to a plus summation of fi di by summation of fi. இதில் d என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அது தெரிஞ்சுக்க மாட்டான். xi minus a, that is d. ஓகே, அண்ட் ஃபைனலாக ஸ்டெப் டிவியேஷன். ஸ்டெப் டிவியேஷன் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஃபார்முலா பார்க்குறதுக்கு. சம்மேஷன் ஆஃப் fi ui by summation of fi into c or h. இது வந்து ஆக்சுவலாக கிளாஸ் இன்டர்வல். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ். இதில் சியோட யூவோட ஃபார்முலா வந்து என்னென்னா, அதுவுமே நான் சொல்லிடுறேன். யூவோட ஃபார்முலா வந்து xi minus ai by by class interval again, correct. We don't want sir, can you use the sum with two unknown a and b in the question? Sir, we want sir, we need oh class இது கேட்குறீங்களா? ஓகே 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 சார், we need it, step deviation method sir. சரி, ஓகே ஓகே ஓகே, டோன்ட் வரி, நோ ஸ்கிப்பா. சரி 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 சார், கொஷின் லைக் எஃப் ஃபைண்ட் இஸ் எஃப், லெட்ஸ் கோ வித் சார். எஸ் 86% இருக்கீங்களா? பரவாயில்ல, இந்த போலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. சரி, ஓகே ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன். வில் சால்வ் திஸ் கொஷின். ஓகே, ஸோ ஆஸ் லாங் அஸ் நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து டைரக்ட் மெத்தடில் போயிடலாம். ஸோ எக்ஸு F, fi xi. So 5, 10, 15, 20, 25 and inga 3, 7, F, 9, 6. So 15, 70, 15 F, 180, 6, 30, 150. Summation of fi xi.
சார் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ வந்து யூஸ்வலாக நீங்கள் எக்ஸ் காலமில் இருக்கிற மிடில் வேல்யூ எடுத்துக்கலாம். ஜென்ரலாக இது கூட நீங்கள் ஏவா எடுத்துக்கலாம். இன்கேஸ் மிடில் வேல்யூனா இப்போ இது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக மிடில் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இன்கேஸ் உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் செஞ்சால் மிடில் ஏதாவது இருக்குது ரெண்டு வேல்யூவில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஆன்சர் இஸ் 15. ஓகே, லெட்ஸ் see whether the answer is correct or wrong. So my summation is f plus 25, this is f plus 25 and this is equal to 15f plus 415. So x bar is equal to 15f plus 415 divided by f plus 25 and mean value வந்து question already 16 கொடுத்துட்டான். So equal to 16. So 15f plus 415 equal to 16 of f plus 25. So 16f plus 16 into 25 which is equal to 400. So solve பண்ணீங்கன்னா 16f minus 15f equals 415 minus 400, 15 equal to f. Okay, clear? Yes, Priyadarshan, yes, correct answer. Rise of demon, correct answer. Yes. Okay. Others answers? Next question move ஆயிடலாமா? Okay. இது கொஞ்சம் basic question தான். Yes, regarding histogram. ஹிஸ்டோகிராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திஸ் இஸ் மோடல் கிளாஸ். மோடு கால்குலேட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ எப்போவுமே ஒன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ண உடனே கிராஃபில் ட்ரா பண்ணிட்ட உடனே நீங்கள் முக்கியமான டேட்டாஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தாண்டி ஸ்கேல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ட்ரையாங்கிள் ஒரு டாலஸ்ட் ரெக்டாங்கிளில் அதோட கார்னர் பாயிண்ட்ஸ் ஏ டு சி பி டு டி டயக்ராம் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிகேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் உங்களோட மோட். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஏன்னா ஹிஸ்டோகிராமில் ஷுவராக ஈஸியஸ்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் ஹிஸ்டோகிராமில் எடுக்க முடியும். ஆல்ரெடி ரிஃப்ளெக்ஷன் ஒரு 5 மார்க்ஸ் சொன்னேன், ஹிஸ்டோகிராம் ஒரு 5 மார்க்ஸ் சொன்னேன். ஓஜிவ் நீங்கள் எடுக்காது எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா ஓஜிவ் சில பேருக்கு வந்து காம்பினேஷன் சரியாக ஒர்க் அவுட் இல்லைன்னா அது விட்டுருவீங்க. ஸோ ஓஜிவும் எடுக்கிறீங்கன்னா 15 மார்க் கிராஃபில் மட்டுமே அடிக்க முடியும். ஓகே, சரியா? மோடல் கிளாஸ்ன்றது என்னன்னா, மோடல் கிளாஸ் வந்து எந்த பர்டிகுலர் கிளாஸில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ, கிளாஸ் வித் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, கிளாஸ் வித் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, that is called as model class. Coming to ogive or in some cases they also call it as ogive. Anyways, sir, if they ask, they definitely histogram varum ogive varum rendume dhaan kepaanga. Histogram will histogram will come along with heights and distances in section B. Question number 6 or question number 5 range la ketirukanga. If you have checked 23, 24, 25 paper, kink mark, correct Aditya, yes Aditya, kink mark என்றத நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மார்க் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. ஸோ இந்த கிங்க்கு கரெக்டாக அது என்னென்னா அதை ஷிஃப்ட்டு ஓகே எடுத்த உடனே எப்படி வேல்யூ வந்து 0 to 20 போகும். ஸோ அதனால் ஏன்னா இங்கே பாருங்கள் 10 தான் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். 20 to 30 10. அப்போ இந்த இடத்துல மட்டும் எப்படி 10 ஜம்ப் டக்குன்னு 20 இருந்துச்சுன்னா அந்த கிங்க்கு போடணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கிங்க்கு. அது எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த கிங்க்கு மார்க் இம்பார்ட்டன்ட். ஸோ எனி கிராஃப் ஸ்கேல் இம்பார்ட்டன்ட். ஆக்சிஸ் நேம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் என்னென்ன நேம்ஸ், இங்கே ஹிஸ்டோகிராம்னால எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நேம் வராது, பட் ஓஜிவில் நேம் வரும். ஓகே,
கிங்க் மார்க் எப்போ ஜம்ப் ஆகுதோ உங்களுக்கு வேல்யூ வந்து டக்குன்னு திடீர்னு அதான் சொன்ன மாதிரி 20 30 அப்படின்னா நீங்கள் 10 போட்டுருக்கணும். பட் எனக்கு அந்த 10 அவசியம் இல்லை அப்படின்னா அப்போ டக்குன்னு நீங்கள் 20 ஜம்ப் ஆகுறது அந்த கிங்க் தேவை. ஓகே சரி, கம்மிங் டு நெக்ஸ்ட். ஸோ ஒரு டிப்பிக்கல் ஓஜிவ் கர்வ் இப்படி தான் இருக்கணும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா சேம், இது இம்பார்ட்டண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற நேம், ஒய் ஆக்சிஸில் இருக்கிற நேம் அஸ் வெல் அஸ் ஸ்கேல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்கேல் இங்கே மென்ஷன் பண்ணல. சம்டைம்ஸ் கொஸ்டின்லேயே ஸ்கேல் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னு அவனே கொடுத்துருவான். யூஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு அவனே கொடுத்துருவான். ஸோ அதை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராமுக்கு ஸ்கேல் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் வேண்டாமா சார்? இல்லை அதுக்கும் எழுதணும். அதான் சொல்லிட்டேன், கிராஃப்னா ஸ்கேல் கம்பல்சரி. நீங்கள் ஸ்கேல் எழுதலைன்னா கிராஃப்க்கு 1 மார்க் கட் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ அதனால் ஸ்கேல் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் முடிஞ்ச அளவுக்கு கர்வ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சில பேர் பார்த்துருக்கேன், ஸ்கேல் வச்சு கர்வ் போடுவோம், இப்படி ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கர்வை ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓஜிவில். அண்டு வேறு என்ன, ஓஜிவில் உங்களுக்கு அடுத்ததான் வந்து சிஎஃப் இன்வால்வ் ஆகும். ஓஜிவில் டெஃபினட்டாக கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி காலம் இன்வால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸ்கேல் கொடுக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிராஃப் ஃபுல்லாக ஆக்கியபை ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் தான் n வரும். ஸோ n ஈவனில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மீடியன் கால்குலேஷனுக்கு n/2, தென் Q1 லோவர் குவார்டைல், Q1க்கு வந்து n/4, தென் Q3 அப்பர் குவார்டைல் 3n/4. அதுக்கப்புறம் இன்டர் குவார்டைல் ரேஞ்செலாம் கேட்கறது இல்லை. மேக்ஸிமம் Q1 Q3யோட முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கேட்டால் Q1 - Q3. ஓகே சார், ஸ்கேல் கம்பல்சரி எழுதணும் கம்பல்சரி எழுதணும். 1 மார்க் கேரண்டீட் ஃபார் ஸ்கேல். ஓகேவா? சரியா? ஸோ எஸ் விஜய் சொல்லியிருக்காங்க பாருங்க. சார் ஸ்கேல் யூஸ் ஐயோ நான் அந்த ஸ்கேல் சொல்லலப்பா, நான் வந்து ரூலர், நீங்கள் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டூல் ஸ்கேல் சொல்லலை. அது எப்படி யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் இந்த கர்வுக்கு சொல்கிறேன். ஓஜிவ் கர்வுக்கு முடிஞ்ச அளவுக்கு கர்வாக ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பேரே ஓஜிவ் கர்வ் அது. ஸோ அது கர்வாக இருக்கணும். நிறைய பேர் வந்து டாட்லாம் கனெக்ட் ஸ்கேல் வச்சு போடுவான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத் கர்வாக ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது கிராஃபிக்கல் ஸ்கேல், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கான ஸ்கேல். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ, மீடியன் வேற, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வேற. போத் ஆர் டிஃப்ரெண்ட். மீடியன்னா வந்து n/2, இன்டர் குவார்டைல் ரேஞ்சுனா அது Q1 - Q3. எஸ் சஞ்சனா கரெக்ட், n/2. மார்க்கிங் பை, இஃப் யூ மிஸ் தட் மார்க்கிங் பை 1 or 2, இந்த கிங்க் மார்க்கிங் சொல்கிறீங்களா? அது கிங்க் மார்க்கிங்லாம் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா கிராஃப் இஸ் சம்வேர் எல்லாருமே ஈஸியாக மார்க் எப்படி வாங்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். அவங்க சைட்லேருந்து எப்படியாச்சும் மார்க் குறைக்கலாமான்னு யோசிப்பாங்க. சார் ஓஜிவில் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணதா மீனில் கரெக்ட் வேல்யூ வருது சார். ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் இல்லைனா மார்க் ரெடியூஸ் ஆகுமா சார்? ஃப்ரீ ஹேண்டில் ஓகே, உங்களுக்கு மீன் வேல்யூ கரெக்டாக வருதா? சரி ஒன்று பண்ணிவிடுங்க. பெட்டர், நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வச்சு ட்ரா பண்ணிவிடுங்க. அந்த எந்தெந்த இடத்துல ரொம்ப கர்வ் எப்படி இருந்தாலும் பாட்டமில் ஒரு இடத்துல கர்வ் ஜாஸ்தியாக வரும், அப்புறம் வந்து அபவ்ல ஒரு இடத்துல கர்வ் ஜாஸ்தியாக வரும். கரெக்டாக? ஓகே, ஸோ இங்கே ஒரு கர்வ் தான் வரும். மேக்ஸிமம் எல்லா ஓஜுக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அப்புறமா நீங்கள் ஸ்கேல் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கிளியர் ஆகிடுச்சு? ஏன்னா கரெக்ட், ஒரு வேலிட் பாயிண்ட். உங்களுக்கு அந்த நமக்கு இந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. அது மிஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை கர்வ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் ரொம்ப எடுத்து போயிட்டீங்கன்னா. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், தாராளமாக ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். அதனால மார்க்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட் லைனாக அது இதுக்கு பேரே கர்வ் தான். ஸோ அதனால் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிட்டு எங்கே உங்களுக்கு பெண்டு இருக்கோ அந்த பெண்டில் மட்டும் கர்வ் மாதிரி வரைஞ்சிருங்க. போதுமா? அந்த பெண்ட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கால்குலேஷன் யூஸ் ஆகாது. ஓகே, கிளியரா? சரி, ஓகே, டன். ரைட், நெக்ஸ்ட்டு போவோம். Okay, so the last part of the segment is probability. I think if time permits, battery irundhuchuna I will also okay, I will also come to this part. Enadhu equation of line, GST and
அதுக்கும் வரேன். ஸோ ப்ராபிலிட்டியில் குயிக்காக சில கொஷின்ஸ் எடுத்துகிறேன். கார்ட்ஸ் ஆக்சுவலாக கிடையாது, கார்ட்ஸ் வந்து சிலபஸில் இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட்ஸ் கார்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு காயின்ஸு, பாலு, டைஸு, நம்பர்ஸு இதெல்லாம் தான் கேட்க போகிறோம். ஓகே ஓகே ஆதித்யா, எஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், காம்பவுண்ட் டிவிடெண்ட் இருக்குல்ல. சரி, டைம் பர்மிட்ஸ். எப்படி என்னோட பேட்டரி சார்ஜ் தான் இங்கே ப்ராப்ளம். 1 செகண்ட். So okay. So probability of finding a green ball, a white or a red ball, neither green ball nor a white ball. white வந்து 5, red வந்து 6, green வந்து 9. So totally all 3 together there are 20. இப்போ probability of green is equal to 9/20, which is correct. One of the easiest 3 marks உங்க பேப்பர்ல, ப்ளஸ் உங்களுக்கு MCQல 1 மார்க் வரும். இல்லை நைட் ஷேட் கார்ட்ஸ் கிடையாது. ஓகே, லுக் அட் யுவர் போர்ட் பேப்பர்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எங்கேயுமே கார்ட்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓகே, செக் யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டில் 2020 வரைக்கும் பாருங்கள். கார்ட்ஸ் கிடையாது, சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, பட் ஸ்டில் சில ஸ்கூல்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. எனிவேஸ், ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஆர் ரெட் பால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் கால்குலேட் த ப்ராபிலிட்டி ஆஃப் ஒயிட் or red in both. We need to calculate both probabilities. So probability of white வந்து 5/20 and probability of red வந்து 6/20. So it is 11/20. Last வந்து probability of neither green nor a white ball. Yes, ஐயோ அந்த கார்ட்ஸ் இருக்கு. சி ஆர்யா, கரெக்ட். கார்ட்ஸ்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பேடு, க்ளோவரு, ஹார்ட்டு, டைமண்டு, இந்த கார்ட்ஸ் தான் இல்லை சிலபஸில். சரிங்களா? இதை தவிர்த்து எந்த கார்ட்ஸ் கேட்டாலும் அதெல்லாம் சிலபஸில் இருக்குது. ஐம் டாக்கிங் அபவுட் தீஸ் கார்ட்ஸ். ஏன்னா இது செப்பரேட்டாக இது ஒரு தனி செக்மெண்ட். ஃபைண்டிங் த குவீன், ஏஸ், ஜோக்கர், இதெல்லாம் ஜோக்கர் கிடையாது, நம்பர் கார்ட்ஸ், நம்பர் ஹார்ட்ஸ், 4 ஆஃப் ஹார்ட்ஸ். அது இல்லை வர்ஷா, நோ அக்கார்டிங் டு சிலபஸ் கிடையாது. Pre-both, நான் சொன்னேன், check your previous year question papers. You cannot find card-based questions in the last 5 years. அவங்க இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. Completed? Yes. Last one. So probability of neither green ball nor red ball na just red, neither green nor white na red da mean பண்றான். So it is 6/20. Next question. Okay, one of the questions where உங்களுக்கு இதில் மட்டும் சொல்லிடுறேன், சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபார் காயின்ஸ் அப்படின்னா your sample space or will be sample space formula. Sample space na all the possible outcomes கான formula வந்து 2 power n. அது என்ன 2 power n? N will be the number of coins. So இந்த questionல வந்து 3 coins யூஸ் பண்றதுனால 2 power 3. So டோட்டலா எனக்கு வந்து 8 sample spaces வரும், 8 outcomes வரும். சரியா? ஸோ இப்போ அந்த 8 outcomes நான் எழுதணும்னா என்னோட சாம்பிள் ஸ்பேஸில் ஹெட்டு டெயில் ஹெட்டு டெயில்
tail, tail, head, tail, head, tail, HTT எழுதிட்டேனா HTH, tail, head, head, and the last possibility would be THT எழுதிட்டேன் HHT எழுதிட்டேன் HTT HTH. So these are my all 8 possibilities. Idella probability of the first one, second one, third one, fourth one. We can move to the, okay, this is the last topic. Okay, எல்லாருக்கும் தெரியுமா? சரியா? Skip probability பண்ணிடலாமா? Okay, done. Okay. Okay, now I'll start with component dividend. Sir, do you have constructions? Okay, VS Sajay, constructions. Whichever chapter that gives marks. Seri, okay. See, constructions la main I would recommend only 2 constructions. Okay, Jasarits, we'll start with constructions, don't worry. Seri, constructions, just to 2 constructions are important. That is what I see. Seri, Jasarits. பார்த்துட்டேன். Okay. Just a minute, we'll have a short 5 minutes break. Probability fractions compulsory simplify பண்ணி ஆகணும். Mohammad,
Okay, yes, short commercial break over. Welcome back. I think probably last 10 minutes நினைக்கிறேன் post this construction முடிச்ச உடனே if possible we will have equation of line நான் maximum cover பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ப்ராப்ளம் என்னென்னா பேட்டரி வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஐ மீன் தெர் இஸ் பேட்டரி, மைக்கோட பேட்டரி ஒன்று இருக்குது, ரிசீவரோட பேட்டரி ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் டெட் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. எனிவேஸ் பார்ப்போம். ஓகே 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 சரி, ஓகே ஓகே ஜஸ்ரிட்ஸ். ஓகே ஆர்யா, எந்த ஸ்கூல் ஆர்யா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் ஸ்கூலில் இருந்துருக்குன்னு சொல்லிட்டுருக்கீங்க. எந்த ஸ்கூல், எந்த பிளேஸ் ஆர்யா? ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். சி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து மேஜர் ஏரியாஸ் அப்படின்னா இட் இஸ் ஒன் இஸ் சர்க்கம் சர்க்கிள் and the other is incircle. அது என்ன சர்க்கம் சர்க்கிள்னா, நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளோட அவுட்டரில் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா தட் இஸ் சர்க்கம் சர்க்கிள். அதுவே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள் இன்சைட், அதான் இன் சர்க்கிள் ட்ரா பண்ணுறது. இதில் எது ஈஸின்னா இதுதான் ஈஸி, அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ப்ராப்ளம்னா அந்த சர்க்கிள் வந்து அவுட் சைடில் வெளியில் போயிடும் ட்ரா பண்ணும்போது. ட்ரா பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்து தெரியும். முக்கியமாக இப்போவே டைம் ஆல்மோஸ்ட் 6:40 அடிச்சு, பை சான்ஸ் உங்ககிட்ட வந்து ப்ரொட்ராக்டர் இல்லை, காம்பஸ் இல்லை, ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லைன்னா போய் உடனடியாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிடுங்க. ஓகே சார், அண்ட் என்ன இன்டர்செக்ஷன் தானே, அண்டு என்ன இன்டர்செக்ஷன் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி ஆல்சோ வேறு. ஓகே ஓகே மகேஷ், எஸ் டெல்லி. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். சரி சக்தி, உங்கள் டவுட் திரும்ப கேளுங்க. அண்டு என்ன இன்டர்செக்ஷன் என்ன கேட்குறேன்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து வில் டாக் அபவுட் இன் சர்க்கிள். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன், சர்க்கம் சர்க்கிளுக்கு ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஆப்வியஸ்லி ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஏசின்னு ஒரு லென்த்து கொடுத்துருவாங்க. அண்டு ரெண்டு ஆங்கிள் இருக்கும், ப்ராப்ளி ஏ ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்கலாம் அண்ட் தென் சி ஆங்கிள் கொடுத்துருக்கலாம், ஆர் இன்னொரு சைடு பிசியோட டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 3 டேட்டா வச்சு ஒரு ப்ராப்பர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவீங்க. ஐ திங்க் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புகிறேன் எல்லாருக்குமே. எஸ், மார்னிங் டீச் பண்ணுறது நோ நாட் பாசிபிள். ஓகேவா, சரியா? ஸோ ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம் இருக்காது. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் சர்க்கம் சர்க்கிள்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், it is always connected with perpendicular bisector. Circumcircle na perpendicular bisector. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டேக் any two sides, ஏதாவது ரெண்டு சைடு எடுத்துக்கோங்க. பிசின்ற சைடுக்கு காம்பஸ் இங்கே வச்சு இங்கே நீங்கள் பிளாட் பண்ணி ஆர்க்கு கட் பண்ணிவிட்டு பிசி சைடுக்கு ஒரு perpendicular bisector, தென் ஏசிக்கு ஒன்ஸ் அகெயின் இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு, ஸோ இந்த ரெண்டு சைடுக்கு. ஸோ இது ரெண்டுத்துமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் அது ஓ. அந்த ஓ பாயிண்ட்லேருந்து யூ கேன் ஒரு காம்பஸோட ஒரு எண்டு பென்சில்லேருந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டோட ட்ரையாங்கிளோட எட்ஜில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுதான் ரேடியஸ். அந்த ரேடியஸ் வச்சு அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் வரைஞ்சா வராது, ஏன்னா டயக்ராம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ். நான் திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் லிசன். வாட் சார், அண்ட் மீன்ஸ் இன்டர்செக்ஷன். எஸ்மா அண்டுனா இன்டர்செக்ஷன் தான், கரெக்ட். ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சர்க்கம் சர்க்கிள்னா நீங்கள் மினிமம் ரெண்டு சைடுக்கு மட்டும் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுங்க. ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி எடுப்பீங்க? நார்மலாக உங்களோட காம்பஸை அந்த சைடோட எண்டு இதில் வச்சுட்டு ஆர்க்கு கட் பண்ணி பர்பெண்டிகுலர் பைசெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டு பர்பெண்டிகுலர் பைசெக்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ், அந்த வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ரேடியஸ். அந்த ரேடியஸ்லேருந்து சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கனெக்ட் ஆகிடும். வேறஸ் அதே வந்து இன்சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணும்போது சொல்லிடுறேன். இன்சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணும்போது இன்சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, சர்க்கம் சர்க்கிள் perpendicular bisector, incircle angle bisector. ஸோ ஃபார் இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா
ஏபிசி ட்ரா பண்ணிவிட்டு தென் உங்களோட ஆங்கிளில் ஸோ இந்த இடத்துல நார்மலாக நீங்கள் காம்பஸ் வச்சு இங்கே ஒரு ஆங்கிள் கட் பண்ணுங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் கட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஆங்கிளிருந்து இந்த பர்டிகுலர் ஆங்கிள் கட் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து ஆர்க்கு ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இங்கேருந்தும் ஆர்க்கு கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஓ இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து இந்த இன்சைட் சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து காம்பஸ் வச்சுட்டு நீங்கள் இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த ஆர்க்ல இருந்து ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஒன்ஸ் இந்த ஆங்கிள் பைசெக்டர் கட் பண்ணிட்ட உடனே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து பேஸில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டும் யூஸ் பண்ணி பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கட் பண்ணணும் திரும்ப. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் உங்களோட காம்பஸோட ரேடியஸ். அந்த ரேடியஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அந்த ரேடியஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக சர்க்கிள் வந்து எல்லா ஃபேஸஸுமே டச் ஆகும். இதான் லாஜிக். நான் ஒரே ரெண்டு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ட்ரா பண்ண உடனே நீங்கள் ஆங்கிள் இது இன்சர்க்கிள்னு கொஸ்டின்னா ஆங்கிள் பைசெக்டர் நிறைய பேர் இதான் பண்ணுவான். சர்க்கிள் கொஸ்டின் கிளியராக இருக்கும், ஆனால் அங்கே போய் ஆங்கிள் பைசெக்டர் பண்ணிட்டு இருப்பான். சில பேர் வந்து இன்சர்க்கிள் கொஸ்டின் இருப்பான், ஆனால் அங்கே போய் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எந்த கொஸ்டினுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்றத கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இன்சர்க்கிள்னா ஆங்கிள் பைசெக்டர், சர்க்கிள்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரெண்டு பேஸில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் ஆர் கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒரு ஆர் கட் பண்ணி ஆங்கிள் பைசெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரிங்கிற லைன் இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பேஸில் மட்டும் ஒரு டச் பண்ணுங்க. எதுக்காகன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். ஏன்னா நம்ம கரெக்டாக, ஸோ நான் கொஞ்சம் கிராஸாக வரைஞ்சிட்டேன், பட் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த டச் பண்ணுற பாயிண்ட்டு தான் நம்மளோட ரேடியஸ். அதில் வச்சுட்டு காம்பஸிங் சென்டர் பண்ணினா சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? கிளியர்? ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்களோ, மேஜராக போர்டு எக்ஸாமில் இதுதான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக இதில் வந்து இன்னொரு ஒரு வில்லன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த ஹெக்ஸகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த ஹெக்ஸகன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சர்க்கிளும் வரும், அதே ஹெக்ஸகன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இன்சர்க்கிளுமே வரும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மாடலுமே கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக. ஸோ உங்களுக்கு ஹெக்ஸகன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சார், மினிமம் இல்லை ஆல் சைட்ஸுமே டச் ஆகணும், மூணு சைடுமே டச் ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே சரியாக டச் ஆகலை, பட் நீங்கள் ப்ராப்பராக வரைஞ்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு டச் ஆகும். ப்ராபபிலிட்டியில் ஓஆர், காரண்யா ப்ராபபிலிட்டியில் ஓஆர். ஓகே சரியா? கிளியர்? எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட். ஓகே, நவ் கம்மிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸில் ஒரு சில நெக்ஸ்ட் எந்த டாபிக்? ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் போயிடலாமா? ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன். சரி, நான் ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் கொடுங்க. ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து செக்ஷன் ஃபார்முலா படிச்சுட்டு இருப்பீங்க கரெக்டாக. மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா, சென்ட்ராய்ட் ஃபார்முலா இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு கூடவே அவன் என்ன பண்ணிடுவான்னா இது கொடுத்துருவான், ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கால்குலேட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 1 மார்க். இது வந்து காமனாக கம்பல்சரி செக்ஷன்லேயே கேட்குற ஒரு கொஷின். லெட் மீ கிவ் ஒன் எக்ஸாம்பிள். போல் கண்டக்ட் பண்ணுற பாட்டெல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் டைரெக்டாக ஈக்குவேஷன் இல்லை ஜஸ்ட் இட்ஸ் ஆக்சுவலி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொஷின் ஒன்று நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஐ ஹோப் எல்லாருக்கும் செக்ஷன் ஃபார்முலா அதிலெல்லாம் எதுவும் டவுட் இல்லைல்ல? அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன்.
See, before going to equation of lines oda sums போறதுக்கு முன்னாடி நான் formulas எழுதிடுறேன். See, first of all, y-intercept or slope formula. Y is equal to mx plus c, and next one the general equation, always ax plus bx plus c equal to 0, m is equal to minus a by b is the general formula. Next வந்துட்டு உங்களுக்கு 1 point slope formula. One point slope formula y minus m is equal to y minus y1 by x minus x1, 2 point formula. Y minus y1 by x minus x1 equal to y2 minus y1 by x2 minus x1. So உங்களுக்கு இது அட்லீஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. those who are leaving section equation of line னா முக்கியமா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபார்முலாஸ் தயவு செஞ்சு படிச்சிருங்க. பர்டிகுலரா இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நான் இப்போ கொடுக்குறேன். Okay, sir, in equation, if they are given equation of line, how to find coordinates? Equation of lines coordinates கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் லீனியர் எலிமினேஷன் மெத்தட்ல ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிடுங்க. மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு ஃபிசிக்ஸ் லைவ் கேட்டுட்டு இருக்கீங்களே, ஐசி 10க்கு மேக்ஸ். சரி, ஓகே. இப்போ ஒரு பேசிக் கொஸ்டின் வேர் the point, coordinate point, okay, next question, next page எழுதினா. The coordinate point of A is given as 3,8. A is given as 3,8 and B is given as minus 1,2, C is given as 6, minus 6. First question, what is the slope of BC? So BC slope கண்டுபிடிக்கிறதுக்கு m is equal to formula கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்திருந்தோம். ஓகே, y2 minus y1 by x2 minus x1. So இதில் this I am going to assume it as x1 y1 x2 y2. So m ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. எஸ் m. சரி நேம்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். எஸ் கமான், m கால்குலேட் பண்ணுங்க. ஐ திங்க் அப்படியே வந்து ஸ்ட்ரென்த் 50% குறைஞ்சிட்டாங்க, மேபி 6 o'clock கிராஸ் ஆனதுனால. ஸோ ப்ராபபிளி வில் வைண்ட் அப் வித் திஸ் லாஸ்ட் one more question, then I'll wind up. The next question is, இதுக்காக m வேல்யூ யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறீங்களா? எஸ், தேங்க்யூ. ரைஸ் ஆஃப் டீமன் விஜய் எம். கரெக்ட் ஆன்சர். ப்ரீ ஆக்சுவலாக வந்து மைனஸ் சைன் வரும். ஸோ y2 வேல்யூ minus 6 minus of 2 divided by x2 value 6 minus of minus na plus 1. So minus 8 by 7 is my m value. I'll take this as m1. என்னோட next question என்னன்னா, அண்டு வந்தாலும் ஆட் தான் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே ஆட் தான், சரிங்களா? ப்ராபபிலிட்டியில் ஆர் அண்ட் ரெண்டுமே அடிஷன் தான். உங்களுக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க காருண்யா. ஓகே, ஆர் தான் கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அண்டுன்னா ஈஸியாக புரிஞ்சிச்சு, ரெண்டுமே தானே அர்த்தம். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சேம் கொஸ்டின், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போது அவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஸோ m வேல்யூ minus 8 by 7 இது இருக்கட்டும். Find the equation of line perpendicular to BC and passing through A.
ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போது என்னோட பிசின்ற பாயிண்ட்டுக்கு இதுதான் பிசி லைன். இந்த பிசி லைனுக்கு நான் ஒரு லைன் பெர்பெண்டிகுலராக நான் வரையணும். அந்த பர்டிகுலர் லைன் ஒரு ஏன்ற பாயிண்டில் பாஸ் த்ரூ ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். ஸோ கொஞ்சம் கவனிச்சிருங்க. இப்போ என்னென்னா பிசியோட ஸ்லோப் நமக்கு தெரியும். பிசியோட ஸ்லோப் வந்து we have calculated as -8/7. ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர், as long as லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்னா M1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பும் செகண்ட் லைனோட ஸ்லோப்பும் ஆல்வேஸ் ஈக்குவல். பட் ஒரு லைனும் இன்னொரு லைனும் பெர்பெண்டிகுலர் சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா M1ம் M2 மல்டிப்ளை பண்ணால் -1. ஓகே, இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்லோப், இது 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும், எம்சிக்யூல யூஸ் ஆகும். ஸோ ஸ்லோப்ஸ் சேம், லைன்ஸ் பேரலாக இருந்தால் ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல். லைன்ஸ் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா M1 × M2 -1. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு M1 -8/7னா M2ஓட வேல்யூ சொல்ல முடியுமா? சின்ஸ் த லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் பேஸ்ட் ஆன் த செகண்ட் ஈக்குவேஷன், யாராவது சொல்ல முடியுமா? Okay, so can anyone tell me the M2 value for this perpendicular line? Rise of demon, answer is sollitinga. Very good, very good. Prajeet, which school and from which place? Rise of demon, Akash. 7/8. Thank you, Padma Suresh. Yes. So M2ஓட வேல்யூ 7/8. எப்படி அதுனா இந்த ஃபார்முலா இதுதான் எழுத சொல்கிறேன் நான். இந்த ஃபார்முலாவில் M1 வந்து -8/7 இன்டூ M2 ஈக்குவல் டு -1. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M2ஓட வேல்யூ 7/8ன்னு வரும், which is correct. ஸோ இப்போ என்கிட்ட ஸ்லோப் இருக்குது, பாயிண்ட் இருக்குன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி M is equal to y minus y1/x minus x1, which means, so now once again formula எழுது, M is equal to y minus y1/x minus x1 and M ஓட value 7/8 equal to y minus இதுதான் y1, இது x1. So y minus 8 and x minus 3. So cross multiplying 7 of x minus 3 equal to 8 of y minus 8. So 7x minus 21 equal to 8y minus 64. இது எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வந்தீங்கன்னா your equation will be, I'll write it here. So my equation will be 7x minus 8y plus 43 equal to 0. இது வந்து கம்பல்சரியில் இந்த ஈக்குவேஷன் பார்ட் மட்டும் கேட்பான். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா மட்டுமாச்சு ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். இந்த கடைசி 2 ஃபார்முலாஸ், 1 பாயிண்ட் ஸ்லோ ஃபார்முலா, 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் விட்டால் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை ஆதித்யா. அதுதான் சொன்னேன், ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் உங்களுக்கு கம்பல்சரினா கரெக்டாக எம்சிக்யூவில் ஒரு 1 மார்க் வரும். அப்புறம் கம்பல்சரி செக்ஷன்லேயே இந்த செக்ஷன் ஃபார்முலா கூட சேர்த்து ஒரு 1 மார்க் கொடுப்பான். ஸோ கம்பல்சரியில் ஒரு 2 மார்க்ஸ் போகும். உங்களுக்கு செக்ஷன் பியில் அங்கே ஒரு 3 மார்க், அது சாய்ஸ் தான் உங்களோட செக்ஷன் பி. ஸோ விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் கம்பல்சரியில் உங்களுக்கு செக்ஷன் ஏல ஒரு 2 மார்க்ஸ் விட்டுற மாதிரி இருக்கும். பிருந்தாவன் வித்யாலயா திருச்சி, இது பார்க்குறதுக்கு ஈஸி தான், உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது தான் இருக்கும். பட் எனிவேஸ், எஸ். ஸோ ஐ திங்க் வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் லைவ் செஷன் நவ். சரி, எனி டவுட்ஸ்? காம்பனண்ட் டிவிடெண்ட் சால்வ் பண்ணலாமா, ஆர் ஷல் ஐ வைண்ட் அப்? ஒரு என்னோட விஷஸ் முடிச்சுக்கலாமா? எனி டாபிக் இஃப் யூ வாண்ட். ரிமைனிங் பேட்டரி லெவலில் என்னோட பேட்டரி அண்ட் மைக் பேட்டரி வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காம்பனண்ட் டிவிடெண்டோ டோட்டல் வியூஸ் ஸோ ஃபார் அது தெரியல. ஆக்சுவலாக லாஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறம் வியூஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் போச்சு. 1250 இஸ் த டோட்டல் வியூ. தேங்க்யூ ஸோ மச். எனிதிங் ப்ரோ யூர் ஓகே எனிதிங் ஓகே சார். சரி, fine. Okay. I think yes, majority mixed up. See, GST
GST difficulties fine பண்றீங்களா? Ratio proportion. Okay, we'll have ratio proportion questions. Okay, just one last ratio proportion with the remaining time. ஏன்னா காம்பவுண்ட் டிவிடெண்டோ கொஷின் ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் நீங்கள். So question like, for example, square root of 3x plus 4 plus square root of 3x minus 5 whole divided by square root of 3x plus 4 minus of square root of 3x minus 5 equal to 9. And the question is, what is the value of x? Use componendo and dividendo. This is one of the common models of question. சரியா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, obviously you need to do component dividendo for others. A by B is equal to C by D by component dividendo. இதை நீங்கள் வேறு எழுதணும், அடிக்கடி எழுதணும். by componendo and dividendo பேப்பரில் தயவு செஞ்சு எழுதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணால் CDன்னு போட்டுருவான், by C and D. அப்படிலாம் எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. ப்ளீஸ் ரைட் த ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ by component dividendo, not by CD. So it will become a plus b by a minus b equal to c plus d by c minus d. So same here. So square root of 3x plus 4 plus square root of 3x minus 5 plus square root of 3x plus 4 minus square root of 3x minus 5. This will be taken as 9 by 1. So 9 plus 1 by 9 minus 1. Square root of 3x plus 4 plus square root of 3x minus 5. Minus of in the bracket portion. So அதனால the first term will be minus, or மேல இருக்கிற last two terms வந்து உல்டா சைன்ல எழுதிக்கலாம். 3x minus 4 and minus நால this will be plus 3x minus 5. So this will get cancelled. இதுவும் cancel ஆயிடும். So இந்த ரெண்டு portion வந்து 2 root of 3x plus 4. இது வந்து பாட்டம்ல இதுவும் ஆட் பண்ணா 2 root of 3x minus 5 equal to 10 by 8. 2 and 2 cancel. Simplification 5 by 4. இப்போ obvious next step வந்து taking square. So squaring on both sides. அப்போ 3x plus 4 by 3x minus 5 equal to 25 by 16. If you want, you can further proceed. Once again, நீங்கள் காம்பனண்டோட அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். When the slope is parallel to x-axis, slope is equal to 0. If slope is parallel to y-axis, slope is equal to or not defined. Wait. Karunya. Yes, Karunya. Please wait. நான் இந்த sum complete பண்ணிடுறேன். You can you can text me later. I mean, sorry. நீங்கள் பர்சனலாக எனக்கு after class நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. Is it advisable to skip construction and locus? Depends upon how well you have prepared the other topics. Locus skip பண்ணலாம், definitely skip பண்ணலாம். But construction, at least circumcircle and incircle will help you in section B. Yes, just did edits. What's your doubt? And the answer for this, இது cross multiply பண்ணா what is the x value? அது யாருமே ஆன்சர் பண்ணலையே. Yes, very good. Priyadarshini Srinivasan. Yes, correct. Jeevan Narasimhan just said it's yes. Answer பண்ணுங்க. Come on. Udeep, thank you so much, Udeep. Thank you. Yes. So okay, நீங்கள் cross multiply பண்ணீங்கன்னா your x value will be 7. Okay.
ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். நீங்கள் இஃப் பாசிபிள் கோ த்ரூ சம்ஸ் வேர் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கிறது, சில சம்மில் வந்துட்டு கியூபிக்லாம் இருக்கும், எக்ஸ் கியூப்லாம் வரும், அந்த மாதிரி சம்ஸ்லாம் பாருங்கள். காம்பவுண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஏரியாஸ் ஆல்சோ இன் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். பாடா லைனாக இப்போ எல்லாரும் ஆன்சர் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. Okay, so that's it for today's session and probably the last of this particular batch session. Anyways, very all the best. Thank you so much for being supportive. It's not easy to attend nearly 5 hours, continuous 5 hours ஆயிடுச்சு. So anyways, full and full coordinate பண்ணுங்க. Yes, there was a bit of fun among you, but அது பரவாயில்ல. As students we all enjoy. So I mean you all have to enjoy. எங்களுக்குமே அது okay. So keep supporting our channel. All the very best for your exam. முக்கியமா ஒன்று, please make sure to attend the graphs neat and clear. கிராஃபில் சாலிடாக மினிமம் 10 மார்க்ஸ் ஆச்சு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5-on-5 கிராஃப் வர மாதிரி பாருங்கள். தட் இஸ் அ கீ ஸ்டெப். ஸோ கிராஃப்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் வந்துட்டு ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸில் 15 எம்சிக்யூஸ் இருக்குன்னா யுவர் எய்ம் இஸ் டு கெட் மினிமம் 12 மார்க்ஸ் இன் எம்சிக்யூஸ். 12 எம்சிக்யூஸ் டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். 3 or 4 எம்சிக்யூஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். கம்பல்சரி செக்ஷனில் அந்த ரிமைனிங் இருக்கிற 25 மார்க்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கிள்ஸ் வரும், பேங்கிங் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வரும், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் வரும். ஸோ இந்த இப்போ நான் சொன்ன டாபிக்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பாருங்கள். சம்டைம் மென்சுரேஷனுமே வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா அந்த நீங்கள் கம்பல்சரி செக்ஷன் பார்த்தாலே 4 மார்க் தான் வரும், அப்படி தான் கேட்பான். அண்ட் அஃப்கோர்ஸ் ரிமைண்ட் இது இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் செக்ஷன் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, சென்ட்ராய்டு as well as ஈக்குவேஷன், இது 4மே சேர்த்து 4 மார்க்காகவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் செக்ஷன் ஏ. செக்ஷன் பி வந்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி பேஸ்ட் ஆன் ஹவு வெல் யூ ப்ரிப்பேர்ட். உங்களோட சாய்ஸஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நியர்லி 7 சாய்ஸஸ் இருக்கும். அதில் நீங்கள் பெஸ்ட்டு 4 எடுக்கும்போது அந்த 10 மார்க்ஸ்க்கு மினிமம் 7 or 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மினிமம் 7 மார்க்ஸ். ஸோ அட்லீஸ்ட் அந்த கேல்குலேஷன், ஒரு 3 மார்க் கொஷின், 4 மார்க் கொஷின் எடுக்கிற மாதிரி பாருங்கள். டஃப்பாக இருக்குது பேப்பர், ரொம்ப டஃப்பாக வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு 3 கொஷின்ஸில் சாலிடாக 2 கொஷின் ஆச்சு எழுத முடியுமா அப்படின்னு பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம சிபிஎஸ்இ 10 மாதிரி ஐசிஎஸ்இ 10 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். ஓகே சார், ஃபஸ்ட் எம்சிக்யூ அட்டன் பண்ணுறதா ஒரு செக்ஷன் பி? முடிஞ்ச அளவுக்கு செக்ஷன் சி உங்களோட கன்வீனியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிளான்லேயே போங்க. லாஸ்ட் மினிட்க்கு லாஸ்ட் எக்ஸாமுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்காதீங்க. நீங்கள் ஸ்கூலில் எந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறோம் அதே பேட்டர்ன்லேயே நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸு, டூல்ஸ் அது எல்லாத்தையுமே ரெடியாக இப்போவே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி மச் ஹாப்பியர். ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு லைவ் செஷன் நிறைய இன்ட்ராக்ஷன். இன்னைக்கு உங்களோட நேம்ஸ் எல்லாமே நான் மைண்டில் ரெஜிஸ்டர் இருக்கேன். நிறைய பேர் ஆதித்யா, சில பேரோட ஒரிஜினல் நேம்ஸ் தெரியல எனக்கு. ஆதித்யா, ஜீவன் நரசிம்மன், ஷாலினி, உதீப், அப்புறம் வர்ஷா, மகேஸ்வர், விஜய் எஸ், நிறைய பேரோட நேம்ஸ் எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் இருக்குது. ஐ டெஃபினெட்லி ரிமெம்பர் யூ ஆல். இஃப் பாசிபிள் நம்ம திரும்ப எக்ஸாமில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப லைவ் வரும்போது உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் மை நம்பர். ஸோ அதுலேயுமே நீங்கள் எனக்கு டவுட்ஸ் ஆர் எனி திங் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ 9790532329. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை நம்பர். நீங்கள் அதுலேயுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ போயிட்டு மேக்ஸில் நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, see you again in the next live session. Thank you so much students. Habba.